எல்லோருக்கும் வணக்கம். கிருஷ்ணா கீதா விஸ்டம் யூடியூப் சேனலுக்கு உங்க எல்லோரையும் அன்போடு வரவேற்கிறேன். ஒரு கேள்வி கேட்கிறேன். உங்க வாழ்க்கையில உங்களை விட உங்களை யாராவது நல்லா மாற்ற முடியும் என்று உண்மையிலேயே நம்புறீங்களா? யாராவது உங்க கஷ்டத்தை புரிஞ்சுக்கணும், யாராவது உங்க பழக்கத்தை மாற்றணும், யாராவது உங்க மனசுல இருக்கிற குழப்பத்தை தீர்க்கணும், யாராவது உங்க வாழ்க்கைய சரியான பாதைக்கு கொண்டு போகணும். இப்படித்தான் நம்மில் நிறைய பேர் காத்துக்கிட்டு இருக்கோம். ஆனா ஒரு விஷயம் மட்டும் மறந்துடுறோம். நம்ம வாழ்க்கைய வெளியிலிருந்து யாராலும் முழுசா செதுக்க முடியாது. நம்மை நாம் தான் செதுக்கணும். நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு கல் பாதையில கிடக்குது. அந்த கல்லை பார்த்தா சாதாரண கல்லா தான் தெரியும். ஆனா அதே கல்லை ஒரு சிற்பி கையில எடுத்துக்கிட்டாருன்னா அவர் அந்த கல்லை அப்படியே வைக்க மாட்டாரு. தேவையில்லாத பகுதியை செதுக்குவாரு, சில இடத்துல அடிப்பாரு, சில இடத்துல உரசுவாரு. சில நேரம் அந்த கல்லுக்கே என்னை ஏன் இவ்வளவு கஷ்டப்படுத்துறன்னு தோணலாம். ஆனா அந்த அடிகளுக்கு பிறகுதான் அந்த கல்லுக்குள்ள இருந்த சிலை வெளியே வரும். நம்ம வாழ்க்கையும் அப்படித்தான். கஷ்டம் வந்தாலே ஏன் எனக்கு மட்டும் இப்படின்னு கேட்குறோம். தோல்வி வந்தாலே என் வாழ்க்கை இப்படித்தான்னு முடிவு பண்ணிடுறோம். யாராவது நம்ம புண்படுத்தினாலே அவங்க தான் காரணம்னு சொல்லிடுறோம். கோபம் வந்தா அவன் என்ன கோபப்படுத்தினான்னு சொல்றோம். மனசு உடைஞ்சா சூழ்நிலை தான் காரணம்னு சொல்றோம். ஆனா கிருஷ்ணர் நமக்கு கற்றுக் கொடுக்கும் மிகப்பெரிய உண்மை என்ன தெரியுமா? சூழ்நிலையை எல்லா நேரமும் நீங்க கட்டுப்படுத்த முடியாது. மற்ற மனிதர்களை நீங்க கட்டுப்படுத்த முடியாது. நாளைக்கு என்ன நடக்கும்னு கூட முழுசா கட்டுப்படுத்த முடியாது. ஆனா அந்த சூழ்நிலைக்கு நீங்க எப்படி பதில் கொடுக்கணும்னு மட்டும் கொஞ்சம் கொஞ்சமா கற்றுக்கலாம். அதுதான் சுயமாற்றத்தின் முதல் படி. பகவத்கீதையில கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு வெறுமனே ஒரு போரில் எப்படி ஜெயிக்கணும்னு சொல்லல. அர்ஜுனன் வெளியில எதிரிகளை பார்த்து பயந்துட்டு நின்ன நேரத்துல அவனுக்குள்ள இருந்த பயம், பாசம், குழப்பம், கடமை பற்றிய சந்தேகம், மன அழுத்தம் இதையெல்லாம் ஒவ்வொன்னா எதிர்கொள்ள கற்றுக் கொடுத்தாரு. அதனாலதான் கீதைய படிக்கும்போது ஒரு முக்கியமான விஷயம் புரிஞ்சுக்கணும். குருக்ஷேத்திரம் அப்படிங்கிறது வெறும் ஒரு போர்க்களம் இல்ல. அது நம்ம மனசுக்குள்ள தினமும் நடக்கிற போர்க்களம். ஒரு பக்கம் நல்லது சொல்ற மனசு, இன்னொரு பக்கம் உடனே ஆசையை நிறைவேற்றணும்னு சொல்ற மனசு. ஒரு பக்கம் பொறுமையா இருக்கணும்னு அறிவு சொல்லுது, இன்னொரு பக்கம் அவனுக்கு உடனே பதில் கொடுன்னு கோபம் சொல்லுது. ஒரு பக்கம் இன்னைக்கு வேலையை முடிச்சிடுன்னு புத்தி சொல்லுது, இன்னொரு பக்கம் பரவாயில்ல நாளைக்கு பண்ணிக்கலான்னு சோம்பல் சொல்லுது. ஒரு பக்கம் உன்னோட பாதைய நீ போன்னு உள்ளுணர்வு சொல்லுது, இன்னொரு பக்கம் அவனை பாரு அவனுக்கு இவ்வளவு இருக்கு உனக்கு என்ன இருக்குன்னு ஒப்பீடு சொல்லுது. இதுதான் நம்ம குருக்ஷேத்திரம். உங்களுக்கும் இப்படித்தான் தினமும் நடக்குதா? காலை எழுந்ததும் ஒரு நல்ல முடிவு எடுக்கிறீங்க. இன்னைக்கு கோபப்படக்கூடாது, இன்னைக்கு வீணா போன பார்க்கக்கூடாது, இன்னைக்கு வேலையை தள்ளி போடக்கூடாது, இன்னைக்கு சீக்கிரம் தூங்கணும்னு முடிவு பண்றீங்க. ஆனா மதியம் வரும்போது அந்த முடிவு எங்கே போச்சுனே தெரியாது. ஒருத்தர் ஒரு வார்த்தை சொன்னதும் கோபம், ஒரு மெசேஜுக்கு ரிப்ளை வரலன்னா கவலை, சோஷியல் மீடியால ஒருத்தருடைய சக்சஸ் பார்த்ததும் நம்ம வாழ்க்கை மேல சந்தேகம், வேலை கொஞ்சம் கஷ்டமா இருந்ததும் தள்ளி போடுற பழக்கம், இரவு படுக்கும்போது நாளையிலிருந்து சரியா இருப்பேன்னு மறுபடியும் முடிவு, அடுத்த நாள் அதே கதை. இப்படி பல வருஷம் போயிருக்கோம். உண்மையா சொல்லுங்க, உங்களுக்கும் இந்த மாதிரி நடந்திருக்கா? இங்கதான் கிருஷ்ணருடைய போதனை நம்ம வாழ்க்கைக்குள்ள வருது. மாற்றம் வேண்டும்னு ஆசைப்படுறது மட்டும் போதாது, மனதை பயிற்சி செய்யணும். ஒரு நாள் தியானம் பண்ணதால மனசு முழுசா மாறாது. ஒரு நாள் கோபப்படாம இருந்ததால நீங்க பொறுமையான மனிதரா மாறிட மாட்டீங்க. ஒரு நாள் நல்ல புத்தகம் படிச்சதால வாழ்க்கை மாறாது. ஒரு நாள் கடவுளை நினைச்சதால எல்லா பிரச்சனையும் மறைந்து போய்விடாது. ஆனா தினமும் ஒரு சின்ன மாற்றம் செய்தீங்கன்னா அதுதான் பெரிய மாற்றமா ஆகும். அதனாலதான் இந்த பயணத்தை 21 நாள் பயிற்சியா நாம பார்க்க போறோம். இது 21 நாள்ல வாழ்க்கை முழுசா மாறிடும்னு சொல்ற மாயாஜாலம் கிடையாது. இது ஒரு ட்ரைனிங். உங்க மனசுக்கு ட்ரைனிங், உங்க எண்ணங்களுக்கு ட்ரைனிங், உங்க பழக்கங்களுக்கு ட்ரைனிங், உங்க ஆசைகளுக்கு ட்ரைனிங், உங்க கோபத்துக்கு ட்ரைனிங், உங்க செயலில் டிசிப்ளின் வர ட்ரைனிங், முக்கியமா உங்களை நீங்களே கவனிக்கிறதுக்கான ட்ரைனிங். 21 நாள் முடிஞ்சதும் நீங்க வேற ஒரு மனிதனா பிறக்க போறீங்கன்னு நான் சொல்லல. அதை விட முக்கியமான ஒன்று நடக்கணும். 21 நாள் முடிஞ்சதும் நான் என்ன மாதிரியான மனிதனா இருக்கேன்னு உங்களை நீங்களே பார்க்க ஆரம்பிக்கணும். ஏன்னா நம்ம வாழ்க்கையில மிகப்பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? நம்மை நாமே சரியா பார்க்க மாட்டோம். நம்ம தவறுக்கு காரணம் கண்டுபிடிக்க ரொம்ப வேகமா இருப்போம். அவன் அப்படி பேசினதால தான் நான் கோபப்பட்டேன், அவங்க என்ன மதிக்கல, எனக்கு சான்ஸ் கிடைக்கல, என் ஃபேமிலி சப்போர்ட் பண்ணல, என்னால என்ன செய்ய முடியும், இப்படி காரணங்கள் நிறைய இருக்கும். ஆனா ஒரு நாள் அமைதியா உட்கார்ந்து இந்த சூழ்நிலையில என்னுடைய பங்கு என்னன்னு கேட்கிற பழக்கம் வந்துடுச்சுன்னா அங்கிருந்து தான் உண்மையான மாற்றம் ஆரம்பிக்கும். அர்ஜுனனும் முதல்ல அதைத்தான் செய்ய வேண்டிய நிலைக்கு வந்தாரு. அவர் போர்க்களத்துல நின்னு என்னால முடியாதுன்னு சொன்னாரு. அது ஒரு பலவீனமான மனிதனுடைய வார்த்தை மாதிரி தோணலாம். ஆனா உண்மையில அது ஒரு முக்கியமான தொடக்கம். ஏன்னா தன்னால முடியலன்னு ஒத்துக்கிறவன் தான் உதவி கேட்க முடியும்.
தன்னுடைய மனசு குழப்பத்துல இருக்குன்னு உணர்றவன் தான் தெளிவை தேட முடியும். தன்னிடம் பிரச்சனை இருக்குன்னு ஏற்றுக்கிறவன் தான் தன்னை மாற்ற ஆரம்பிக்க முடியும். அர்ஜுனன் கிருஷ்ணரிடம் நின்னு தன்னுடைய குழப்பத்தை மறைக்கல. எனக்கு தெரிஞ்சவன், எனக்கு எல்லாம் தெரியும்னு நடிக்கல. அவர் தன்னுடைய மனசை திறந்தாரு. அதனால தான் கிருஷ்ணருடைய ஞானம் அவருக்குள்ள வேலை செய்ய ஆரம்பிச்சது. நம்ம வாழ்க்கையிலும் இதேதான். நம்ம மனசுக்குள்ள என்ன நடக்குதுன்னு நாமே நம்மிடம் நேர்மையா இருக்கணும். எனக்கு கோபம் அதிகம், எனக்கு பொறாமை இருக்கு, நான் அதிகம் எதிர்பார்க்கிறேன், என்னை யாராவது பாராட்டணும்னு ஆசைப்படுறேன், மற்றவர்களிடம் இருக்கிறத பார்த்து எனக்கு உள்ளுக்குள்ள வருத்தம் படுறேன், நான் வேலையை தள்ளி போடுறேன், எனக்கு டிசிப்ளின் இல்ல, நான் சில விஷயங்களுக்கு அடிமையா இருக்கேன். இதை ஒத்துக்கிறது அவமானம் இல்ல. இதுதான் முதல் வெற்றி. ஒரு வீட்ல சுவர் சாயம் உறிஞ்சு விழுந்துட்டு இருக்கு, அதை மறைக்க மேல ஒரு புதிய பெயிண்ட் அடிச்சா என்ன ஆகும்? கொஞ்ச நாள் அழகா தெரியும். ஆனா உள்ள இருக்கிற பிரச்சனை சரியாகாத வரை மறுபடியும் உரியும். அதே மாதிரி நம்ம வாழ்க்கையிலையும் வெளிப்புற மாற்றம் மட்டும் போதாது. புது ட்ரெஸ், புது ஃபோன், புது வேலை, புது இடம், புது ரிலேஷன்ஷிப், புது இன்கம், இவையெல்லாம் வாழ்க்கையை வசதியா ஆக்கலாம். ஆனா மனசுக்குள்ளே இருக்கிற குழப்பம் மாறலன்னா அதே கவலை அடுத்த இடத்துக்கும் நம்மோட வந்து நிற்கும். அதனால கிருஷ்ணருடைய பாதை வெளியிலிருந்து நம்மை அலங்கரிக்கிற பாதை இல்ல, உள்ளிருந்து நம்மை செதுக்கிற பாதை. இந்த 21 நாள் பயிற்சியில நாம முதல்ல வெளியில இருக்கிற உலகத்தை மாற்ற போறதில்ல. முதல்ல நம்ம மனசை பார்க்க போறோம், நம்ம எண்ணங்களை கவனிக்க போறோம், நம்முடைய ரியாக்ஷனை கவனிக்க போறோம். ஒருத்தர் பேசும்போது உடனே நம்ம குரல் ஏன் உயருது? யாராவது பாராட்டும் போது ஏன் நமக்கு இவ்வளவு சந்தோஷம்? யாராவது கவனிக்காம போனால் ஏன் நமக்கு இவ்வளவு வலி? மற்றவரிடம் இருக்கிறத பார்த்து ஏன் நமக்கு அமைதி போகுது? ஒரு ஆசை நிறைவேறாத போது ஏன் நம்ம மனசு கலங்குது? இப்படி கேள்வி கேட்க ஆரம்பிக்கணும். யோசிச்சு பாருங்க. ஒரு நாள் முழுக்க நீங்க உங்க மனசை கவனிக்கவே இல்லைன்னா அந்த நாள் முழுக்க உங்க மனசு உங்களை எங்கே கூட்டிட்டு போயிருக்கும்? கோபத்துக்கு, ஆசைக்கு, பயத்துக்கு, ஒப்பீட்டுக்கு, கவலைக்கு, கடந்த கால நினைவுகளுக்கு, இன்னும் நடக்காத எதிர்கால பயத்துக்கு. ஆனா கவனிக்கிற மனசு மெதுவா மாற ஆரம்பிக்கும். ஒரு எண்ணம் வந்ததும் உடனே அதை நம்ப வேண்டிய அவசியமில்லை. கோபம் வந்ததும் உடனே பேச வேண்டிய அவசியமில்லை. ஆசை வந்ததும் உடனே அதை நிறைவேற்ற வேண்டிய அவசியமில்லை. பயம் வந்ததும் உடனே ஓட வேண்டிய அவசியமில்லை. இதுதான் சுய கட்டுப்பாட்டின் ஆரம்பம். கிருஷ்ணர் நமக்கு சொல்லும் பாதை உலகத்தை வெல்லுன்னு மட்டும் சொல்லாது, முதல்ல உன்னை நீ வெல்ல கத்துக்கோன்னு சொல்லுது. ஏன்னா உலகத்துல 1000 பேரை வென்றாலும் உன் மனசு உன்னை வென்றுட்டா அந்த வெற்றியால என்ன பயன்? ஒருத்தர் பெரிய பதவியில இருக்கலாம், நிறைய பணம் சம்பாதிக்கலாம், 1000 பேர் அவரை பாராட்டலாம். ஆனா இரவு தனியா படுத்துக்கும் போது மனசுக்குள்ள அமைதி இல்லைன்னா அவர் உண்மையில வெற்றி பெற்றவரா? அதே நேரத்துல சாதாரண வாழ்க்கை வாழற ஒருத்தர் இருக்கலாம், பெரிய வசதிகள் இல்லாம இருக்கலாம், ஆனா அவனுக்கு தன்னுடைய மனசை எப்படி நடத்தணும்னு தெரியும். கோபம் வந்தாலும் அதை கவனிக்க தெரியும், ஆசை வந்தாலும் அளவு தெரியும், தோல்வி வந்தாலும் மீண்டும் எழ தெரியும், வெற்றி வந்தாலும் தலைகணம் வராம இருக்க தெரியும். அப்படிப்பட்ட மனிதன்தான் உண்மையில வலிமையானவன். இந்த 21 நாள் பயிற்சி நம்மை அந்த வலிமைக்கு தான் கூட்டிட்டு போகுது. ஆனா ஒரு முக்கியமான விஷயம், இந்த பயணத்துல உங்களுக்கு எதிரியா வெளியில யாரும் இருக்க மாட்டாங்க. உங்களுடைய பழைய பழக்கங்கள் தான் எதிரி. உங்களுடைய கட்டுப்பாடில்லாத மனம் தான் எதிரி. நாளைக்கு பண்ணலாம்னு சொல்ற அந்த சின்ன குரல் தான் எதிரி. எனக்கு இப்படித்தான் பழக்கம்னு சொல்ற அந்த மனநிலையே எதிரி. அவன் காரணம்னு எல்லாத்தையும் வெளியில தள்ளுற பழக்கம் தான் எதிரி. அதனால இந்த 21 நாள்ல யாரையும் மாற்ற முயற்சி பண்ணாதீங்க. உங்க கணவர் மாறணும், மனைவி மாறணும், நண்பன் மாறணும், பாஸ் மாறணும், குழந்தை மாறணும், உலகமே மாறணும்னு நினைக்காதீங்க. ஒரே ஒரு மனிதனை மட்டும் இந்த 21 நாள்ல கவனிங்க. அது நீங்க. கண்ணாடி முன்னாடி நின்னு முகத்தை பார்க்கிற மாதிரி தினமும் உங்க மனசை பார்த்துக்கோங்க. இன்னைக்கு நான் எங்க தவறினேன்? எங்க என்னை நான் கட்டுப்படுத்த முடியல? எங்க நான் தேவையில்லாம கோபப்பட்டேன்? எங்க நான் பயந்தேன்? எங்க நான் ஆசைக்கு அடிமையானேன்? எங்க நான் நல்ல முடிவு எடுத்தேன்? இந்த கேள்விகளுக்கு இரவு 2 நிமிடம் நேர்மையா பதில் சொல்லுங்க. யாருக்கும் காட்ட வேண்டாம், யாரிடமும் நிரூபிக்க வேண்டாம். உங்களுக்காக மட்டும் எழுதுங்க. முதல் நாளே பெரிய மாற்றம் தெரியாது, 2வது நாளும் தெரியாம இருக்கலாம். ஆனா கவனிப்பு தொடர்ந்தா ஒரு நாள் நீங்க கோபப்பட வேண்டிய இடத்துல அமைதியா இருந்ததை நீங்களே கவனிப்பீங்க. ஒரு நாள் போனை எடுக்கணும்னு தோணியும் அதை வச்சிட்டு வேலையை முடிப்பீங்க. ஒரு நாள் யாராவது உங்களை காயப்படுத்தினாலும் உடனே பதில் கொடுக்காம இருப்பீங்க. அந்த சின்ன சின்ன வெற்றிகள் தான் உங்க புதிய மனிதனை உருவாக்கும். ஒரு சிற்பி ஒரே ஒரு அடியில சிலையை உருவாக்க மாட்டாரு, அவர் தினமும் கொஞ்சம் கொஞ்சமா செதுக்குவாரு. அதே மாதிரி நீங்களும் உங்களை தினமும் கொஞ்சம் கொஞ்சமா செதுக்கணும். இன்னைக்கு ஒரு தவறான வார்த்தையை தவிர்த்தலாம், நாளைக்கு ஒரு தேவையில்லாத ஆசையை கட்டுப்படுத்தலாம், மறுநாள் ஒரு கோபத்தை அமைதியா கடக்கலாம், அடுத்த நாள் ஒரு நல்ல செயலை யாருக்கும் தெரியாம செய்யலாம்.
இப்படி சின்ன சின்ன மாற்றங்கள் சேர்ந்துதான் ஒரு பெரிய மனிதனை உருவாக்கும். அதனால இந்த பயணத்தை லேசா எடுத்துக்காதீங்க. இந்த 21 நாள் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு புதிய ஒழுக்கத்துக்கு தொடக்கமா இருக்கட்டும். ஆனா இதெல்லாம் கேட்க ரொம்ப நல்லா இருக்கு. சரி, மனசை கவனிக்கணும், என்ன மாற்றணும், டிசிப்ளின் வேண்டும்னு எல்லாம் புரியுது. ஆனா ஒரு கேள்வி அடுத்த நிமிஷமே நம்ம முன்னாடி வந்து நிக்கும். நம்ம மனசை கவனிக்க ஆரம்பிச்சதும் முதல்ல நம்ம கண்ணுக்கு தெரியும் விஷயம் என்ன? அதுதான் ஆசை. நம்மை நாமே செதுக்க ஆரம்பிக்கும் போது உள்ளுக்குள்ள மறைத்து வைத்திருந்த ஆசைகள் ஒவ்வொன்னா மேல வர ஆரம்பிக்கும். எனக்கு இது வேண்டும், அவனை விட நான் மேலே இருக்கணும், எல்லாரும் என்னை மதிக்கணும், எனக்கு இன்னும் பணம் வேண்டும், எனக்கு இன்னும் புகழ் வேண்டும், எனக்கு இப்பவே சந்தோஷம் வேண்டும். இந்த ஆசைகள் எப்படி நம்ம மனசை மெதுவா கட்டி போடுது? ஒரு ஆசை எப்படி அடுத்த ஆசையை உருவாக்குது? ஆசை நிறைவேறாத போது அது எப்படி கோபமா மாறுது? அதை கிருஷ்ணர் எவ்வளவு ஆழமா விளக்குறாரு. அடுத்த பகுதியில அதைத்தான் பார்க்க போறோம். நாள் 1-2. உங்க மனசை முதல்ல கவனிக்க கத்துக்கோங்க. ஒரு விஷயத்த கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பாருங்க. நம்ம வாழ்க்கையில நடக்கிற பல பிரச்சனைகளுக்கு காரணம் வெளியில் நடக்கிற சம்பவமா, இல்ல அந்த சம்பவத்துக்கு நம்ம மனசு கொடுக்கிற அர்த்தமா? இந்த கேள்வி ரொம்ப சாதாரணமா தோணலாம், ஆனா இதுக்குள்ள ஒரு பெரிய ஆன்மீக ரகசியம் இருக்கு. ஒருத்தர் உங்களை பார்த்து சிரிக்கல, அது ஒரு சின்ன சம்பவம். ஆனா உடனே உங்க மனசு என்ன சொல்லும்? என்ன பிடிக்கல போல, நான் ஏதாவது தப்பா பண்ணிட்டேனா, வேணும்னே என்னை இக்னோர் பண்றாரு போல. அதுக்கப்புறம் ஒரு எண்ணம் இன்னொரு எண்ணத்தை உருவாக்கும். அந்த எண்ணம் கவலையை உருவாக்கும். கவலை உங்க நடத்தைய மாற்றும். அடுத்த முறை அந்த மனிதரை பார்த்ததும் நீங்களும் முகத்தை திருப்பிக்குவீங்க. அவரு என்ன ஆச்சுன்னு கேட்பாரு. நீங்க ஒண்ணுமில்லன்னு சொல்லுவீங்க. ஆனா உள்ளுக்குள்ள ஒரு முழு கதை ஓடிக்கிட்டு இருக்கும். இங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன? அவர் உண்மையில என்ன நினைச்சாருன்னு உங்களுக்கு தெரியாது. ஆனா உங்க மனசு ஒரு கதையை உருவாக்கி அந்த கதையையே உண்மைன்னு நம்ப ஆரம்பிச்சிடுச்சு. இதுதான் கட்டுப்பாடில்லாத மனசு. அதனால இந்த 21 நாள் பயிற்சியின் முதல் 2 நாட்களில் நாம எந்த பெரிய மாற்றத்தையும் ஃபோர்ஸ் பண்ண போறதில்ல. முதல்ல கவனிக்க போறோம், அவ்வளவுதான். நம்ம மனசு எங்க போகுது? எதுக்கு பயப்படுது? எதுக்கு கோவப்படுது? எதை நினைச்சு சந்தோஷப்படுது? எதை நினைச்சு பொறாமப்படுது? எதை அடையணும்னு துடிக்குது? எதை இழந்துடுவோமோன்னு பயப்படுது? இதை கவனிக்க ஆரம்பிக்கணும். நீங்க உங்க மனசை மாற்றதுக்கு முன்னாடி அது எப்படி வேலை செய்கிறது என்பதை தெரிஞ்சுக்கணும். ஒரு மெக்கானிக் ஒரு வெஹிக்கிளை ரிப்பேர் பண்ணணும்னா முதல்ல பானட்டை திறந்து என்ன ப்ராப்ளம்னு பாப்பாரு. இது ஏன் ஓடலன்னு கோவப்பட்டு வெஹிக்கிளை அடிக்க மாட்டாரு. எங்க ஃபால்ட் இருக்குன்னு கண்டுபிடிப்பாரு. அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையிலையும். மனசு சரியில்லைன்னு அதை வெறுக்கக்கூடாது. முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். கிருஷ்ணர் அர்ஜுனனிடம் மனதை பற்றி பேசும்போது மனம் ரொம்ப வலிமையானது என்பதை மறைக்கல. மனசு நம்ம நண்பனாகவும் இருக்கலாம், அதே மனசு நம்ம எதிரியாகவும் மாறலாம். அதனால மனசை அழிக்கணும்னு இல்லை, மனசை அடக்கணும்னு மட்டும் இல்லை, மனசை நம்ம வழிக்கு கொண்டு வர கத்துக்கணும். இதுதான் பெரிய வித்தியாசம். ஒரு நதியை நிறுத்த முடியுமா? முழுசா முடியாது. ஆனா அதுக்கு ஒரு பாதை அமைக்க முடியும். அதே மாதிரி எண்ணங்களை முழுசா நிறுத்த முடியாது. ஆனா அந்த எண்ணங்களை எங்கே கொண்டு போகணும்னு கத்துக்கலாம். இதுதான் முதல் 2 நாட்களோட பயிற்சி. இப்போ ஒரு பிராக்டிக்கல் விஷயம் பண்ணலாம். நாள் 1. காலை எழுந்ததும் உடனே ஃபோன் எடுக்காதீங்க. குறைந்தது சில நிமிஷம் உங்க மனசை கவனிங்க. என்ன எண்ணம் முதல்ல வருது? இன்னைக்கு என்ன வேலை? யாராவது மெசேஜ் பண்ணியிருக்காங்களா? நேத்து நடந்த அந்த விஷயம் இன்னைக்கு நான் எப்படி சமாளிப்பேன்? என்ன வந்தாலும் சரி, அதை நல்ல எண்ணம் கெட்ட எண்ணம்னு உடனே லேபிள் பண்ணாதீங்க. வெறும் கவனிங்க. ஒரு கிளவுட் வானத்துல போறத பார்த்துட்டு நிக்கிற மாதிரி. இது என்னுடைய எண்ணம். சரி, இது வந்திருக்கு, அவ்வளவுதான். அதை பிடிச்சுக்கிட்டு போக வேண்டாம். அதோட சண்டை போட வேண்டாம். அதை உடனே செயலாக்க வேண்டாம். வெறும் கவனிங்க. இதுதான் முதல் நாள். மதியம் ஒரு நேரம் யாராவது உங்களை கோபப்படுத்துற மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னா உடனே பதில் கொடுக்காம ஒரு சில வினாடிகள் நிறுத்திக்கோங்க. உங்க மனசுக்குள்ள கேளுங்க, இப்போ எனக்கு என்ன உணர்ச்சி வருது? கோபமா? அவமானமா? பயமா? பொறாமையா? நிராகரிக்கப்பட்ட மாதிரியா? இந்த ஒரு கேள்வி உங்க வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை கொண்டு வர முடியும். ஏன்னா பெரும்பாலான நேரங்களில் நமக்கு உணர்ச்சி வந்த உடனே நாம அதை செயலா மாற்றிடுறோம். கோபம் வந்தது, உடனே கத்துறோம். பயம் வந்தது, உடனே ஓடுறோம்.
ஆசை வந்தது உடனே வாங்குறோம். பொறாமை வந்தது உடனே மற்றவரை குறை சொல்றோம். அவமானம் வந்தது உடனே நம்மை நிரூபிக்க முயற்சி பண்றோம். ஆனா உணர்ச்சிக்கும் செயலுக்கும் நடுவுல ஒரு சின்ன இடைவெளி உருவாக்கிட்டீங்கன்னா அங்கதான் சுதந்திரம் ஆரம்பிக்குது. யோசிச்சு பாருங்க. ஒரு மனிதர் உங்களை காயப்படுத்துற மாதிரி ஒரு வார்த்தை பேசுறாரு. அந்த வார்த்தை காதுல விழுந்த அடுத்த நொடியே உங்க உடம்புல என்ன நடக்குது? ஹார்ட் வேகமா அடிக்கலாம், முகம் சூடாகலாம், குரல் உயரலாம், கைகள் நடுங்கலாம், மனசுக்குள்ள பழைய சம்பவங்கள் எல்லாம் வரலாம். இவனுக்கு முன்னாடியே இப்படித்தான், அப்பவும் இப்படித்தான் பேசினா, இப்பவும் இப்படித்தான். ஒரு சின்ன வார்த்தை 10 சம்பவங்களை எழுப்பிடும். அதுக்கப்புறம் நாம பேசுற வார்த்தைகள் இப்போ நடந்த சம்பவத்துக்காக மட்டும் இருக்காது. 10 வருஷத்தோட கோபமும் சேர்ந்து வெளியில வரும். அதனால தான் சில நேரம் சின்ன விஷயத்துக்கே பெரிய சண்டை நடக்குது. பிரச்சனை அந்த ஒரு வார்த்தை இல்ல, அதுக்குள்ள சேர்ந்து கிடந்த பழைய உணர்ச்சிகள். இதையெல்லாம் கவனிக்க ஆரம்பிக்கணும். நாள் 1ல உங்க வேலையே இதுதான். உங்களை ஜட்ஜ் பண்ணாதீங்க, அப்சர்வ் பண்ணுங்க. நான் ரொம்ப மோசமானவன், எனக்கு கோபம் அதிகம், என்னால மாறவே முடியாது, இப்படி உங்களை திட்டாதீங்க. அது கூட இன்னொரு நெகட்டிவ் தாட். அதற்கு பதிலா, சரி எனக்கு கோபம் வருது, சரி நான் இந்த விஷயத்துல அதிகமா எதிர்பார்க்கிறேன், சரி மற்றவரோட வாழ்க்கையை பார்த்து நான் கம்பேர் பண்றேன், சரி எனக்கு அப்ரூவல் தேவைப்படுது. இப்படி உண்மையா அமைதியா பார்க்க கத்துக்கோங்க. ஒரு மருத்துவர் நோயாளியை பார்த்து, உனக்கு இந்த நோய் இருக்கு, நீ மோசமானவன்னு சொல்ல மாட்டாரு. அவர் டயக்னோசிஸ் பண்ணுவாரு. நம்ம மனசையும் அப்படித்தான் பார்க்கணும். அப்போதுதான் மாற்றத்துக்கான இடம் கிடைக்கும். இப்போ நாள் 2. நாள் 2ல நம்ம கவனிப்பை இன்னும் கொஞ்சம் ஆழமாக்க போறோம். ஒரு சிறிய நோட்புக் எடுத்துக்கோங்க. அதுல 3 விஷயம் மட்டும் எழுதுங்க. முதல் கேள்வி, இன்னைக்கு என்ன டிஸ்டர்ப் பண்ணுச்சு? 2வது, அந்த நேரத்துல நான் எப்படி ரியாக்ட் பண்ணேன்? 3வது, அடுத்த முறை இதே சம்பவம் நடந்தா நான் எப்படி வேற மாதிரி பதில் கொடுக்கலாம்? அவ்வளோதான். உதாரணத்துக்கு, ஆஃபீஸில் ஒருத்தர் என்னுடைய வேலையை குறை சொன்னாரு, அது சம்பவம். உடனே எனக்கு கோபம் வந்தது, அது ரியாக்ஷன். அடுத்த முறை முதல்ல அவர் சொன்னதுல உண்மை இருக்கான்னு கேட்டு பார்ப்பேன், அது அவேர்னஸ். இதை தினமும் எழுத ஆரம்பிச்சிங்கன்னா சில நாட்கள்ல உங்களுக்கே உங்க பேட்டர்ன் தெரிய ஆரம்பிக்கும். ஒரே மாதிரியான விஷயத்துக்கு தான் நீங்க மீண்டும் மீண்டும் கோவப்படுறீங்க. ஒரே மாதிரியான மனிதர்களிடம்தான் உங்களுக்கு இன்செக்யூரிட்டி வருது. ஒரே மாதிரியான நேரத்துல தான் நீங்க சோர்வடைறீங்க. ஒரே மாதிரியான சூழ்நிலையில தான் பழைய பழக்கம் திரும்ப வருது. அப்போதுதான் நம்ம மனசுக்குள்ள ஹிடன் பேட்டர்ன்கள் தெரிய ஆரம்பிக்கும். இதுதான் உண்மையான சுய அறிவு. பல பேரு தங்களை பற்றி நிறைய தெரியும்னு நினைக்கிறாங்க. எனக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது எனக்கு தெரியும், அது பர்சனாலிட்டி. ஆனா எந்த வார்த்தை என்னை ட்ரிகர் பண்ணுது, எந்த சூழ்நிலையில நான் என்னை இழக்கிறேன், எந்த ஆசை என்னை கண்ட்ரோல் பண்ணுது, எந்த பயம் என்னை முடிவெடுக்க விடாம தடுக்குது, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது தான் செல்ஃப் அவேர்னஸ். கீதையின் பாதை அங்கிருந்து தான் ஆழமா ஆரம்பிக்குது. இப்போ ஒரு நவீன வாழ்க்கை உதாரணம் பார்ப்போம். ஒரு இளைஞன் தினமும் சோஷியல் மீடியா திறக்கிறான். முதல்ல ஒரு வீடியோ, அதுக்கப்புறம் இன்னொரு வீடியோ, அதுக்கப்புறம் ஒரு ஃப்ரெண்டின் சக்சஸ் போஸ்ட், அடுத்தது ஒருத்தரோட ஃபாரின் ட்ரிப், அடுத்தது எக்ஸ்பென்சிவ் கார், அடுத்தது பிஸ்னஸ் சக்சஸ், அடுத்தது ஃபிட்னஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன். அவன் ஃபோனை கீழே வைக்கும்போது அவனுடைய வாழ்க்கை மாறவே இல்லை, ஆனா அவனுடைய மனசு மாறிடுச்சு. சில நிமிஷத்துக்கு முன்னாடி இருந்த வாழ்க்கை போதுமானதா இருந்தது, இப்போ அது போதாத மாதிரி தோணுது. எனக்கு இது இல்ல, அவனுக்கு இருக்கு, அவங்க எங்க போயிருக்காங்க பாரு, நான் மட்டும் இங்கேயே இருக்கேன். 1 மணி நேரத்துக்கு முன்னாடி அவனுக்கு இல்லாத ஒரு பிரச்சனை இப்போ உருவாயிடுச்சு. இதுதான் கம்பேரிசன். ஆனா கவனிச்சு பாருங்க, சோஷியல் மீடியா அவனுடைய வாழ்க்கையை நேரடியா கெடுக்கல. அவன் பார்த்த விஷயத்துக்கு அவன் மனசு கொடுத்த அர்த்தம் தான் அவனை பாதிச்சது. அதனால நாள் 2ல ஒரு முக்கியமான பயிற்சி. நீங்க எதை உள்ள விடுறீங்கன்னு கவனிங்க. உங்க கண்கள் எதை பார்க்குது, உங்க காதுகள் எதை கேக்குது, உங்க மனசு எதை மீண்டும் மீண்டும் நினைக்குது. ஏன்னா நாம எதை தொடர்ந்து உள்ள அனுப்புறோமோ அது நம்ம எண்ணங்களோட ஒரு பகுதியா மாற ஆரம்பிக்கும். எப்பவும் நெகட்டிவ் நியூஸ், எப்பவும் சண்டை வீடியோஸ், எப்பவும் மற்றவர்களோட வாழ்க்கை, எப்பவும் குறை சொல்ற கான்வர்சேஷன், எப்பவும் பயம், இவையெல்லாம் மனசுக்குள்ள சேமிக்கப்படும். அதனால மனசை கட்டுப்படுத்தணும்னா மனசுக்குள்ள போகிற இன்புட்டையும் கவனிக்கணும். இதுக்காக உலகத்தை விட்டு ஓடணும்னு சொல்லல, போனை தூக்கி எறியணும்னு சொல்லல, சோஷியல் மீடியா யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லல.
ஆனா நீங்க அதை யூஸ் பண்றீங்களா இல்ல அது உங்களை யூஸ் பண்றதா? இந்த கேள்வியை மட்டும் கேளுங்க. நீங்க ஃபோன் எடுக்கிறீங்களா இல்ல நோட்டிஃபிகேஷன் வந்ததும் ஃபோன் உங்களை அழைக்கிறதா? நீங்க ஒரு வீடியோ பார்க்கறீங்களா இல்ல ஒரு வீடியோ முடிஞ்சதும் இன்னொன்னு உங்களை இழுத்துக்கிட்டு போகுதா? இந்த வித்தியாசம் ரொம்ப முக்கியம். கட்டுப்பாடுன்னா எல்லாத்தையும் விட்டுடுறது கிடையாது. எதை எப்போது நிறுத்தணும்னு தெரிஞ்சிருப்பது தான் கட்டுப்பாடு. இதே தான் சாப்பாட்டுக்கும், இதே தான் பேச்சுக்கும், இதே தான் பணத்துக்கும், இதே தான் ஆசைக்கும், இதே தான் கோபத்துக்கும். மனம் ஒரு குழந்தை மாதிரி. அதுக்கு என்ன பிடிக்குதோ அதை உடனே கொடுத்துட்டே இருந்தா அது இன்னும் இன்னும் கேட்கும். இன்னும் வேணும், இன்னும் வேணும், இன்னும் வேணும். ஆனா அன்போட டிசிப்ளின் கற்றுக் கொடுத்தா அது மெதுவா வளர ஆரம்பிக்கும். அதனால உங்க மனசை வெறுக்காதீங்க, அதை பயிற்சி பண்ணுங்க. ஒரு குழந்தைக்கு எழுத கற்றுக் கொடுப்பது போல, ஒரு மியூசிஷியன் தினமும் பிராக்டிஸ் பண்றது போல, ஒரு அத்லீட் தினமும் பாடி ட்ரெயின் பண்றது போல மனசுக்கும் தினமும் ட்ரைனிங் வேண்டும். அதனால இந்த 2 நாட்கள்ல நீங்க உங்க மனசை மாற்ற வேண்டியதில்லை, அதை பார்க்க கத்துக்கோங்க. இது சின்ன விஷயம் மாதிரி தோணலாம். ஆனா ஒரு நாள் நீங்க ஒரு கோபமான சூழ்நிலையில நின்னு எனக்கு இப்போ கோபம் வருது ஆனா நான் உடனே பேச வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்ல முடிஞ்சா அந்த ஒரு நொடியில நீங்க உங்க மனசை விட பெரியவங்களாகிட்டீங்க. ஒரு நாள் ஒரு பெரிய ஆசை வந்தப்போ எனக்கு இது வேணும் ஆனா இது இல்லாம நான் வாழ முடியாதான்னு கேட்க முடிஞ்சா அந்த நொடியில நீங்க ஆசைக்கு அடிமை இல்லை. ஒரு நாள் மற்றவரோட வெற்றியை பார்த்தப்போ அவருக்கு அவரோட பாதை, எனக்கு என்னோட பாதைன்னு சொல்ல முடிஞ்சா அந்த நொடியில கம்பேரிசன் உங்களை கட்டுப்படுத்த முடியாது. இதுதான் முதல் 2 நாட்களின் உண்மையான வெற்றி. ஆனா இப்போ ஒரு பெரிய விஷயம் நடக்க போகுது. நீங்க உங்க மனசை கவனிக்க ஆரம்பிச்சதும் இதுவரைக்கும் தெரியாம இருந்த சில விஷயங்கள் உங்களுக்கே தெரிய ஆரம்பிக்கும். அதுல முக்கியமான ஒன்று ஆசை. நமக்கு எவ்வளவு வேணும், எவ்வளவு கிடைத்தாலும் ஏன் இன்னும் வேண்டும்? ஒரு ஃபோன் வாங்கினா அடுத்த மாடல் வேண்டும், ஒரு சேலரி வந்தா அடுத்த இன்க்ரிமெண்ட் வேண்டும், ஒரு ஹவுஸ் வாங்கினா இன்னும் பெரிய ஹவுஸ் வேண்டும், ஒருத்தர் பாராட்டினா இன்னும் பாராட்டு வேண்டும், ஒரு சக்சஸ் வந்தா அதை விட பெரிய சக்சஸ் வேண்டும். சில சமயம் அன்பு கூட ஆசையா மாறிடுது. அவர் என்னை இவ்வளவு நேசிக்கணும், என்னை மட்டும் முக்கியமா பார்க்கணும், எனக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கணும். அது கிடைக்காத போது அன்பு கோபமா மாறுது. கோபம் வரும்போது மனசு அமைதியை இழக்குது. அமைதி போனதும் நம்ம புத்தி தெளிவா வேலை செய்யாது. அதுக்கப்புறம் நாம செய்த முடிவுகள் நம்மையே காயப்படுத்தலாம். கிருஷ்ணர் இந்த சங்கிலியை ரொம்ப ஆழமா விளக்குறாரு. மனசுல ஒரு விஷயத்தை தொடர்ந்து நினைக்கிறோம், அதுல அட்டாச்மெண்ட் உருவாகுது, அட்டாச்மெண்ட்ல இருந்து ஆசை உருவாகுது, ஆசை நிறைவேறலன்னா கோபம் வருது, கோபம் வந்ததும் தெளிவு போகுது, தெளிவு போனதும் நினைவு குழப்பமடையுது, அதுக்கப்புறம் புத்தி சரியா வேலை செய்யாது. ஒரு மனிதனுடைய வீழ்ச்சி எப்போ ஆரம்பிக்குது தெரியுமா? அவன் விழுந்த நாள்ல இல்ல, அவன் மனசு தவறான விஷயத்தை தொடர்ந்து பிடிச்சுக்கிட்டு இருந்த நாள்லயே ஆரம்பிச்சிடும். அதனால அடுத்த 2 நாட்கள்ல நாம ஆசையை எதிரியா பார்க்க போறதில்ல, அதை புரிஞ்சுக்க போறோம். எந்த ஆசை உங்களுக்கு சக்தி கொடுக்குது, எந்த ஆசை உங்களை பலவீனப்படுத்துது, எது உண்மையான தேவை, எது வெறும் மனசோட தற்காலிக பசி. இந்த வித்தியாசத்தை எப்படி கண்டுபிடிப்பது? ஒரு ஆசையை அடக்காம அதை எப்படி வழிநடத்துவது? அதுதான் அடுத்த கட்டம். ஏன்னா உங்களை நீங்களே செதுக்க ஆரம்பிச்சிட்டீங்க. முதல் 2 நாட்கள்ல கண்ணாடி முன்னாடி நின்னுட்டீங்க. இப்போ அந்த கண்ணாடியில உங்களுக்கு ஒரு புதிய முகம் தெரிய போகுது. அந்த முகத்துக்குள்ள மறைந்திருக்கும் ஆசைகளை நீங்க பார்க்க போறீங்க. அங்கதான் உண்மையான சோதனை ஆரம்பிக்குது. ஆசை உங்களை ஓட்ட போகுதா இல்ல நீங்க ஆசையை ஓட்ட போறீங்களா? அடுத்த பகுதியில அதற்கான பதில கிருஷ்ணருடைய ஞானத்தோட சேர்த்து பார்க்கலாம். நாள் 3 மற்றும் 4. ஆசைக்கு அடிமையாகாதீங்க, ஆசையை வழிநடத்த கத்துக்கோங்க. முதல் 2 நாட்கள்ல நாம ஒரு முக்கியமான விஷயத்தை பார்த்தோம். நம்ம வாழ்க்கையில என்ன நடக்குது என்பதை மட்டும் கவனிக்கிறது போதாது. அந்த சம்பவம் நடந்ததும் நம்ம மனசுக்குள்ள என்ன நடக்குது என்பதையும் கவனிக்கணும். யாராவது ஒரு வார்த்தை சொன்னாங்க, உடனே கோபம். யாராவது நம்மை கவனிக்கல, உடனே மனசுக்குள்ள ஒரு வலி. மற்றொருத்தர் நல்லா வாழுறத பார்த்தோம், உடனே நம்ம வாழ்க்கையே நாமே கம்பேர் பண்ண ஆரம்பிச்சிடுறோம். ஒரு வேலை கஷ்டமா இருக்கு, நாளைக்கு பண்ணலாம்னு மனசு சொல்லுது. இப்படி நம்ம மனசுக்குள்ள என்ன நடக்குதுன்னு கவனிக்க ஆரம்பிச்சோம். ஆனா அந்த கவனிப்புக்குள்ள ஒரு பெரிய உண்மை மெதுவா வெளியே வரும். அதுதான் ஆசை. ஆசை. இந்த ஒரு வார்த்தை ரொம்ப சாதாரணமா தோணலாம்.
ஆனா நம்ம வாழ்க்கையையே ஓட்டுற சக்தி இதுதான். அதே நேரத்துல நம்ம வாழ்க்கையை கட்டி போடுற சங்கிலியாகவும் இதே ஆசை மாறிடலாம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க ஒரு விஷயத்தை விரும்புறீங்க, இது எனக்கு கிடைக்கணும்னு நினைக்கிறீங்க. அது கிடைக்கலன்னா மனசு கவலைப்படுது. கிடைச்சிடுச்சுன்னா சந்தோஷப்படுறீங்க. ஆனா அந்த சந்தோஷம் எவ்வளவு நேரம் நீடிக்குது? ஒரு புது ஃபோன் வாங்குறீங்க, முதல் நாள் ரொம்ப சந்தோஷம். அடுத்த சில நாள்ல அது சாதாரண ஃபோன் ஆகிடும். அப்புறம் இன்னொரு புதிய மாடல் வருது. அட, இது இன்னும் நல்லா இருக்கு போல. மனசு அடுத்ததை நோக்கி ஓட ஆரம்பிக்குது. ஒரு சேலரி இன்கிரிமெண்ட் கிடைக்குது. சரி, இப்போ நிம்மதி. கொஞ்ச நாள்ல அதுவும் பழைய சேலரி மாதிரி தோணும். அப்புறம் அடுத்த ப்ரமோஷன் எப்போ, அடுத்த இன்கிரிமெண்ட் எப்போ, எப்போ இன்னும் மேல போவேன்? ஒரு வீடியோ நல்லா போகுது, நிறைய வியூஸ் வருது, ரொம்ப சந்தோஷம். அடுத்த வீடியோ அதே அளவுக்கு போகலேனா, ஏன் வியூஸ் குறைஞ்சிருக்கு, என்ன தப்பு பண்ணிட்டேன், அந்த வீடியோ மாதிரி இது ஏன் போகல? மனசு மீண்டும் பதற்றப்பட ஆரம்பிக்கும். ஒருத்தர் உங்களை பாராட்டுறாரு. அந்த ஒரு நிமிஷம் உங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அதே மனிதர் அடுத்த நாள் இன்னொருத்தரை பாராட்டுறாரு. உங்க மனசுக்குள்ள சின்னதா ஒரு பொறாமை. என்னையே இவ்வளவு பாராட்டல. இதுதான் ஆசையின் இயல்பு. அது பெரும்பாலும் இது போதும்னு சொல்லாது. அதற்கு பதிலா இன்னும் கொஞ்சம்னு தான் சொல்லும். இன்னும் பணம், இன்னும் புகழ், இன்னும் வசதி, இன்னும் பாராட்டு, இன்னும் அட்டென்ஷன், இன்னும் சக்சஸ், இன்னும் ரெக்கக்னிஷன், இன்னும் ஒரு பொருள், இன்னும் ஒரு பதவி, இன்னும் ஒரு விக்டரி. இப்படி இன்னும்னு ஓடிக்கிட்டே இருந்தா ஒரு நாள் நம்ம வாழ்க்கையே ஓட்டமா மாறிடும். அதனால இந்த 21 நாள் பயிற்சியில நாம ஆசையை அழிக்க போறது கிடையாது. ஆசையை புரிஞ்சுக்க போறோம். இது ரொம்ப முக்கியம். ஏன்னா ஆசை இல்லாம வாழ்க்கை முன்னேறாது. நல்ல வாழ்க்கை வேண்டும் என்ற ஆசை இருக்கலாம். குடும்பத்தை நல்ல நிலைக்கு கொண்டு வரணும் என்ற ஆசை இருக்கலாம். நல்ல வேலை செய்யணும் என்ற ஆசை இருக்கலாம். உங்க திறமையை வளர்க்கணும் என்ற ஆசை இருக்கலாம். ஒரு நல்ல வீடு கட்டணும் என்ற ஆசை இருக்கலாம். குழந்தைகளுக்கு நல்ல கல்வி கொடுக்கணும் என்ற ஆசை இருக்கலாம். மற்றவர்களுக்கு உதவணும் என்ற ஆசை இருக்கலாம். இவை எல்லாம் நம்மை முன்னாடி கொண்டு போகக்கூடிய ஆசைகள். அப்படின்னா பிரச்சனை ஆசையில இல்ல, ஆசை நம்மை ஆள ஆரம்பிக்கிற இடத்துல தான் பிரச்சனை. இதுதான் நாள் 3 மற்றும் 4 முக்கியமான பாடம். ஒரு உதாரணம் பார்ப்போம். ஒரு இளைஞனுக்கு நல்ல வேலை கிடைக்கணும்னு ஆசை. அந்த ஆசை அவனை தினமும் படிக்க வைக்குது, ஸ்கில் வளர்க்க வைக்குது, காலையில சீக்கிரம் எழ வைக்குது, நேரத்தை வீணாக்காம இருக்க வைக்குது. அவன் முயற்சி பண்றான். தோல்வி வந்தாலும் மறுபடியும் முயற்சி பண்றான். இங்கே ஆசை அவனுக்கு சக்தியா இருக்கு. ஆனா இன்னொரு மனிதன் இருக்காரு. அவருக்கும் நல்ல வேலை வேண்டும். ஆனா அவருடைய மனசு என்ன சொல்லுது? எனக்கு வேலை கிடைக்கலன்னா நான் யூஸ்லெஸ். என் நண்பனுக்கு வேலை கிடைச்சிடுச்சு, எனக்கு ஏன் கிடைக்கல? எல்லாரும் என்னை தோல்வியாளன்னு நினைப்பாங்க. இந்த இன்டர்வியூல ஃபெயில் ஆயிடுட்டா என் வாழ்க்கையே முடிஞ்சிடும். இப்ப பாருங்க, வேலை வேண்டும் என்ற ஆசையோட பயமும் சேர்ந்துடுச்சு. அதோட கம்பேரிசனும் சேர்ந்துடுச்சு. செல்ஃப் வர்த்தும் சேர்ந்துடுச்சு. இப்போ அந்த ஆசை அவனை முன்னாடி கொண்டு போகல, அவனை உள்ளுக்குள்ள சாப்பிட ஆரம்பிச்சிடுச்சு. அதனால ஒரு முக்கியமான கேள்வி, உங்களுடைய ஆசை உங்களுக்கு சக்தி கொடுக்குதா இல்ல உங்களுடைய அமைதியை எடுத்துக்குதா? இந்த கேள்வியை ஒவ்வொரு ஆசைக்கும் கேட்கணும். உங்களுக்கும் இந்த மாதிரி நடந்திருக்கா? ஒரு விஷயம் கிடைக்கணும்னு நினைச்சிருப்பீங்க, அது கிடைக்கலன்னா அந்த நாள் முழுக்க மனசு அமைதியா இருக்காது. சாப்பிடுறீங்க, ஆனா மனசு வேற எங்கோ இருக்கும். வேலை செய்றீங்க, ஆனா மனசு அதே விஷயத்த நினைச்சுக்கிட்டு இருக்கும். குடும்பத்தோட பேசுறீங்க, ஆனா உள்ளுக்குள்ள அதே கவலை. இரவு படுக்கிறீங்க, அதே எண்ணம். அது எப்போ நடக்கும்? அவர் என்ன சொல்வார்? எனக்கு அது கிடைக்குமா? நான் ஜெயிப்பேனா? இப்படி ஒரு ஆசை உங்கள் முழு நாளையும் கைப்பற்றிடுச்சுன்னா அந்த ஆசை இனிமேல் வெறும் ஆசை இல்ல, அது அட்டாச்மெண்ட். அதுதான் பிரச்சனை. பகவத்கீதையில கிருஷ்ணர் மனசோட இந்த இயக்கத்தை ரொம்ப ஆழமா விளக்குறாரு. ஒரு விஷயத்தை தொடர்ந்து நினைச்சுக்கிட்டே இருந்தா அதோட அட்டாச்மெண்ட் உருவாகுது. அட்டாச்மெண்ட் அதிகமானதும் ஆசை உருவாகுது. ஆசை நிறைவேறலன்னா கோபம் உருவாகுது. கோபம் வந்ததும் நம்ம தெளிவு குறையுது. தெளிவு குறைஞ்சதும் சரியான முடிவு எடுக்க முடியாம போயிடும். அதனால ஒரு மனிதனுடைய வீழ்ச்சி அவன் வெளியில் தவறான செயல் செய்த நாள்ல மட்டும் ஆரம்பிக்காது. அதுக்கு முன்னாடியே அவன் மனசு எதை தொடர்ந்து பிடிச்சுக்கிட்டு இருந்ததோ அங்கிருந்தே ஆரம்பிச்சிருக்கும். இதனால தான் நாள் 3 ஒரு சின்ன பயிற்சி செய்யணும்.
இன்னைக்கு உங்களுக்கு எந்த ஆசை அதிகமா வருதுன்னு கவனிங்க. அது பெரிய ஆசையா இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. சின்ன ஆசை கூட போதும். இப்பவே டீ குடிக்கணும், இப்பவே அந்த ஃபுட் சாப்பிடணும், இப்பவே ஃபோன் பார்க்கணும், இப்பவே அந்த மெசேஜுக்கு ரிப்ளை வரணும், இப்பவே அந்த வீடியோ பார்க்கணும், இப்பவே ஷாப்பிங் பண்ணணும், இப்பவே அவர் என்ன கால் பண்ணணும். எதுவாக இருந்தாலும் சரி, ஆசை வந்ததும் உடனே அதை நிறைவேற்றாதீங்க. சில நிமிஷம் காத்திருங்க. அந்த ஆசையை கவனியுங்க. உங்க மனசுக்குள்ள சொல்லுங்க, சரி, எனக்கு இப்போ இந்த ஆசை வந்திருக்கு. அதை திட்ட வேண்டாம். எனக்கு ஏன் இப்படி ஆசை வருதுன்னு உங்களை நீங்களே குறை சொல்ல வேண்டாம். அதை அடக்கிறதுக்காக மனசோட சண்டை போட வேண்டாம். வெறும் கவனியுங்க. அப்போ ஒரு பெரிய உண்மை உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். பல ஆசைகள் அலை மாதிரி வரும், கொஞ்ச நேரம் இருக்கும், அப்புறம் குறையும். ஆனா நாம என்ன பண்றோம்? அந்த அலை வந்த உடனே அதுல குதிச்சிடுறோம். ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்தது, உடனே ஃபோன். ஒரு ஃபுட் நினைவு வந்தது, உடனே ஆர்டர். ஒரு கோபமான தாட் வந்தது, உடனே மெசேஜ். ஒருத்தர் ஏதாவது சொன்னார், உடனே ரிப்ளை. ஆசை வந்ததும் ஆக்ஷன். இது நம்மளோட ஆட்டோமேட்டிக் ஹேபிட் ஆகிடுச்சு. இந்த ஆட்டோமேட்டிக் ரியாக்ஷனை உடைக்கணும். அதுக்கு தான் இந்த பயிற்சி. ஒரு ஆசை வந்ததும் இப்போ வேண்டாம், 10 நிமிஷம் கழிச்சு முடிவு பண்ணலாம்னு சொல்லி பாருங்க. சில நேரம் அந்த 10 நிமிஷத்துக்குள்ள ஆசை குறைஞ்சிடும். அப்போ உங்களுக்கு ஒரு பெரிய உண்மை புரியும். நான் நினைச்ச அளவுக்கு இந்த ஆசை என்னை கண்ட்ரோல் பண்ணல, நான் தான் அதுக்கு பவர் கொடுத்தேன். இதுதான் செல்ஃப் கண்ட்ரோல். செல்ஃப் கண்ட்ரோல்னா ஆசையே வராம இருக்கிறதில்ல. ஆசை வந்தாலும் என்ன செய்யணும்னு முடிவு பண்றது நான்னு சொல்ற சக்தி. ஒரு குழந்தையை நினைச்சு பாருங்க. கடையில ஒரு டாய் பார்த்ததும் எனக்கு இது வேண்டும்னு குழந்தை கேட்கும். அம்மா உடனே வாங்கி கொடுத்துட்டே இருந்தா அடுத்த தடவை இன்னொரு டாய், அதுக்கப்புறம் இன்னொரு டாய். குழந்தைக்கு ஒரு விஷயம் பழகிடும். நான் கேட்டா கிடைக்கும். அதே மனசுக்கும் பொருந்தும். நம்ம மனசு ஒரு குழந்தை மாதிரி. அது கேட்கும், இப்பவே வேண்டும், இன்னும் வேண்டும், அவனுக்கு இருக்கிறது எனக்கும் வேண்டும், எல்லாரும் என்னை கவனிக்கணும், என்னை மட்டும் முக்கியமா பார்க்கணும், எனக்கு பிடிச்ச மாதிரி எல்லாமே நடக்கணும். நாம ஒவ்வொரு தடவையும் மனசு கேட்டதை கொடுத்துட்டே இருந்தா ஒரு கட்டத்துல மனசு நம்ம பாஸ் ஆகிடும். ஆனா அன்போட டிசிப்ளின் கற்றுக் கொடுத்தா மனம் மெதுவா நம்ம நண்பனாக மாறும். அதனால மனசை எதிரியா பார்க்காதீங்க, அதை பயிற்சி செய்யுங்க. ஒரு குழந்தையை எழுத கற்றுக் கொடுப்பது போல, ஒரு மியூசிஷியன் தினமும் பிராக்டிஸ் பண்றது போல, ஒரு ஆத்லெட் தினமும் பாடி ட்ரெயின் பண்றது போல மனசுக்கும் தினமும் ட்ரைனிங் வேண்டும். அதனால நாள் 3இல் உங்க ஆசைகளை கவனியுங்க. நாள் 4இல் அந்த ஆசைகள் எங்கிருந்து வருது என்பதை கவனிக்க ஆரம்பியுங்க. ஒரு ஆசை வந்ததும் உங்களிடம் 4 கேள்விகள் கேளுங்க. முதல் கேள்வி, எனக்கு இது உண்மையிலேயே தேவையா? இரண்டாவது, இதை நான் இப்பவே செய்யணுமா? மூன்றாவது, இதை அடைய நான் என்ன இழக்கிறேன்? நான்காவது, இது கிடைத்த பிறகு நான் உண்மையிலேயே அமைதியா இருப்பேனா? இந்த 4 கேள்விகளுக்கும் நேர்மையா பதில் சொல்லுங்க. சில ஆசைகள் உடனே போயிடும், சில ஆசைகள் இன்னும் இருக்கும். அது பரவாயில்ல. நோக்கம் ஆசையை கொல்றது கிடையாது. ஆசை நம்மை கட்டுப்படுத்தாத நிலைக்கு வர்றதுதான் நோக்கம். இப்போ இன்னொரு ஆழமான ஆசையை பார்ப்போம். மற்றவர்கள் என்ன நினைக்கணும்னு நினைக்கிற ஆசை. இது ரொம்ப சட்டிலா இருக்கிற ஆசை. பல பேருக்கு தங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்றத காட்டிலும் மற்றவர்கள் என்ன நினைப்பாங்கன்னு நினைச்சே வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கும். இந்த ட்ரெஸ் போட்டா என்ன சொல்வாங்க, இந்த ஜாப் விட்டா என்ன சொல்வாங்க, இந்த பிசினஸ் ஆரம்பிச்சா தோல்வி அடைந்தா என்ன சொல்வாங்க, நான் இந்த வயசுல புதுசா ஏதாவது கத்துக்க ஆரம்பிச்சா யாராவது சிரிப்பாங்களா, நான் என் ஒப்பீனியன் சொன்னா யாராவது என்ன தவறா நினைப்பாங்களா? இப்படி மற்றவர்களுடைய அப்ரூவலுக்காக நம்ம வாழ்க்கையை மாற்ற ஆரம்பிச்சிடுறோம். அப்போ ஒரு கேள்வி, நீங்க வாழ்ற வாழ்க்கை உங்களுடையதா இல்ல மற்றவர்கள் அப்ரூவ் பண்ற வாழ்க்கையா? யோசிச்சு பாருங்க. ஒருத்தர் உங்களை பாராட்டுறாரு, அந்த நாள் முழுக்க உங்களுக்கு சந்தோஷம். மறுநாள் அதே மனிதர் உங்களை விமர்சனம் பண்றாரு, உடனே மனசு உடைஞ்சிடுது. அப்படின்னா உங்க சந்தோஷத்தோட ரிமோட் கண்ட்ரோல் யார் கையில இருக்கு? உங்க கையில இல்ல, அந்த மனிதருடைய கையில. அவர் ஒரு வார்த்தை சொன்னா சந்தோஷம், இன்னொரு வார்த்தை சொன்னா துக்கம். அவர் கவனிச்சா சந்தோஷம், கவனிக்கலன்னா கவலை. இது சுதந்திரமா? இல்ல. அதனால கிருஷ்ணருடைய சுய கட்டுப்பாடு நமக்கு வெளியுலகத்தை கட்டுப்படுத்த கற்றுக் கொடுக்கல, உள்ளுக்குள்ள சுதந்திரமா இருக்க கற்றுக் கொடுக்குது. யாராவது உங்களை பாராட்டினா சந்தோஷப்படலாம், ஆனா அந்த பாராட்டு இல்லாம நீங்க உங்களை மதிக்க முடியாத நிலைக்கு போகக்கூடாது. யாராவது விமர்சனம் பண்ணினா கேளுங்க, அதுல உண்மை இருந்தா திருத்திக்கோங்க, உண்மை இல்லைன்னா அது அப்படியே விட்டுடுங்க. ஒவ்வொரு வார்த்தையையும் மனசுக்குள்ள தூக்கிக்கிட்டு ஓட வேண்டிய அவசியம் இல்ல.
இன்னொரு பெரிய ஆசை பணம். பணம் தேவை. குடும்பத்தை நடத்த பணம் தேவை. குழந்தைகளின் கல்விக்கு பணம் தேவை. எதிர்கால பாதுகாப்புக்கு பணம் தேவை. நல்ல விஷயங்களுக்கு உதவ பணம் தேவை. அதனால பணம் கெட்டது கிடையாது. ஆனா பணம் ஒரு கருவியிலிருந்து வாழ்க்கையின் அடையாளமா மாறிடும்போதுதான் பிரச்சனை. எனக்கு இன்னும் வேண்டும், அவனை விட அதிகம் வேண்டும், அவனிடம் இருக்கிறது எனக்கும் வேண்டும், எல்லாரும் என்னை சக்சஸ்ஃபுல்னு பார்க்கணும். இப்படி போயிட்டே இருந்தா எவ்வளவு வந்தாலும் போதாது. 1 லட்சம் வந்தா 2 லட்சம் வேண்டும், 2 லட்சம் வந்தா 5 லட்சம், 5 வந்தா 10. இது வளர்ச்சி இல்லைன்னு சொல்லல. முன்னேறணும், நன்றாக சம்பாதிக்கணும், உங்க குடும்பத்தை உயர்த்தணும். அது நல்ல விஷயம். ஆனா எவ்வளவு போதும்னு உங்களுக்கே தெரியாம போயிட்டா அங்கேதான் ஆசை உங்களை ஓட்ட ஆரம்பிக்குது. அதனால நாள் 4 இன்னொரு கேள்வியை உங்க நோட்புக்ல எழுதுங்க. எனக்கு எவ்வளவு போதும்? இந்த கேள்விக்கு பணத்துக்கு மட்டும் பதில் சொல்லாதீங்க. புகழுக்கும் கேளுங்க, சோஷியல் மீடியாவுக்கும் கேளுங்க, ஷாப்பிங்க்கு கேளுங்க, சாப்பாட்டுக்கு கேளுங்க, வேலைக்கு கேளுங்க, மற்றவர்களுடைய அட்டென்ஷனுக்கும் கேளுங்க. எனக்கு எவ்வளவு போதும்? இந்த ஒரு கேள்வி உங்க வாழ்க்கையில நிறைய அன்னெசரி ஓட்டத்தை நிறுத்தும். இப்போ ஒரு முக்கியமான விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. நம்ம ஆசையை அடக்கணும்னு சொல்லி எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடணும்னு அர்த்தம் கிடையாது. குடும்பம் இருந்தா குடும்பத்தை கவனிக்கணும், வேலை இருந்தா வேலையை செய்யணும், பணம் சம்பாதிக்கணும், கனவு இருந்தா அதற்காக முயற்சி செய்யணும். ஆனா செய்யறதுக்கும் அதோட முடிவுக்கும் நடுவுல உங்க மன அமைதியை அடகு வைக்க கூடாது. இதுதான் கர்மயோகத்தோட அழகு. செயலை விடாதீங்க, ஆனா செயல் முடிவை உங்க மனசின் எஜமானனா ஆக்காதீங்க. நீங்க படிக்கணும், ஆனா ரிசல்ட் வரலன்னா நீங்க வொர்த்லெஸ்னு நினைக்க கூடாது. நீங்க பிசினஸ் பண்ணணும், ஆனா ஒரு லாஸ் வந்ததும் என் வாழ்க்கையே போச்சுன்னு முடிவு பண்ணக்கூடாது. நீங்க யூடியூப் வீடியோ போடணும், உங்களால முடிஞ்ச அளவுக்கு நல்ல கான்டென்ட் கொடுக்கணும், ஆனா ஒரு வீடியோ குறைவான வியூஸ் எடுத்ததுக்காக உங்க திறமையே இல்லைன்னு முடிவு பண்ணக்கூடாது. நீங்க உழைக்கணும், ஆனா பலன் உங்க கையில இல்லாத நேரத்துல உங்க மன அமைதியை முழுசா பலியாக்க கூடாது. இதுதான் ஆசைக்கும் கடமைக்கும் நடுவுல இருக்கிற சமநிலை. இப்போ ஒரு பிராக்டிக்கல் எக்ஸசைஸ் பண்ணலாம். இன்னைக்கு உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆசை வந்தா உடனே நிறைவேற்றாதீங்க. முதல்ல மூச்சை மெதுவா இழுத்து விடுங்க. அப்புறம் உங்களிடம் கேளுங்க, இது உண்மையான தேவையா? இது தற்காலிக ஆசையா? இது இல்லாம நான் இருக்க முடியாதா? இது கிடைத்ததும் இன்னொரு ஆசை உடனே வருமா? இந்த கேள்விகளுக்கு நேர்மையா பதில் சொல்லுங்க. ஒரு நாள் இதை தொடர்ந்து செய்யும்போது உங்க மனசு ஒரு ஆசையை கொண்டு வரும். நீங்க அதை பார்த்துட்டு அமைதியா இருப்பீங்க. நான் உன்னை பார்த்துட்டேன், நீ இருக்கிறதையும் புரிஞ்சுக்கிட்டேன், ஆனா இப்போ நான் உன்னை பின்பற்ற வேண்டிய அவசியம் எனக்கு இல்லைன்னு சொல்ல முடியும். அந்த ஒரு நிமிஷம் நீங்க உங்களை நீங்களே செதுக்க ஆரம்பிச்சிட்டீங்க. ஏன்னா முன்னாடி ஆசை வந்ததும் நீங்க ஓடினீங்க, இப்போ ஆசை வந்ததும் நீங்க நின்னு பாக்குறீங்க. முன்னாடி மனசு சொன்னது எல்லாம் கட்டளை, இப்போ மனசு சொல்றது ஒரு சஜஷன். இத வாங்கு. சரி, நான் யோசிச்சு முடிவு பண்றேன். அவனுக்கு உடனே பதில் கொடு. சரி, கொஞ்சம் அமைதியா இருக்கிற பிறகு பேசலாம். இப்பவே போனை பாரு. சரி, முதல்ல என்ன வேலை இருக்குன்னு முடிச்சிட்டு பார்க்கலாம். இதுதான் உள்ளார்ந்த சுதந்திரம். இதுதான் சுய கட்டுப்பாட்டின் முதல் சுவை. ஆனா இங்கேதான் இன்னொரு பெரிய சோதனை நம்ம முன்னாடி வரப்போகுது. ஆசை நிறைவேறாத போது என்ன நடக்கும்? நம்ம மனசு அமைதியா இருக்குமா? இல்ல. எனக்கு இது வேண்டும்னு மனசு சொல்லுது, அது கிடைக்கல. அவர் என்னை இப்படித்தான் நடத்தணும்னு நினைச்சோம், அவர் அப்படி நடக்கல. எல்லாம் என் திட்டப்படி நடக்கணும்னு எதிர்பார்த்தோம், அது நடக்கல. அப்போ என்ன ஆகுது? மனசுக்குள்ள ஒரு வெப்பம் எழும், மூச்சு வேகமாகும், குரல் மாறும், வார்த்தைகள் கடுமையா ஆகும். நம்ம முன்னாடி நின்றிருக்கிற மனிதரை விட நம்ம மனசுக்குள்ள உருவான கதையோட தான் நாம சண்டை போட ஆரம்பிப்போம். அந்த தீதான் கோபம். கோபம் வரும்போது நம்ம பல வருடங்களா கட்டிய உறவை ஒரு நிமிஷத்துல எப்படி உடைக்கிறோம்? ஒரு வார்த்தைய கோபத்துல பேசிட்டு அடுத்த நாள் வருத்தப்படுறது ஏன்? அந்த நேரத்துல நான் இப்படி பேசவே கூடாதுன்னு தெரிஞ்சும் கோபம் வந்த நேரத்துல ஏன் நம்மால் நம்மை நிறுத்த முடியல? கோபம் உண்மையில எங்க இருந்து பிறக்குது? அது மற்றவர்கள் நமக்கு செய்வதால மட்டும் வருதா, இல்ல நிறைவேறாத ஆசையிலிருந்துதானா அதன் வேர் ஆரம்பிக்குது? இதுதான் அடுத்த 3 நாட்களின் மிகப்பெரிய சோதனை. நாள் 4 முதல் நாள் 7 வரை கோபத்தை வெறும் அடக்க போறதில்ல,
கோபம் பிறக்கிற இடத்தையே தேடி போக போறோம். ஏன்னா சில நேரம் நம்ம வாழ்க்கையை அழிக்கிறது பெரிய எதிரி இல்ல, கோபத்துல வெளியேற ஒரு வார்த்தை தான். அந்த ஒரு வார்த்தை ஒரு உறவை உடைக்கலாம். அந்த ஒரு நிமிஷம் பல வருட நம்பிக்கையை அழிக்கலாம். அந்த ஒரு ரியாக்ஷன் நம்ம வாழ்க்கையவே வேற பாதைக்கு கொண்டு போகலாம். அதனால அடுத்த பகுதியில கிருஷ்ணர் சொல்லும் கோபத்தின் உண்மையான வேற கண்டுபிடிக்க போறோம். ஆசை எப்படி கோபமா மாறுது, கோபம் வந்ததும் நம்ம புத்தி ஏன் மங்குது, கோபம் வருவதற்கு முன்னாடியே அதை எப்படி கண்டுபிடிக்கலாம், அதற்கான 5 நிமிட பயிற்சி என்ன, அதை அடுத்த பகுதியில பார்க்கலாம். நாள் 5 முதல் 7 வரை. கோபத்தை அடக்காதீங்க, அதன் வேரை கண்டுபிடிங்க. ஆசையை கவனிக்க கத்துக்கிட்டோம். ஆசை நம்மை ஆள ஆரம்பிக்கும் போது என்ன நடக்குது என்பதையும் பார்த்தோம். இப்போ அந்த பாதையில அடுத்த கதவு திறக்குது. ஆசை நிறைவேறலன்னா என்ன ஆகுது? நம்ம மனசு அமைதியா உட்காருமா? இல்ல. எனக்கு இது வேண்டும், அது ஏன் கிடைக்கல? அவர் இப்படித்தான் என்னிடம் பேசணும், ஏன் அப்படி பேசல? நான் நினைச்ச மாதிரி எல்லாமே நடக்கணும், ஏன் நடக்கல? இப்படி எதிர்பார்ப்பு உடைஞ்ச இடத்துல ஒரு தீ மெதுவா பற்றிக்கொள்ளும். அந்த தீ தான் கோபம். கோபம் வந்த உடனே நாம் என்ன சொல்வோம்? அவனால தான் எனக்கு கோபம் வந்தது, அவங்க அப்படி பண்ணதால தான் நான் இப்படி பேசினேன், என்ன தூண்டினாங்க, நான் கோபப்படுறதுக்கு காரணமே அவங்க தான். ஆனா கொஞ்சம் நிதானமா யோசிச்சு பாருங்க. அவர் ஒரு வார்த்தை சொன்னார், அது சம்பவம். அந்த வார்த்தைக்கு நீங்க கொடுத்த அர்த்தம் ஒன்று, அந்த அர்த்தத்திலிருந்து உங்க எதிர்பார்ப்பு ஒன்று, அந்த எதிர்பார்ப்பு நிறைவேறாததால் வந்த உணர்ச்சி ஒன்று, அதுக்கப்புறம் நீங்க கொடுத்த ரியாக்ஷன் ஒன்று. அதனால கோபம் வெறும் வெளியிலிருந்து வந்து நம்ம மேல விழுறதில்ல, அதுக்கு நம்ம மனசுக்குள்ள ஒரு பாதை இருக்கு. அந்த பாதையை கண்டுபிடிக்கிறது தான் நாள் 5 முதல் நாள் 7 வரைக்கும் நம்ம பயிற்சி. ஒரு சின்ன சம்பவம் பார்ப்போம். ஒரு அப்பா வீட்டுக்கு வேலை முடிச்சு வந்திருக்காரு. நாள் முழுக்க வேலை ஸ்ட்ரெஸ். வீட்டுக்கு வந்ததும் குழந்தை ஓடி வந்து ஏதோ கேக்குது. அவர் ஃபோன் பார்த்துக்கிட்டு இருக்காரு. குழந்தை மறுபடியும் கேக்குது. 3வது தடவை கேட்கும்போது அவர் திடீர்னு கத்துறாரு, எத்தனை தடவை சொல்றது, கொஞ்சம் அமைதியாயிரு. குழந்தை அமைதியாயிடுது. அப்பா கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா குழந்தையோட முகம் மாறி இருக்கும். அப்போ அவருக்கு வருத்தம், நான் ஏன் இப்படி கத்துனேன்? குழந்தை என்ன தப்பு பண்ணுச்சு? பெரிய தப்பு ஒன்றும் இல்ல. அப்போ கோபம் எங்கே இருந்து வந்தது? அந்த குழந்தையிடம் இருந்து மட்டும் இல்ல. வேலை ஸ்ட்ரெஸ், சோர்வு, முன்னாடி நடந்த ஒரு கான்வர்சேஷன், நாள் முழுக்க அடக்கி வச்சிருந்த ஃப்ரஸ்ட்ரேஷன், எல்லாரும் என்னிடம்தான் ஏதாவது கேட்குறாங்கன்னு உள்ளுக்குள்ள இருந்த உணர்வு, இதெல்லாம் சேர்ந்துதான் அந்த ஒரு நிமிஷத்துல வெடிச்சிருக்கும். இதுதான் நம்ம வாழ்க்கையிலும் நடக்குது. சில நேரம் நாம கோபப்படுற மனிதர் உண்மையான காரணமே இல்ல, அவர் வெறும் கடைசி ட்ரிகர். நம்ம மனசுக்குள்ள ஏற்கனவே நிறைய சேமித்து வச்சிருக்கோம். அதனால நாள் 5 முதல் பயிற்சி, கோபம் வந்த உடனே யார் காரணம்னு கேட்காதீங்க, என்ன நடக்குதுன்னு கேளுங்க. உங்க உடம்பை கவனிங்க. மூச்சு வேகமா போகுதா? இதயம் வேகமா துடிக்குதா? முகம் சூடாகுதா? கைகள் இறுக்கமா ஆகுதா? குரல் உயரப்போகுதுன்னு தெரியுதா? இந்த சிக்னல்ஸை முன்னாடியே கவனிக்க கத்துக்கோங்க. ஏன்னா கோபம் வெடிக்கிறதுக்கு முன்னாடி உடம்பு நமக்கு வார்னிங் கொடுக்கும். ஆனா நாம அந்த வார்னிங்கே கேட்க மாட்டோம். மனம் சொல்றது, இப்பவே பதில் கொடு, அவனுக்கு தெரியணும், அவளை சும்மா விடக்கூடாது, நான் யாருன்னு காட்டணும். அந்த நேரத்துல நம்ம புத்தி பின்னாடி போயிடும், கோபம் முன்னாடி ஓடும். அதனால ஒரு முக்கியமான பழக்கம் உருவாக்கணும். கோபம் வந்ததும் உடனே பேசாதீங்க. இதை கேட்க ரொம்ப சுலபமா இருக்கும், ஆனா பிராக்டிஸ் பண்ணும்போது தான் இதோட பவர் புரியும். ஒருத்தர் உங்களை காயப்படுத்துற மாதிரி பேசினார், உடனே பதில் சொல்லணும்னு தோணும். அந்த நேரத்துல 3 ஆழமான மூச்சு விடுங்க. முடிஞ்சா அந்த இடத்துல இருந்து சில நிமிஷம் விலகி நில்லுங்க. இப்போ நான் பேசினா என்ன வார்த்தை வெளியே வரும்னு கேளுங்க, அதுக்கப்புறம் தான் பேசுங்க. இந்த 3 நிமிஷம் சில வருட உறவை காப்பாத்தலாம். ஒரு குடும்ப சண்டையில ஒரு மனிதர் சொன்ன வார்த்தை அடுத்த நாள் மறந்துடலாம். ஆனா அந்த வார்த்தை மற்றவருடைய மனசுல பதிஞ்ச காயம் பல வருடம் இருக்கலாம். அதனால கோபத்துல வெற்றி பெறது யாரை தோற்கடிச்சோம் என்பதால தீர்மானிக்கப்படாது. கோபத்துல நம்ம வாயை நாம கட்டுப்படுத்தினோமா என்பதால தீர்மானிக்கப்படும். யோசிச்சு பாருங்க, கோபத்துல பேசிட்டு அடுத்த நாள் வருத்தப்பட்ட சம்பவம் உங்களுக்கும் இருக்கா? அந்த ஒரு வார்த்தை மட்டும் சொல்லாம இருந்திருக்கலாமே, கொஞ்சம் அமைதியா இருந்திருக்கலாமே, அந்த மெசேஜ் அனுப்பாம இருந்திருக்கலாமே. இப்படி நினைச்சிருக்கீங்களா? அந்த வருத்தம் வராம இருக்க ஒரு சின்ன இடைவெளி போதும். அதுதான் நாள் 5 பயிற்சி. ரியாக்ஷனுக்கு முன்னாடி ஒரு பாஸ். இப்போ நாள் 6.
நாள் 6ல நம்ம கோபத்தின் வேரை தேட போறோம். உங்க கோபம் எதிலிருந்து வருது? பணம் சம்பந்தமான விஷயங்களா? மரியாதை கிடைக்காததா? மற்றவர்கள் உங்களை கவனிக்காததா? குடும்பத்துல உங்க பேச்சை கேட்காததா? வேலையில அப்ரிசியேஷன் இல்லாததா? யாராவது உங்களை கம்பேர் பண்றதா? உங்க பிளான் படி விஷயம் நடக்காததா? இதை கண்டுபிடிக்க ஒரு நோட்புக் எடுத்துக்கோங்க. கடந்த ஒரு வாரத்துல உங்களுக்கு கோபம் வந்த 3 சம்பவங்களை எழுதுங்க. ஒவ்வொன்றுக்கும் கீழே ஒரு கேள்வி. நான் உண்மையில எதுக்காக கோபப்பட்டேன்? முதல் பதில் வெளியில் இருக்கும். அவன் மரியாதையா பேசல. அதுக்குள்ள போங்க. எனக்கு மரியாதை வேண்டும். அதுக்குள்ள போங்க. மற்றவர்கள் என்னை மதிக்கணுங்கிற ஆசை எனக்கு அதிகம். இது வேர். இன்னொரு சம்பவம். என் மனைவி நான் சொன்னதை கேட்கல. அதுக்குள்ள போங்க. எல்லாமே நான் நினைச்ச மாதிரி நடக்கணும்னு நான் எதிர்பார்க்கிறேன். இது வேர். இன்னொரு சம்பவம். என் பாஸ் என் வேலையை பாராட்டல. அதுக்குள்ள போங்க. என் வேல்யூவை மற்றவர்களோட அப்ரூவல் மூலம்தான் நான் அளக்கிறேன். இதுதான் வேர். இதை கண்டுபிடிக்க ஆரம்பிச்சா ஒரு அற்புதமான விஷயம் நடக்கும். நீங்க கோபப்படுற ஒவ்வொரு மனிதருக்கும் பின்னாடி ஒரே மாதிரியான உங்க எதிர்பார்ப்பு இருக்கலாம். யாராவது உங்களை மதிக்கணும். யாராவது உங்களை புரிந்து கொள்ளணும். யாராவது உங்களை பிரையாரிட்டியா பார்க்கணும். யாராவது உங்க வார்த்தையை கேட்கணும். யாராவது உங்களை பாராட்டணும். இவை நடக்காத போது கோபம். அதனால சில நேரம் கோபத்தோட உண்மையான பெயர் என்னுடைய எதிர்பார்ப்பு நிறைவேறல என்பதுதான். இத புரிந்துகிட்டா நாம மற்றவர்களை குறை சொல்றது கொஞ்சம் குறையும். அதுக்காக எல்லா தவறும் நம்மதுன்னு சொல்லல. யாராவது தவறா நடந்துகிட்டா அது அவர்களுடைய பொறுப்பு. அநியாயம் நடந்தா அதை எதிர்க்க வேண்டிய நேரம் இருக்கலாம். அவமானப்படுத்துறது நடந்தா எல்லாத்தையும் பொறுத்துக்கணும்னு கிருஷ்ணர் சொல்லல. ஆனா எதிர்ப்பு கொடுக்கும் போதும் மனசை கோபம் ஆளக்கூடாது. இது ரொம்ப பெரிய வித்தியாசம். கோபத்துல எடுத்த ஆக்ஷன் ஒன்று, தெளிவுடன் எடுத்த ஆக்ஷன் ஒன்று. இரண்டுமே வெளியில ஒரே மாதிரி தெரிஞ்சாலும் உள்ளே இருக்கும் சக்தி வேற. ஒருத்தர் உங்களை தவறா நடத்துறாரு. கோபத்துல நீங்க கத்துறீங்க. அது ரியாக்ஷன். அதே விஷயத்த அமைதியா சொல்லி, இது சரியில்லை, இதை நான் ஏத்துக்க மாட்டேன் இன்னும் உறுதியா சொல்றீங்க. அது செல்ஃப் கண்ட்ரோல். சுய கட்டுப்பாடு என்றால் பலவீனமா மாறுறது கிடையாது. அதன் அர்த்தம் உங்க கோபம் உங்க வாய்க்கு எஜமானனா இருக்கக்கூடாது. நீங்க கோபத்தை பயன்படுத்தணும். கோபம் உங்களை பயன்படுத்தக்கூடாது. நாள் 6ல் இன்னொரு பயிற்சி செய்யுங்க. கோபம் வந்த உடனே மனசுக்குள்ள ஒரு வார்த்தை சொல்லுங்க. நிறுத்து. அதுக்கப்புறம் மூச்சை கவனிங்க. 1, 2, 3, 4, 5. அதுக்கப்புறம் கேளுங்க, இப்போ நான் செய்ய போகிற செயல் நாளைக்கு என்ன பெருமைப்பட வைக்குமா? இந்த கேள்வி ரொம்ப பவர்ஃபுல். ஏன்னா கோபம் நம்மை இப்போ மட்டும் பார்க்க வைக்கும். ஆனா ஞானம் இதுக்கப்புறம் என்னன்னு பார்க்க வைக்கும். இப்போ நான் கத்துனா 10 நிமிஷம் கழிச்சு, 1 மணி நேரம் கழிச்சு, நாளைக்கு, 1 வருடம் கழிச்சு இந்த வார்த்தையின் விளைவு என்ன? ஒரு மெசேஜ் அனுப்புறதுக்கு முன்னாடி இந்த கேள்வியை கேட்டு பாருங்க. ஒரு ரிலேஷன்ஷிப் காப்பாற்றப்படலாம். ஒரு வேலை காப்பாற்றப்படலாம். ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் காப்பாற்றப்படலாம். ஒரு குடும்பம் கூட காப்பாற்றப்படலாம். இப்போ நாள் 7. இந்த நாள்ல நம்ம கோபத்தை மட்டும் கவனிக்காமல் கோபத்துக்கு எதிரான ஒரு புதிய சக்தியை உருவாக்கப் போகிறோம். அது பொறுமை. ஆனா பொறுமைனா எல்லாத்தையும் அமைதியா சகிச்சுக்கிட்டு உட்கார்ந்திருப்பது கிடையாது. பொறுமைனா சரியான நேரத்துல சரியான செயலை செய்யும் அளவுக்கு உங்க மனசை நிலைநிறுத்துறது. ஒரு விவசாயி விதை போட்ட உடனே செடியை இழுத்து வெளியே எடுக்க மாட்டாரு. ஏன் இன்னும் வளரலன்னு தினமும் மண்ணை தோண்ட மாட்டாரு. அவர் தண்ணீர் ஊற்றுவாரு, மண்ணை கவனிப்பாரு, நேரம் கொடுப்பாரு, அதுக்கப்புறம் காத்திருப்பாரு. அதுதான் பொறுமை. நம்ம வாழ்க்கையிலையும் சில விஷயங்களுக்கு நேரம் தேவை. ஒருத்தர் நம்மை உடனே புரிஞ்சுக்க மாட்டாரு. ஒரு வேலை உடனே ரிசல்ட் கொடுக்காது. ஒரு பழக்கம் ஒரு நாள்ல மாறாது. ஒரு ரிலேஷன்ஷிப் ஒரு கான்வர்சேஷன்ல சரியாகாது. ஒரு கனவு ஒரு வாரத்துல நிறைவேறாது. அதனால எல்லாமே உடனே நடக்கணும்னு எதிர்பார்க்கிற மனசுதான் பல நேரம் கோபத்தை உருவாக்குது. நாள் 7இன் பயிற்சி. இன்னைக்கு வேண்டும் என்றே ஒரு விஷயத்துல டிலேயை ஏத்துக்கோங்க. உடனே ஃபோன் பார்க்கணும்னு தோணுதா? 10 நிமிஷம் தாமதப்படுத்துங்க. உடனே ரிப்ளை கொடுக்கணும்னு தோணுதா? கொஞ்சம் காத்திருங்க. உடனே வாங்கணும்னு தோணுதா? ஒரு நாள் யோசிங்க. உடனே முடிவெடுக்கணும்னு தோணுதா? மூச்சை அமைதியா விட்டுட்டு மறுபடியும் பாருங்க. இந்த சின்ன தாமதங்கள் உங்க மனசுக்கு ஒரு பெரிய பாடம் கற்றுக் கொடுக்கும். நான் உணர்ச்சியோட கட்டுப்பாட்டுல இல்ல, நான் முடிவெடுக்க முடியும். இதுதான் உண்மையான வலிமை.
ஒரு மனிதன் கோபப்படாம இருக்கிறது பெரிய விஷயம் இல்ல. கோபப்படுற அளவுக்கு சூழ்நிலை இருந்தும் தன்னுடைய மனசை இழக்காமல் இருப்பதுதான் பெரிய விஷயம். கிருஷ்ணர் அர்ஜுனனிடம் சொன்ன சமநிலை இதுதான். வெற்றி வந்தாலும் மனசு மிதக்கக்கூடாது, தோல்வி வந்தாலும் மனசு உடையக்கூடாது, பாராட்டு வந்தாலும் தன்னையே இழக்கக்கூடாது, விமர்சனம் வந்தாலும் தன்னையே வெறுக்கக்கூடாது. சூழ்நிலை மாறிக்கிட்டே இருக்கும், ஆனா உங்க உள்ளே ஒரு நிலை இருக்கணும். அந்த நிலைதான் சமநிலை. இந்த 3 நாட்களை முடித்த பிறகு நீங்க ஒரு விஷயத்தை கவனிப்பீங்க. முன்னாடி கோபம் வந்ததும் உடனே பேசுவீங்க. இப்போ கொஞ்சம் இடைவெளி வரும். முன்னாடி எல்லா பிரச்சனைக்கும் மற்றவர்கள்தான் காரணம். இப்போ உங்க ரியாக்ஷனையும் பார்க்க ஆரம்பிப்பீங்க. முன்னாடி கோபம் வந்ததும் அவன் இப்படித்தான் முடிவு. இப்போ என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னு கேட்பீங்க. இந்த சின்ன மாற்றம்தான் பெரிய மாற்றத்தின் தொடக்கம். ஆனா இப்போ நாம இன்னொரு உண்மையை சந்திக்க போகிறோம். கோபத்தை கொஞ்சம் கட்டுப்படுத்திட்டோம், ஆசையை கவனிக்க ஆரம்பிச்சிட்டோம், மனசையும் அப்சர்வ் பண்ண கத்துக்கிட்டோம். ஆனா ஒரு கேள்வி இன்னும் இருக்கு. நமக்கு தெரிஞ்சும் ஏன் செய்ய மாட்டோம்? நமக்கு என்ன செய்யணும்னு தெரியும், ஆனா செய்ய மனசு வராது. காலை எழுந்து எக்ஸசைஸ் பண்ணணும்னு தெரியும், ஆனா அலாம் அடிச்சதும் ஸ்னூஸ். வேலை முடிக்கணும்னு தெரியும், ஆனா இன்னும் கொஞ்சம் நேரம்னு ஃபோன். படிக்கணும்னு தெரியும், ஆனா மனசு வேற எங்கோ போகுது. புது பழக்கம் உருவாக்கணும்னு தெரியும், ஆனா 3 நாள்ல விட்டுடுறோம். நல்ல வாழ்க்கை வேண்டும், ஆனா அதுக்கான தினசரி டிசிப்ளின் மட்டும் வரமாட்டேங்குது. இதுதான் அடுத்த பெரிய சுவர், சோம்பல். சில நேரம் சோம்பல் உடம்புல இல்ல, அது மனசுல இருக்கும். இன்னைக்கு வேண்டாம், நாளைக்கு ஆரம்பிக்கலாம், இப்ப மூட் இல்ல, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு பண்ணலாம். இந்த ஒரு குரல் நம்ம வாழ்க்கையில எவ்வளவு வாய்ப்புகளை தள்ளி போட்டிருக்கும். ஒரு ஃபோன் கால் பண்ண வேண்டியது, ஒரு ஸ்கில் கத்துக்க வேண்டியது, ஒரு நல்ல பழக்கம் ஆரம்பிக்க வேண்டியது, ஒரு முக்கியமான வேலையை முடிக்க வேண்டியது, ஒருத்தரிடம் மன்னிப்பு கேட்க வேண்டியது. எவ்வளவோ விஷயங்கள் நாளைக்கு நாளைக்கு நாளைக்குன்னு போயிட்டே இருக்கும். ஒரு நாள் திரும்பி பார்த்தா பல வருடங்கள் கடந்து போயிருக்கும். அதனால 21 நாள் பயிற்சியில அடுத்த கட்டம் ரொம்ப முக்கியம். சோம்பலை வென்று மனசு விரும்பும் நேரத்துக்காக காத்திருக்காமல் செயலில் இறங்க கத்துக்கணும். ஏன்னா மனசு எப்பவும் மோட்டிவேஷன் கொடுக்காது. சில நாட்கள் உங்களுக்கு உற்சாகம் இருக்கும், சில நாட்கள் இருக்காது. ஆனா வாழ்க்கையை மாற்றது மோட்டிவேஷன் இல்ல, டிசிப்ளின். அடுத்த பகுதியில் அந்த டிசிப்ளினை எப்படி உருவாக்குவது, மூடு வந்தா செய்றேன்னு வாழற வாழ்க்கையில இருந்து செய்ய வேண்டியது என்பதால் செய்றேன்னு வாழற வாழ்க்கைக்கு எப்படி போவது, கிருஷ்ணருடைய கர்மயோகத்தை அன்றாட வாழ்க்கையோட எப்படி இணைப்பது. முதல் 4 நாட்கள்ல நாம மனசை கவனிக்க கத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் ஆசை நம்மை எப்படி இழுக்குது என்பதை பார்த்தோம். அந்த ஆசை நிறைவேறாத போது கோபம் எப்படி உருவாகுது என்பதையும் புரிஞ்சுக்கிட்டோம். கோபம் வந்த உடனே ரியாக்ஷன் கொடுக்காம கொஞ்சம் நின்னு மூச்சை கவனிச்சு இப்போ நான் என்ன செய்ய போறேன்னு கேட்க கத்துக்கிட்டோம். இப்போ நாள் 8க்கு வந்துட்டோம். இங்க ஒரு வேற மாதிரியான எதிரி நம்ம முன்னாடி நிக்குது. அது சத்தம் போடாது, அது நம்ம கத்தி பயமுறுத்தாது, அது நம்மை திட்டாது. அது ரொம்ப மெதுவா ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும், நாளைக்கு பண்ணலாம். அந்த ஒரு வார்த்தை தான் பல பேரோட கனவுகளை புதைச்சிருக்கு. நாளைக்கு எக்ஸசைஸ் ஆரம்பிக்கலாம், நாளைக்கு சீக்கிரம் எழுந்திருக்கலாம், நாளைக்கு அந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணலாம், நாளைக்கு அந்த பிசினஸ் ஐடியால வேலை செய்யலாம், நாளைக்கு புத்தகம் படிக்க ஆரம்பிக்கலாம், நாளைக்கு கோபத்தை கட்டுப்படுத்தலாம், நாளைக்கு வாழ்க்கையை மாற்றலாம். நாளை 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 இப்படி நாளைன்னு சொல்லிக்கிட்டே இருந்த வாழ்க்கை ஒரு நாள் நம்ம கையிலிருந்து முழுசா போயிடும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கடந்த 1 வருடத்துக்கு முன்னாடி நீங்க இத பண்ணணும்னு நினைச்ச விஷயங்கள் என்ன? அதில் எத்தனை விஷயங்கள் உண்மையில முடிஞ்சிருக்கு? எத்தனை விஷயங்கள் இன்னும் சீக்கிரம் ஆரம்பிக்கணும்னு வெயிட்டிங்ல இருக்கு? உங்களுக்கும் இது மாதிரி இருக்கா? அப்படின்னா பிரச்சனை உங்களுக்கு திறமை இல்லாதது இல்ல, உங்களுக்கு அறிவு இல்லாததும் இல்ல. பல நேரம் தெரிஞ்சதை செயல்ல கொண்டு வர முடியாததுதான் பிரச்சனை. நமக்கு என்ன செய்யணும்னு தெரியும், ஆனா செய்ய மாட்டோம். ஏன்? மனசு உடனடி சுகத்தை தேடும். இப்ப ஃபோன் பார்ப்பது சுலபம், ஆனா 1 மணி நேரம் படிப்பது கஷ்டம். இப்ப படுத்துக்கிட்டே இருப்பது சுலபம், ஆனா பாடி எக்ஸசைஸ் பண்ணுவது கஷ்டம். இப்போ ஒரு ஜங்க் ஃபுட் சாப்பிடுவது சுலபம், ஆனா ஹெல்த்தி ஃபுட் மெயின்டைன் பண்ணுவது டிசிப்ளின் கேட்கும். மனசு எப்பவும் சுலபமான பாதையை தேடும், ஆனா வாழ்க்கையில பெரிய மாற்றம் வர்ற பாதை பெரும்பாலும் சுலபமா இருக்காது.
அதனால நாள் 8ல நாம ஒரு முக்கியமான உண்மையை புரிஞ்சுக்கணும். மோட்டிவேஷன் வந்ததுக்கு அப்புறம் செயல் ஆரம்பிக்கணும்னு காத்திருக்காதீங்க. செயலை ஆரம்பிச்சா மோட்டிவேஷன் வரலாம். இதுதான் வித்தியாசம். பல பேரு எனக்கு மோட்டிவேஷன் இல்ல, மூட் இல்ல, உற்சாகம் வரல, மனசு செட் ஆகலன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஆனா உண்மையில வாழ்க்கை எப்பவும் மூடுக்கு ஏற்ற மாதிரி நடக்குமா? காலை எழுந்ததும் தினமும் மோட்டிவேஷன் இருக்குமா? ஒவ்வொரு நாளும் வேலை செய்ய மனசு ஆசைப்படுமா? ஒவ்வொரு நாளும் உடற்பயிற்சி செய்ய பாடி ரெடியா இருக்குமா? ஒவ்வொரு நாளும் கான்டென்ட் உருவாக்க மனசு கிரியேட்டிவா இருக்குமா? இல்ல. அதனால மோட்டிவேஷனை நம்பி வாழ்ற வாழ்க்கை அன்ஸ்டேபிள். டிசிப்ளினை நம்பி வாழ்ற வாழ்க்கை ஸ்டேபிள். ஒரு சோல்ஜரை நினைச்சு பாருங்க. அவருக்கு தினமும் இன்னைக்கு ட்ரெயினிங் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப மோட்டிவேஷன் இருக்குன்னு இருக்காது. ஆனா அவர் ட்ரெயினிங் பண்ணுவாரு. ஏன்னா அது அவருடைய டியூட்டி. ஒரு விவசாயி காலையில எழுந்து வயலுக்கு போறாரு. இன்னைக்கு எனக்கு ரொம்ப மோட்டிவேஷன் இருக்குன்னு போறதில்ல. வானிலை சரியா இருக்கணும், மழை வரணும், வெயில் இருக்கும், உடம்பு சோர்வா இருக்கும். ஆனா செய்ய வேண்டிய வேலை இருப்பதால் செய்றாரு. அதுதான் டிசிப்ளின். நம்ம வாழ்க்கையிலும் இதே தேவை. நாள் 8 முதல் பயிற்சி. ஒரு பெரிய இலக்கை எடுத்துக்காதீங்க. ஒரே ஒரு சின்ன செயலை தேர்ந்தெடுங்க. உதாரணத்துக்கு, காலை எழுந்ததும் படுக்கையை சரி பண்ணுவது, 10 நிமிடம் நடப்பது, 10 நிமிடம் புத்தகம் படிப்பது, 20 நிமிடம் ஃபோன் இல்லாம வேலை செய்வது, ஒரு முக்கியமான பெண்டிங் டாஸ்கை முடிப்பது. எது வேண்டுமானாலும் சரி. ஆனா ஒரு ரூல், முடிவு பண்ணினதை முடிக்கணும். சின்னதா இருந்தாலும் முடிக்கணும். ஏன்னா நீங்க ஒவ்வொரு தடவையும் உங்களுக்கே கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றும் போது உங்க செல்ஃப் ரெஸ்பெக்ட் அதிகரிக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு தடவையும் நாளைக்கு பண்ணலாம்னு உங்களையே ஏமாத்தும் போது உங்க மனசு உங்களை நம்புறது குறையும். இது ரொம்ப சட்டில். ஒரு மனிதன் வெளியில யாரையும் ஏமாற்றாம இருந்தாலும் அவன் தினமும் அவனுக்கே கொடுத்த வாக்குறுதியை உடைச்சுக்கிட்டே இருந்தா அவன் உள்ளுக்குள்ள தன்னையே மதிக்க மாட்டான். நான் எதையும் கன்சிஸ்டண்டா பண்ண மாட்டேன், நான் ஆரம்பிச்சதை முடிக்க மாட்டேன், என்னால முடியாது, இந்த ஐடென்டிட்டி உருவாகும். அதனால நாள் 8ல நீங்க உங்களுக்கே ஒரு சின்ன வாக்குறுதி கொடுங்க. அதை யாரிடமும் சொல்ல வேண்டாம். இன்னைக்கு நான் இந்த ஒரு விஷயத்தை முடிப்பேன், அவ்வளவுதான். முடிச்சதும் உங்களுக்குள்ள ஒரு வார்த்தை சொல்லுங்க, நான் என்னிடம் சொன்னதை நான் செஞ்சிட்டேன். இந்த ஒரு உணர்ச்சி மெதுவா உங்க வாழ்க்கையை மாற்றும். நாள் 9க்கு போகலாம். நாள் 9இன் பிரச்சனை சோம்பல் மட்டுமில்ல, தள்ளி போடுற பழக்கம், ப்ரொக்ராஸ்டினேஷன். இதுக்கு ஒரு அழகான காரணம் இருக்கும். இப்போ நேரம் சரியில்லை, முதல்ல கொஞ்சம் ரீசர்ச் பண்ணணும், சரியான செட்டப் இருந்தா ஆரம்பிக்கலாம், நல்லா பிளான் பண்ணிட்டு பண்ணலாம், எனக்கு எல்லா டீட்டெயில்ஸும் தெரிஞ்ச பிறகு ஆரம்பிக்கலாம், இப்படி சொல்லிக்கிட்டே இருப்போம். ஆனா சில நேரம் பெர்ஃபெக்ட் ப்ரிப்பரேஷன்னு சொல்றது உண்மையில பயத்தோட இன்னொரு பெயர். ஒரு மனிதர் பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறாரு. அவருக்கு ஐடியா இருக்கு. அவர் மார்க்கெட் பற்றி படிக்கிறாரு, வீடியோஸ் பார்க்கறாரு, கோர்சஸ் பார்க்கறாரு, நோட்ஸ் எழுதுறாரு. 1 வருடம் கழிச்சும் பிசினஸ் ஆரம்பிக்கல. ஏன்? இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும், இன்னும் கொஞ்சம், இன்னும் கொஞ்சம். அவருக்கு அறிவு குறையல, அவருக்கு ஆக்ஷன் குறைஞ்சிருக்கு. இன்னொருத்தர் அதே அளவுக்கு பெர்ஃபெக்டா இல்லாம ஆரம்பிச்சிடுறாரு, தவறு செய்யறாரு, திருத்திக்கிறாரு, மீண்டும் செய்யறாரு, கொஞ்சம் கொஞ்சமா வளரலாரு. யார் முன்னாடி போவாங்க? தொடங்குறவர் தான். அதனால நாள் 9இல் ஒரு ரூல், முடிந்த அளவுக்கு பெர்ஃபெக்டா செய்யணும் என்பதற்கு பதிலா இன்னைக்கு ஆரம்பிக்கணும்னு முடிவு பண்ணுங்க. உங்க ரூம் முழுசா கிளீன் பண்ண முடியலையா, ஒரு கார்னர் கிளீன் பண்ணுங்க. 1 மணி நேரம் படிக்க முடியலையா, 10 நிமிஷம் படிங்க. 1 மணி நேரம் எக்ஸசைஸ் முடியலையா, 10 நிமிஷம் நடங்க. ஒரு பெரிய ப்ராஜெக்ட் முடிக்க முடியலையா, முதல் டாஸ்க்கை முடிங்க. ஒரு பெரிய ஹேபிட் மாற்ற முடியலையா, அதோட ஒரு சின்ன பகுதியை மாற்றுங்க. சின்ன ஆக்ஷனை அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க. ஒரு பெரிய மரம் ஒரு நாள்ல வளராது, ஆனா தினமும் தண்ணீர் கிடைத்தா ஒரு நாள் அது மரமா நிற்கும். அதே மாதிரி ஒரு பெரிய வாழ்க்கை மாற்றமும் ஒரு பெரிய முடிவால மட்டும் வராது, தினசரி சின்ன செயல்களால தான் வரும். இப்போ ஒரு முக்கியமான கேள்வி, நீங்க உங்க வாழ்க்கையில எதை ரொம்ப நாளா தள்ளி போட்டுட்டு இருக்கீங்க? யாருக்காவது ஃபோன் பண்ணணுமா, ஒரு அப்பாலஜி சொல்லணுமா, ஒரு ஸ்கில் கத்துக்கணுமா, ஒரு வேலை மாற்றணுமா, ஒரு ஹெல்த் ருட்டீன் ஆரம்பிக்கணுமா, ஒரு சேனல் ஆரம்பிக்கணுமா, ஒரு பிசினஸ் ஐடியா ட்ரை பண்ணணுமா, ஒரு பழக்கத்தை நிறுத்தணுமா, ஒரு புத்தகம் எழுதணுமா, எது இருந்தாலும் சரி, இன்னைக்கு அதை முழுசா முடிக்க வேண்டாம். அதற்கான முதல் படியை மட்டும் எடுங்க.
அதுதான் நாள் 9. நாள் 10 நாம இன்னும் ஆழமா போகணும். ஏன்னா சோம்பலை வெல்லணும்னா காலையில எழுந்து வேலை செய்வது மட்டும் போதாது. நம்முடைய செயல்களை கடமையா பார்க்க கத்துக்கணும். இதுதான் கர்மயோகத்தோட ஒரு முக்கியமான பாடம். கிருஷ்ணர் அர்ஜுனனிடம் உனக்கு செயலில்தான் உரிமை இருக்கு, பலனில் இல்லை என்ற கருத்தை சொல்றாரு. இத கேட்கும்போது சில பேருக்கு சரி பலனை நினைக்க கூடாதான்னு தோணலாம். அதல்ல அர்த்தம். பலனை பற்றி திட்டமிடக்கூடாதுன்னு இல்ல, முடிவு என்னவாக இருக்கும் என்று யோசிக்க கூடாதுன்னு இல்ல. அதன் அர்த்தம் பலன் கிடைக்குமா கிடைக்காதா என்ற பயத்தால செயலை விட்டுடாதீங்க. நம்ம வாழ்க்கையில இதுதான் நடக்குது. ஒரு மனிதர் ஒரு வேலையை ஆரம்பிக்கிறார். முதல் கேள்வி, இதுல எனக்கு என்ன கிடைக்கும், அதுக்கப்புறம் எவ்வளவு பணம் வரும், எவ்வளவு பேர் பார்ப்பாங்க, எவ்வளவு அப்ரிசியேஷன் கிடைக்கும், எவ்வளவு சீக்கிரம் சக்சஸ். இந்த கேள்விகள் மட்டும் மனசுல இருந்தா செயல் இட்செல்ஃப் ஒரு சுமையா மாறிடும். ஏன்னா ஒவ்வொரு நாளும் ரிசல்ட் தேடுவோம். இன்னைக்கு என்ன கிடைச்சது, எத்தனை வியூஸ், எவ்வளவு ப்ராஃபிட், எவ்வளவு அப்ரிசியேஷன், எவ்வளவு ப்ராக்ரஸ். ஒரு நாள் ரிசல்ட் குறைஞ்சா மனசு உடைஞ்சிரும். அடுத்த நாள் வேலை செய்யவே மனசு வராது. ஆனா கர்மயோகம் என்ன சொல்லுது? செய்ய வேண்டியதை நேர்மையா செய். இன்று உன் கையில் இருக்கிறத முழுசா செய். நாளைக்கு என்ன நடக்கும் என்பது நாளைக்கு. இது ஒரு சின்ன மாற்றம், ஆனா மனசுக்கு பெரிய சுதந்திரம். உதாரணத்துக்கு ஒரு ஆசிரியரை எடுத்துக்கோங்க. அவர் ஒரு கிளாஸ் எடுக்கிறாரு. எல்லா மாணவர்களும் அவர் சொல்றத உடனே புரிஞ்சுக்க மாட்டாங்க. அதுக்காக அவரு யாருக்கும் புரியல, இனிமேல் நான் சொல்ல மாட்டேன்னு விட்டுட்டா அது அவருடைய கடமையை விட்டுட்டது. அவர் என்ன செய்யணும்? மீண்டும் சொல்லணும், வேற எக்ஸாம்பிள் கொடுக்கணும், மீண்டும் எக்ஸ்பிளைன் பண்ணணும். அவருடைய செயலை அவர் செய்யணும். மாணவர் எப்படி ரெஸ்பாண்ட் பண்றாங்க என்பது முழுசா அவர் கையில இல்ல. இதுதான் கர்மயோக மனநிலை. ஒரு பேரண்ட்டை பாருங்க. குழந்தைக்கு நல்ல பழக்கம் வரணும்னு சொல்லித்தராங்க. அவர் சொல்ல வேண்டியது சொல்லணும், வழிகாட்டணும், அன்பு கொடுக்கணும், எல்லை வைக்கணும். ஆனா குழந்தை ஒவ்வொரு நாளும் பெர்ஃபெக்ட்டா நடக்கணும்னு எதிர்பார்த்தா ஒவ்வொரு தவறுக்கும் கோபம் வந்துடும். அங்கேயும் பலனை பற்றிய அட்டாச்மெண்ட். ஒரு பிசினஸ் ஓனரை பாருங்க. அவர் ப்ராடக்ட் நல்லா செய்யணும், கஸ்டமரை மதிக்கணும், சர்வீஸ் இம்ப்ரூவ் பண்ணணும், மார்க்கெட்டிங் செய்யணும், அக்கவுண்ட்ஸ் கவனிக்கணும். இவையெல்லாம் அவருடைய செயல். ஆனா மார்க்கெட் எப்போ எப்படி ரியாக்ட் பண்ணும், அது முழுசா அவர் கையில இல்ல. அதனால ரிசல்ட் பற்றிய கவலை செயலை விழுங்கிடக்கூடாது. நாள் 10 உங்க நோட்புக்ல ஒரு வரி எழுதுங்க. இன்னைக்கு என் கையில் இருப்பது என்ன? இந்த கேள்வி உங்களை ஃபியூச்சர் ஆங்ஸைட்டியில இருந்து பிரசன்ட் ஆக்ஷனுக்கு கொண்டு வரும். நாளைக்கு என்ன ஆகும்? அதுக்கு பதிலா இன்னைக்கு நான் என்ன செய்ய முடியும், அடுத்த 1 மணி நேரத்துல என்ன செய்ய முடியும், இப்போ நான் செய்ய வேண்டிய முதல் செயல் என்ன? இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லுங்க. அதுக்கப்புறம் அதை செய்ய ஆரம்பிங்க. இதுதான் ஆக்ஷன் மெடிடேஷன். மனசு கடந்த காலத்துக்கு ஓடுது, நீங்க அதை இப்போ செய்ய வேண்டிய செயலுக்கு கொண்டு வர்றீங்க. மனசு எதிர்காலத்துக்கு ஓடுது, நீங்க அதை இப்போ செய்ய வேண்டிய செயலில் நிறுத்துறீங்க. இதுதான் டிசிப்ளின். இப்போ ஒரு பெரிய உண்மையை சொல்றேன். சோம்பலை வெல்லுறதுக்கு உங்க வாழ்க்கையில மோட்டிவேஷன் அதிகரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. சில நேரம் டிசிஷன் மேக்கிங்கை குறைக்கணும். காலை எழுந்ததும் எக்ஸசைஸ் பண்ணலாமா வேண்டாமான்னு தினமும் விவாதிக்காதீங்க. முன்னாடியே முடிவு. காலை 6 மணிக்கு எழுந்ததும் 15 நிமிஷம் நடப்பேன், அவ்வளவுதான். வேலை செய்யணுமா வேண்டாமா, முடிவு வேண்டாம். 9 மணிக்கு இந்த டாஸ்க். படிக்கணுமா வேண்டாமா, இரவு 8 மணிக்கு 20 நிமிஷம். முடிவுகளை முன்பே எடுத்துட்டா அந்த நேரத்துல மனசோட டிஸ்கஷன் குறையும். ஏன்னா மனசு ரொம்ப நல்ல நெகோஷியேட்டர். இன்னைக்கு மட்டும் விடு, நாளைக்கு டபுள் பண்ணலாம். இன்னைக்கு உடம்பு டயர்டு, இந்த வீடியோ முடிஞ்சதும் இந்த எபிசோட் முடிஞ்சதும் அப்படி பேசிக்கிட்டே இருக்கும். அதனால சில முடிவுகளை மனசோட டிஸ்கஷன் இல்லாம ருட்டீனா ஆக்கணும். அதுதான் டிசிப்ளின். நாள் 10 இன்னொரு முக்கியமான பயிற்சி. முடிக்காத வேலையை குவிக்காதீங்க. ஒவ்வொரு நாளும் 3 முக்கியமான வேலை தேர்ந்தெடுங்க. அதுல முதல் வேலையை முடிச்ச பிறகுதான் அன்னெசரி டிஸ்ட்ராக்ஷன்ஸ்க்கு போங்க. 3ஐயும் முடிக்க முடியலன்னா குறைந்தது 1ஐ முழுசா முடிங்க. ஏன்னா கம்ப்ளீட்டட் ஒர்க் மனசுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் தரும். இன்கம்ப்ளீட் ஒர்க் மனசுக்கு பேக்ரவுண்ட் ஸ்ட்ரெஸ் தரும். ஒரே நேரத்துல 10 விஷயங்களை ஆரம்பிச்சு 1ஐயும் முடிக்காம இருப்பது மனசை சோர்வடைய செய்யும். ஒரு விஷயத்தை தேர்ந்தெடுத்து முடிப்பது மனசுக்கு வலிமை தரும். இதுதான் செல்ஃப் டிசிப்ளினோட பியூட்டி. இப்போ இந்த 3 நாட்களையும் சேர்த்து பாருங்க. நாள் 9 சின்ன வாக்குறுதி கொடுத்து அதை நிறைவேற்றுங்க. நாள் 9 தள்ளி போடுறத நிறுத்தி முதல் படியை எடுங்க. நாள் 10 பலனை மட்டும் நினைச்சு பயப்படாம உங்க கையில இருக்கிற செயலை முழுசா செய்யுங்க. இந்த 3 சேர்ந்தா என்ன வரும்? டிசிப்ளின். அது வந்ததும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை மெதுவா மாற ஆரம்பிக்கும்.
காலை எழுப்புற அலாம் எதிரியா இருக்காது. வேலை ஒரு சுமையா தெரியாது. எக்ஸசைஸ் ஒரு பனிஷ்மெண்டா தெரியாது. படிப்பு ஒரு பேர்டனா தெரியாது. ஒரு கனவுக்காக தினமும் செய்ய வேண்டிய சின்ன வேலைகள் அந்த கனவோட ஒரு இயல்பான பகுதியாகிடும். ஆனா இங்க ஒரு மிகப்பெரிய சோதனை இன்னும் இருக்கு. நீங்க டிசிப்ளினா வேலை செய்றீங்க, தினமும் உழைக்கிறீங்க, நேரத்தை சரியா பயன்படுத்துறீங்க, முயற்சி செய்றீங்க. ஆனா பலன் உடனே வரலன்னா அதுதான் அடுத்த சோதனை. நீங்க 1 மாதம் உழைக்கிறீங்க, ரிசல்ட் இல்ல. 3 மாத முயற்சி, ரிசல்ட் குறைவு. 6 மாத முயற்சி இன்னும் எதிர்பார்த்த அளவுக்கு இல்ல. அப்ப மனசு என்ன சொல்லும்? இதெல்லாம் பண்ணி என்ன பயன்? என்னால முடியாது, விட்டுடலாம். அவனுக்கு இவ்வளவு சீக்கிரம் கிடைச்சிருக்கு, எனக்கு ஏன் கிடைக்கல? இங்க தான் நம்முடைய டிசிப்ளினை விட இன்னொரு பெரிய சக்தி தேவைப்படும். பலனை பற்றிய பயத்தை விடும் சக்தி. நீங்க உழைக்கணும், ஆனா உழைப்பின் ஒவ்வொரு நாளையும் ரிசல்ட்டோட அளந்துட்டே இருந்தா மனசு சோர்ந்து போயிடும். அதனால அடுத்த கட்டத்துல கிருஷ்ணருடைய கர்மயோகத்தோட இன்னொரு ஆழமான கதவுக்குள்ள நாம போக போறோம். செயலை எப்படி முழுமையா செய்யணும், ஆனா பலன் வராத போதும் மனசை எப்படி உடையாம காப்பாத்தணும். ஒரு தோல்வி உங்க திறமையை நிர்ணயிக்கிறதா? ஒரு குறைவான ரிசல்ட் உங்க மதிப்பை நிர்ணயிக்கிறதா? ஒரு தாமதம் உங்க முயற்சி வீழ்னு அர்த்தமா? இல்ல. அதை கற்றுக்கொள்ளாத வரை நம்முடைய டிசிப்ளின் கூட ஒரு கட்டத்துல நம்மையே சோர்வடைய செய்யும். அதனால அடுத்த 3 நாட்களில் நான் செயலை செய்கிறேன், பலன் எப்போது வர வேண்டுமோ அப்போது வரட்டும் என்ற மனநிலையை உருவாக்க போறோம். அதுதான் நாள் 11 முதல் 13 வரை நம்முடைய அடுத்த பெரிய பயிற்சி. ஏன்னா உங்களை நீங்களே செதுக்கும் பயணம் சோம்பல வென்ற உடனே முடிஞ்சிராது. நீங்க ஓட ஆரம்பிச்ச பிறகு எங்கே போகணும்னு தெரிஞ்சிருக்கணும். இல்லன்னா வேகமா ஓடினானோ தவறான பாதையில தான் போய்கிட்டு இருப்பீங்க. நாள் 11 முதல் 13. பலனை பற்றிய பயத்தை விட்டுட்டு செயலை முழுமையா செய்ய கத்துக்கோங்க. முதல் 10 நாட்கள்ல நாம ரொம்ப முக்கியமான ஒரு பயணத்தை கடந்துட்டு வந்திருக்கோம். முதல்ல நம்ம மனசை கவனிக்க கத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் ஆசை நம்ம எப்படி ஓட்டுது என்பதை பார்த்தோம். ஆசை நிறைவேறாத போது கோபம் எப்படி உருவாகுது என்பதையும் புரிஞ்சுக்கிட்டோம். கோபம் வந்த உடனே வார்த்தையை வெளியே விடாம கொஞ்சம் நின்னு மூச்சை கவனிச்சு நம்ம ரியாக்ஷனை நாமே தேர்வு செய்ய கத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் சோம்பலை எதிர்கொண்டோம். நாளைக்கு பண்ணலாம்னு சொல்ற மனசை கொஞ்சம் கொஞ்சமா அமைதிப்படுத்தி செய்ய வேண்டியதை செய்ய கத்துக்கிட்டோம். சின்ன வாக்குறுதி, சின்ன ஆக்ஷன், தினசரி டிசிப்ளின். இப்போ நாம நாள் 11க்கு வந்துட்டோம். இங்கே ஒரு புதிய பிரச்சனை நம்ம முன்னாடி நிக்குது. அது சோம்பல் இல்ல, அது கோபம் இல்ல, அது ஆசையும் இல்ல, அது பலனை பற்றிய பயம். நீங்க உழைக்க ஆரம்பிச்சிட்டீங்க, ஆனா உடனே மனசு கேட்கும், இதுக்கு ரிசல்ட் வருமா? நான் முயற்சி பண்றேன், ஆனா வெற்றி கிடைக்குமா? இவ்வளவு நாள் உழைச்சும் என்ன பயன்? நான் இதை பண்ணி தோத்துட்டா மற்றவர்கள் என்ன சொல்வாங்க? நான் எடுத்த முடிவு தப்பா போயிட்டா? இந்த கேள்விகள் நம்ம மனசை மெதுவா சாப்பிட ஆரம்பிக்கும். யோசிச்சு பாருங்க, ஒரு மாணவன் தேர்வுக்கு படிக்கிறான். அவன் தினமும் படிக்கிறான். ஆனா ஒவ்வொரு நாளும் அவன் மனசுல ஒரே கேள்வி, நான் பாஸ் ஆவேனா? அவன் புத்தகத்தை திறந்திருக்கான், ஆனா மனசு ரிசல்ட்ல இருக்கு. ஒரு பக்கம் பாடம், இன்னொரு பக்கம் பயம். ஒரு பக்கம் முயற்சி, இன்னொரு பக்கம் எதிர்காலம். அதனால அவன் படிக்கிற நேரத்துல கூட முழுசா படிக்க முடியல. இது மாணவனுக்கு மட்டும் இல்ல, ஒரு வேலை செய்யறவனுக்கும் இதே. இந்த ப்ராஜெக்ட் முடிச்சா பாஸ் என்ன சொல்வாரு? ப்ரொமோஷன் கிடைக்குமா? சேலரி இன்க்ரீஸ் வருமா? ஒரு பிசினஸ் பண்ணுறவருக்கும் இதே. இந்த ப்ராடக்ட் செல் ஆகுமா? கஸ்டமர் வருவாங்களா? ப்ராஃபிட் கிடைக்குமா? ஒரு யூடியூப் கிரியேட்டருக்கும் இதே. வியூஸ் எவ்வளவு வரும்? சப்ஸ்கிரைபர்ஸ் அதிகரிப்பாங்களா? வீடியோ வைரல் ஆகுமா? ஒரு குடும்ப தலைவருக்கும் இதே. குழந்தைகள் நல்லா செட்டில் ஆகுவாங்களா? எதிர்காலம் எப்படி இருக்கும்? இப்படி வாழ்க்கையில ஒவ்வொரு செயலுக்கும் முன்னாடியும் பின்னாடியும் பலன் பற்றிய எண்ணம் ஓடிக்கிட்டே இருந்தா நம்ம உடம்பு ஒரு இடத்துல இருக்கும், நம்ம மனசு இன்னொரு இடத்துல இருக்கும். அதனால கிருஷ்ணர் சொல்ற கர்மயோகத்தின் ஆழத்தை புரிஞ்சிக்கணும். அவர் உனக்கு செயலில்தான் உரிமை உண்டு, செயல் பலனில் இல்லை என்ற கருத்தை சொல்றாரு. இதை கேட்ட உடனே சில பேரு தவறா புரிஞ்சிக்கிறாங்க. அப்போ பலன் பற்றி கவலைப்படவே கூடாதா? இல்ல, அது பிராக்டிக்கலாவும் இல்ல. நீங்க ஒரு பிசினஸ் பண்ணுறீங்கன்னா ப்ராஃபிட் பார்க்கணும், ஒரு ஸ்டூடெண்ட்னா ரிசல்ட் பார்க்கணும், ஒரு எம்ப்ளாயினா பர்ஃபார்மன்ஸ் பார்க்கணும், ஒரு விவசாயினா விளைச்சல் பார்க்கணும், ஒரு யூடியூப் கிரியேட்டர்னா வியூஸ், ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் எல்லாமே பார்க்கலாம். அதுல தப்பில்ல. பிரச்சனை எங்க? பலன் உங்க மனசின் மதிப்பை தீர்மானிக்க ஆரம்பிக்கிற இடத்துல. ஒரு வீடியோ நல்லா போச்சு, நான் திறமையானவன். அடுத்த வீடியோ போகல, என்னால எதுவுமே முடியாது. இதுதான் ஆபத்து. 1 மாதம் நல்ல ப்ராஃபிட், நான் ரொம்ப ஸ்மார்ட். 1 மாதம் லாஸ், என் வாழ்க்கையே போச்சு. ஒரு தேர்வுல நல்ல மார்க், நான் கிரேட்.
ஒரு தேர்வுல குறைவான மார்க், நான் யூஸ்லெஸ். இந்த மனநிலையில நம்ம வாழ்க்கைய பலன் ஆள ஆரம்பிக்குது. கிருஷ்ணருடைய போதனை நம்மை அங்கிருந்து விடுவிக்குது. செயலை முழுமையா செய், பலனை கவனிக்கலாம், ஆனா பலன் உன்னை வரையறுக்க விடாதே. இதுதான் வித்தியாசம். ஒரு விவசாயி நினைச்சு பாருங்க. அவர் நிலத்தை தயார் பண்றாரு, விதை போடுறாரு, தண்ணீர் ஊத்துறாரு, உரம் போடுறாரு, களையை எடுக்கிறாரு, பயிரை பாதுகாக்கிறாரு. இது எல்லாம் அவருடைய கையில் இருக்கும். ஆனா மழை, அது முழுசா அவருடைய கையில் இல்ல. வானிலை முழுசா அவருடைய கையில் இல்ல. சந்தை விலை அவருடைய கையில் இல்ல. அப்படின்னா அவர் விதையே போடாம மழை எப்படி இருக்கும் என்று தெரியலன்னு வீட்ல உட்காந்துட்டா அவருடைய கடமை போயிடும். அவர் என்ன செய்யணும்? தன்னால முடிஞ்சதை முழுசா செய்யணும். அதுக்கப்புறம் வர்ற பலனை சமாளிக்க கத்துக்கணும். இதுதான் கர்மயோகம். இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி. நீங்க எதையாவது செய்யாம இருக்கிறதுக்கு உண்மையான காரணம் என்ன? திறமை இல்லாததா, நேரம் இல்லாததா, இல்ல தோல்வி வந்துடுமோன்னு பயமா? இந்த கேள்விய கொஞ்சம் ஆழமா கேளுங்க. பல பேரு எனக்கு டைம் இல்லைன்னு சொல்வாங்க, ஆனா சோஷியல் மீடியாக்கு நேரம் இருக்கு. பல பேரு எனக்கு மணி இல்லைன்னு சொல்வாங்க, ஆனா தேவையில்லாத செலவுக்கு பணம் போகும். பல பேர் எனக்கு ஸ்கில் இல்லைன்னு சொல்வாங்க, ஆனா கத்துக்கிற நேரத்துல வேற விஷயத்துல நேரம் போகும். சில நேரம் உண்மையான பிரச்சனை ரிசோர்ஸ் இல்லாததில்ல, பலன் வராதோன்னு உள்ளுக்குள்ள இருக்கிற பயம். ஒரு மனிதர் ஒரு பிசினஸ் ஐடியா வைத்திருக்கிறார். அவர் அதை ஆரம்பிக்கலாம். ஆனா மனசு சொல்லுது, ஃபெயில் ஆயிட்டா எல்லாரும் சிரிப்பாங்க, எல்லாரும் சிரிப்பாங்க. பணம் போயிடுச்சுனா, என்னால முடியலன்னு தெரிஞ்சிடுச்சுனா, அந்த பயம் அவரை ஆக்ஷன் எடுக்க விடாது. அவர் அதை பிளானிங்னு அழைப்பார். ஆனா சில நேரம் அது பிளானிங் இல்ல, பயத்தோட தள்ளி போடுற பழக்கம். அதனால நாள் 11 பயிற்சி. ஒரு விஷயத்தை தேர்ந்தெடுங்க. நீங்க ரொம்ப நாளா செய்யணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம். அதுக்கு ஒரு செயல் எடுங்க. ஆனா ஒரு கண்டிஷன், அந்த நாளைக்கு ரிசல்ட் பார்க்கக்கூடாது. உதாரணத்துக்கு 1 மணி நேரம் படிக்கணும்னு முடிவு பண்ணீங்க. 1 மணி நேரம் படிங்க. அந்த நேரத்துல எனக்கு எவ்வளவு ஸ்கோர் எடுப்பேன்னு யோசிக்காதீங்க. ஒரு வீடியோ கிரியேட் பண்ணணும்னு முடிவு பண்ணீங்க. உங்களால முடிஞ்ச அளவுக்கு நல்லா கிரியேட் பண்ணுங்க. அப்லோட் பண்ண உடனே ஒவ்வொரு 5 நிமிடத்துக்கும் அனலிட்டிக்ஸ் பார்க்காதீங்க. ஒரு ஸ்கில் கத்துக்கணும்னு முடிவு பண்ணீங்க. இன்னைக்கு அந்த ஸ்கில்லுக்கு ஒரு ஸ்டெப் கத்துக்கோங்க. எப்போ எக்ஸ்பர்ட் ஆவேன்னு கவலைப்படாதீங்க. இதுதான் நாள் 11. செயலோட முழுமையாக இருங்க. நீங்க சாப்பிடும்போது சாப்பிடுங்க, வேலை செய்யும்போது வேலை செய்யுங்க, குழந்தையோட பேசும்போது குழந்தையோட பேசுங்க, தியானம் செய்யும்போது தியானம் செய்யுங்க, பிரார்த்தனை செய்யும்போது பிரார்த்தனை செய்யுங்க. நம்ம உடம்பு ஒரு இடத்துல இருக்க, மனசு இன்னொரு இடத்துல ஓடுற பழக்கத்தை கொஞ்சம் கொஞ்சமா நிறுத்தணும். ஏன்னா பலனை பற்றிய பயம் பொதுவாக நம்மை நிகழ்காலத்திலிருந்து திருடிக்கிட்டு போயிடும். இப்போ நாள் 12. நாள் 12ல ஒரு இன்னும் ஆழமான விஷயத்தை பார்க்கணும். தோல்வி. தோல்வியை பற்றிய நம்முடைய பார்வை. நீங்க தோல்வியை எப்படி பார்க்கறீங்க? நான் தோத்துட்டேன், அதோட கதை முடிஞ்சுதா? இல்ல. ஒரு தோல்வி ஒரு முடிவில்ல. சில நேரம் அது ஃபீட்பேக். ஒரு கதவு மூடப்பட்டது, ஆனா வேறொரு கதவு எங்க இருக்குன்னு அது காட்டலாம். ஒரு பிசினஸ் ஃபெயில் ஆயிடுச்சு, அதனால் நீங்க ஃபெயிலியரா? இல்ல. ஒரு ரிலேஷன்ஷிப் முடிஞ்சிருச்சு, அதனால் நீங்க வொர்த்லெஸ்ஸா? இல்ல. ஒரு இன்டர்வியூல ரிஜெக்ட் ஆயிட்டீங்க, அதனால் உங்க திறமை ஜீரோவா? இல்ல. ஒரு எக்ஸாம்ல மார்க் குறைஞ்சிருக்கு, அதனால் உங்க முழு வாழ்க்கையும் முடிஞ்சுதா? இல்ல. நாம ஒரு சம்பவத்தோட ரிசல்ட்டை நம்ம ஐடென்டிட்டியா மாத்திடுறோம். அதுதான் பிரச்சனையே. நான் தோல்வி அடைந்தேன் என்பதற்கும் நான் தோல்வி என்பதற்கும் வித்தியாசம் இருக்கு. முதல் ஒன்று ஒரு சம்பவம், இரண்டாவது ஒன்று ஒரு ஐடென்டிட்டி. இந்த இரண்டையும் கலக்காதீங்க. நீங்க ஒரு தவறு பண்ணியிருக்கலாம், ஆனா நீங்க தவறு அல்ல. நீங்க ஒரு தோல்வியை சந்திச்சிருக்கலாம், ஆனா நீங்க தோல்வி அல்ல. நீங்க ஒரு பேட் டிசிஷன் எடுத்திருக்கலாம், ஆனா நீங்க பேட் பர்சன் அல்ல. இதுதான் சுயமாற்றத்துக்கு ரொம்ப முக்கியமான பார்வை. கிருஷ்ணர் அர்ஜுனனை போருக்கு அனுப்பும்போது எப்படியாவது வெற்றி மட்டும் வாங்கிட்டு வான்னு சொல்லல. அவருடைய மனதை கடமைக்குள்ள நிறுத்தினார். ஏன்னா மனிதனுடைய கடமை அவனுடைய கையில். பலன் பல காரணங்களோட சேர்ந்து உருவாகும். உங்க முயற்சி ஒரு காரணம், சூழ்நிலை இன்னொரு காரணம், மற்ற மனிதர்களுடைய செயல்கள் இன்னொரு காரணம், காலம் இன்னொரு காரணம். பல விஷயங்கள் சேர்ந்து தான் ஒரு ரிசல்ட். அதனால ரிசல்ட்டை முழுசா உங்க கையில் இருக்கிற மாதிரி நினைச்சா நீங்க தேவையில்லாம உங்களை நீங்களே குறை சொல்ல ஆரம்பிப்பீங்க. நான் இன்னும் நல்லா பண்ணியிருக்கணும், எல்லாம் ஏன் தவறு. சில நேரம் அது உண்மையா இருக்கலாம், அப்ப திருத்திக்கோங்க. ஆனா எல்லாமே உங்க கண்ட்ரோல்ல இருந்தது மாதிரி உங்களை தண்டிக்காதீங்க. அதே நேரம்
என்னால எதுவுமே செய்ய முடியாது, எல்லாம் டெஸ்டினின்னு சொல்லியும் தப்பிக்காதீங்க. அது கூட தவறு. கர்மயோகம் இந்த இரண்டுக்கும் நடுவுல ஒரு அழகான பாதையை காட்டுது. செயலை நீ செய்யணும், பொறுப்பை நீ ஏற்கணும், முயற்சியை நீ முழுசா கொடுக்கணும். ஆனா பலன் வந்ததும் அதை சமநிலையோக ஏற்றுக்கொள்ளணும். இதுதான் நாள் 12. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில ஒரு பழைய தோல்வியை நினைச்சு பாருங்க. அது உங்களுக்கு என்ன கற்றுக் கொடுத்தது? அந்த சம்பவத்துக்கு முன்னாடி இருந்த நீங்க யார்? அதுக்கப்புறமான நீங்க யார்? அந்த தோல்வி உங்களுக்கு ஒரு மனிதரை பற்றி கற்றுக் கொடுத்ததா? ஒரு முடிவை பற்றி கற்றுக் கொடுத்ததா? உங்க திறமையை பற்றி கற்றுக் கொடுத்ததா? உங்க பலவீனத்தை பற்றி கற்றுக் கொடுத்ததா? அதை எழுதுங்க. நான் தோற்றேன்னு மட்டும் எழுதாதீங்க. அந்த தோல்வி என்னை என்ன கற்றுக் கொடுத்ததுன்னு எழுதுங்க. அப்போ கடந்த காலத்தோட வலி ஒரு நாளைக்கு ஒரு ஞானமா மாற ஆரம்பிக்கும். இப்போ நாள் 13. இது இந்த 3 நாட்களிலேயே ரொம்ப முக்கியமான நாள். ஏன்னா இப்போ நாம ஒரு பயிற்சியை செய்ய போறோம். அது சமநிலை பயிற்சி. வெற்றி வந்தாலும் தோல்வி வந்தாலும் உங்க மனசு முழுசா வெளி உலகத்தோட சேர்ந்து ஆடக்கூடாது. இதுக்கு ஒரு பிராக்டிக்கல் எக்ஸசைஸ் இருக்கு. இன்னைக்கு ஏதாவது நல்ல விஷயம் நடந்தா உடலே உச்சக்கட்ட சந்தோஷத்துல எல்லா முடிவும் எடுக்காதீங்க. எல்லாம் சரியாகிடுச்சுன்னு முடிவு பண்ணாதீங்க. அதே மாதிரி ஏதாவது கெட்ட விஷயம் நடந்தா எல்லாம் முடிஞ்சிடுச்சுன்னு முடிவு பண்ணாதீங்க. இரண்டுக்கும் நடுவுல ஒரு இடம் இருக்கு. அதுதான் சமநிலை. ஒரு யூடியூப் வீடியோ வைரல் ஆயிடுச்சு. சந்தோஷப்படுங்க, கொண்டாடுங்க. ஆனா அடுத்த 10 வீடியோவுக்கும் இதே ரிசல்ட் வரணும்னு மனசை கட்டுப்படுத்தாதீங்க. ஒரு வீடியோ ஃப்ளாப் ஆயிடுச்சு. அதை அனலைஸ் பண்ணுங்க. என்ன வேலை செய்யலன்னு பாருங்க. ஆனா நான் யூஸ்லெஸ்னு முடிவு பண்ணாதீங்க. ஒரு கிளையண்ட் உங்களை பாராட்டினார், சந்தோஷப்படுங்க. ஆனா அந்த பாராட்டையே உங்க ஐடென்டிட்டியை ஆக்காதீங்க. ஒரு கிளையண்ட் குறை சொன்னார், அதுல உண்மை இருந்தா திருத்திக்கோங்க, உண்மை இல்லைன்னா விட்டுடுங்க. இதுதான் சமநிலை. ஒரு மனிதர் உங்களை பாராட்டும் போது நீங்க பறக்கக்கூடாது. அதே மனிதர் திட்டும்போது நீங்க தரையில விழக்கூடாது. உங்க உள்ள ஒரு நிலை இருக்கணும். அங்கிருந்து நீங்க உலகத்தை பார்க்கணும். இதுதான் கிருஷ்ணர் சொல்லும் ஸ்திதப்பிரஜ்ஞ நிலைக்கான ஆரம்ப பயிற்சி. நிலைமை மாறும், மனிதர்கள் மாறுவாங்க. பணம் வரும் போகும், வெற்றி வரும் போகும். உடம்பு கூட எப்பவும் ஒரே மாதிரி இருக்காது. புகழ் இருக்கும், பின்னாடி குறையும். ஆனா உங்க உள்ளே இருக்கிற அறிவு, இது வந்திருக்கு, இது போயிருக்கு, நான் என்ன செய்யணும்னு பார்க்கறேன்னு அமைதியா இருக்க கத்துக்கணும். இதுதான் உண்மையான மன வலிமை. இப்போ ஒரு சின்ன 5 நிமிஷ பயிற்சி. காலை அல்லது இரவு அமைதியா உட்காருங்க. கண்களை மூடுங்க. மூச்சை கவனிங்க. அப்புறம் உங்களிடம் 3 கேள்விகள் கேளுங்க. முதல் கேள்வி, இன்னைக்கு நான் என்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிறத செஞ்சனா? இரண்டாவது, எந்த ரிசல்ட் என்னை அதிகமா பாதிச்சது? மூன்றாவது, அந்த ரிசல்ட் இல்லாமல் இருந்தாலும் நான் என்னுடைய கடமையை தொடர்ந்து செய்வேன் என்று சொல்ல முடியுமா? இந்த 3வது கேள்விதான் முக்கியம். ஏன்னா உண்மையான டிசிப்ளின் ரிசல்ட் வந்த நாள்ல மட்டும் வேலை செய்வதில்லை, ரிசல்ட் வராத நாளிலும் வேலை செய்வது. பாராட்டு கிடைத்தாலும் நல்லா செய்வது, பாராட்டு கிடைக்காத போதும் நல்லா செய்வது. வியூஸ் அதிகமா இருந்தாலும் நல்ல கண்டென்ட் கொடுப்பது, வியூஸ் குறைஞ்சாலும் நல்ல கண்டென்ட் கொடுப்பது. கஸ்டமர் பாராட்டினாலும் சர்வீஸ் நல்லா கொடுப்பது, கஸ்டமர் குறை சொன்னாலும் சர்வீஸை இம்ப்ரூவ் பண்றது. இதுதான் கர்மயோகம். நம்ம செயலை நம்முடைய வழிபாடா பார்க்க ஆரம்பிக்கிற நிலைதான் இந்த நிலை. நீங்க ஒரு வேலையை செய்றீங்க, அதை எனக்கு என்ன கிடைக்கும்னு மட்டும் பார்க்காம நான் இதை எவ்வளவு நேர்மையா செய்ய முடியும்னு கேட்க ஆரம்பிச்சா உங்க மனசு மாற ஆரம்பிக்கும். அப்போ வேலை ஒரு சுமை இல்ல, வேலை ஒரு சாதனை பாதை. ஒரு பேரண்ட் குழந்தைய வளர்க்கும்போது இந்த குழந்தை என்னை நாளைக்கு என்ன ரிட்டர்ன் பண்ணுன்னு மட்டும் பார்க்க மாட்டாரு, அன்போட செய்றாரு. ஒரு உண்மையான ஆசிரியர் மாணவன் உடனே நன்றி சொல்லணும்னு எதிர்பார்க்காம கற்றுக் கொடுப்பாரு. ஒரு நல்ல மருத்துவர் நோயாளி அவரை பாராட்டணும்னு மட்டும் பார்த்து சிகிச்சை கொடுக்க மாட்டாரு. ஒரு உண்மையான சேவை பலனை விட செயலை உயர்வா பார்க்க ஆரம்பிக்கிற இடத்துல பிறக்கும். இதுதான் கர்மயோகத்தின் இதயம். ஆனா இங்க இன்னொரு சோதனை நம்மை காத்து கொண்டிருக்கிறது. நீங்க உங்க செயலை செய்ய ஆரம்பிச்சிட்டீங்க, பலனை பற்றிய பயத்தை கொஞ்சம் விட்டுட்டீங்க, தோல்வியை ஃபீட்பேக்கா பார்க்க கத்துக்கிட்டீங்க, வெற்றி தோல்வி இரண்டிலும் சமநிலையா இருக்க முயற்சி பண்றீங்க. ஆனா ஒரு நாள் சோஷியல் மீடியா திறக்கிறீங்க. உங்க வயசுல இருக்கிற ஒருத்தர் உங்களை விட ரொம்ப முன்னாடி போயிருக்காரு. அவருக்கு பெரிய வீடு, பெரிய கார், பெரிய பிசினஸ், நிறைய ஃபாலோவர்ஸ். அவருடைய குடும்ப வாழ்க்கை அழகா தெரிகிறது. அவருடைய சக்சஸ் ஸ்டோரி எல்லா இடத்துலையும். அதை பார்த்ததும் உங்க மனசு என்ன சொல்லும்? நான் எங்க போயிட்டு இருக்கேன்? அவன் இவ்வளோ முன்னாடி போயிட்டான்,
நான் மட்டும் இன்னும் இங்கேயே இருக்கேன், என்னோட வாழ்க்கை ஏன் இப்படி? இங்க தான் இன்னொரு பெரிய எதிரி நம்ம முன்னாடி வரப்போகுது, ஒப்பீடு. நீங்க உங்களை வேற யாரோட அளக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா இத்தனை நாள் கட்டிய டிசிப்ளின் கூட மனசுக்குள்ள உடைய ஆரம்பிக்கும். ஏன்னா நீங்க உங்க பாதையை விட்டுட்டு வேற ஒருத்தருடைய பாதையை பார்த்து ஓட ஆரம்பிப்பீங்க. அதனால அடுத்த 3 நாட்கள்ல நாம இன்னொரு பெரிய ரகசியத்தை கத்துக்க போறோம். அவன் மாதிரி நான் ஏன் இல்லைன்னு கேட்கிற மனச நான் என்னுடைய சிறந்த வடிவமாக எப்படி மாறலாம்னு கேட்கிற மனசா மாற்றுகிறது எப்படி? மற்றவர்களுடைய வெற்றி உங்க தோல்வி இல்லைன்னு எப்படி புரிஞ்சுக்கிறது? உங்களுக்கான பாதை என்ன? கிருஷ்ணர் சொல்லும் சுய தர்மம் என்ன? அதை கண்டுபிடிக்காமல் மற்றவர்களை பின்பற்றினா என்ன ஆகும்? இதுதான் நாள் 14 முதல் 16 வரைக்கும் நம்முடைய அடுத்த பயிற்சி. ஏன்னா உங்களை நீங்களே செதுக்கணும்னா முதல்ல உங்களை வேற யாரோட கல்லோட ஒப்பிடுறத நிறுத்தணும். நாள் 14 முதல் 16. பிறரை பார்த்து உங்களை அளக்காதீங்க. முதல் 13 நாட்கள்ல நாம நம்ம மனசுக்குள்ள இருந்த பல விஷயங்களை பார்த்துட்டு வந்திருக்கோம். மனசை கவனிக்க கத்துக்கிட்டோம். ஆசை நம்ம எப்படி இழுக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டோம். ஆசை நிறைவேறாத போது கோபம் எப்படி பிறக்குதுன்னு பார்த்தோம். கோபம் வந்த உடனே ரியாக்ஷன் கொடுக்காம கொஞ்சம் நின்னு நம்ம பதில தேர்வு செய்ய கத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் சோம்பலை வென்று செயலில் இறங்க ஆரம்பிச்சோம். நாளைக்கு பண்ணலாம்னு சொல்லுற மனசுக்கு பதிலா இன்னைக்கு நான் என்ன செய்ய முடியும்னு கேட்க கத்துக்கிட்டோம். பலனை பற்றிய பயத்தை கொஞ்சம் விட்டுட்டு நம்ம கையில் இருக்கிற செயலை முழுமையா செய்யணும்னு புரிஞ்சுக்கிட்டோம். ஆனா இப்போ நம்ம மனசுக்குள்ள இன்னொரு பெரிய எதிரி நுழையுது. அது சத்தம் போடாது, அது கோபம் மாதிரி வெடிக்காது, அது ஆசை மாதிரி வெளிப்படையா தெரியாது. அது ரொம்ப அமைதியா வந்து ஒரு கேள்வியை மட்டும் கேட்கும். அவனுக்கு இருக்கு, உனக்கு ஏன் இல்ல? அந்த ஒரு கேள்வி போதும், நம்ம மன அமைதி போயிடும். ஒருத்தருடைய வாழ்க்கைய பார்க்கறோம். அவருடைய வீடு நல்லா இருக்கு, அவருடைய கார் நல்லா இருக்கு, அவருக்கு நல்ல வேலை, நல்ல சம்பளம், நல்ல பிசினஸ், நிறைய ஃபாலோவர்ஸ், அழகான குடும்பம். அவர் வெளிநாடு போறாரு, அவர் புதிய பொருள் வாங்குறாரு, அவர் சக்சஸ் பற்றி பேசுறாரு. அதை பார்த்த உடனே நம்ம மனசு நம்ம வாழ்க்கைய அவரோட வாழ்க்கையோட ஒப்பிட ஆரம்பிச்சிடும். நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்? என் வாழ்க்கை ஏன் இப்படி இருக்கு? அவன் இவ்வளவு முன்னாடி போயிட்டான், நான் மட்டும் இன்னும் இதே இடத்துல இருக்கேன். இப்படி ஒரு சில நிமிஷத்துல நம்ம மனசு நம்மையே குறை சொல்ல ஆரம்பிச்சிடும். யோசிச்சு பாருங்க. நேத்து வரைக்கும் உங்களுக்கு இருந்த வாழ்க்கை ஓரளவுக்கு நிம்மதியா இருந்திருக்கும். ஆனா இன்னைக்கு ஒரு மனிதரோட சக்சஸ பார்த்ததும் உங்க வாழ்க்கை உங்களுக்கு குறைவா தோணுது. அந்த மனிதர் உங்களை வந்து கெடுக்கவே இல்லை, அவர் உங்களை வந்து அவமானப்படுத்தவே இல்லை. அவர் தன்னுடைய வாழ்க்கைய வாழுறாரு. ஆனா அவருடைய வாழ்க்கைய பார்த்து நாம நம்ம வாழ்க்கைய தண்டிக்க ஆரம்பிக்கிறோம். இதுதான் கம்பேரிசன். இது இன்றைய காலத்துல ரொம்ப பெரிய மனசு சம்பந்தமான சிக்கல். ஏன்னா முன்னாடி நாம நம்ம தெருவுல இருக்கிறவங்க கிட்ட தான் கம்பேர் பண்ணுவோம். இப்போ உலகம் முழுக்க இருக்கிற ஆயிரக்கணக்கான பேரோட வாழ்க்கைய தினமும் ஃபோன்ல பார்க்கறோம். ஒருத்தர் துபைல, ஒருத்தர் அமெரிக்கால, ஒருத்தர் பிசினஸ்ல, ஒருத்தர் ஃபிட்னஸ்ல, ஒருத்தர் யூடியூப்ல, ஒருத்தர் ஆக்டிங்ல, ஒருத்தர் ஸ்போர்ட்ஸ்ல, ஒருத்தர் ஒரு வயசுல பெரிய சக்சஸ் அடைஞ்சிருக்காரு. நாம அந்த ஒரு மனிதரோட வாழ்க்கைய பார்த்து நம்ம முழு வாழ்க்கையே ஜட்ஜ் பண்ண ஆரம்பிச்சிடுறோம். ஆனா ஒரு விஷயம் மறந்துடுறோம். நீங்க அவருடைய வாழ்க்கையோட முழு கதையை பார்க்கல. அவர் காட்டுற ஒரு சில நிமிஷங்களை மட்டும்தான் பார்க்கறீங்க. அவர் ஸ்ட்ரகிள் தெரியாது, அவர் ஃபெயிலியர் தெரியாது, அவர் அழுத இரவுகள் தெரியாது, அவர் இழந்த வாய்ப்புகள் தெரியாது, அவர் மனசுக்குள்ள இருக்கிற பயம் தெரியாது. ஆனா நீங்க உங்க வாழ்க்கையோட முழு கதையையும் தெரிஞ்சிருக்கீங்க. அதனால மற்றவருடைய ஹைலைட்டை உங்க பிஹைண்ட் த சீன்ஸோட கம்பேர் பண்ணாதீங்க. இந்த ஒரு விஷயத்த மனசுல ஆழமா பதிச்சுக்கோங்க. ஒருத்தர் உங்களை விட முன்னாடி இருக்கலாம், அது உண்மை. ஆனா அதனால் நீங்க தோல்வியாளர் ஆகிட மாட்டீங்க. ஒருத்தர் உங்களை விட அதிகம் சம்பாதிக்கலாம், அதனால் உங்க சம்பளம் மதிப்பில்லாததாகாது. ஒருத்தர் உங்களை விட பெரிய வீட்டில் இருக்கலாம், அதனால் உங்க வீடு சிறியதாகாது. ஒருத்தர் உங்களை விட அதிக ஃபாலோவர்ஸ் வைத்திருக்கலாம், அதனால் உங்க குரலுக்கு மதிப்பு இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. ஒருத்தர் சீக்கிரம் வெற்றி அடைஞ்சிருக்கலாம், அதனால் உங்க நேரம் முடிஞ்சிடுச்சுன்னு அர்த்தம் கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் அவரவர் நேரம். இதுதான் நாள் 14இன் முதல் பாடம். இப்போ ஒரு முக்கியமான கேள்வி. நீங்க யாரோட வாழ்க்கைய அதிகமா கம்பேர் பண்றீங்க? உங்க நண்பனா, உங்க உறவினரா, உங்க ஆபீஸ் கொலீகா, உங்க நெய்பரா, சோஷியல் மீடியால பார்க்குற யாராவது ஒருத்தரா? அந்த மனிதரை நினைச்சு பாருங்க. அவரிடம் என்ன இருக்கு? அதை நீங்க ஏன் விரும்புறீங்க? அது உண்மையிலே உங்களுக்கு தேவையா? இல்ல அவர் வைத்திருக்கிறதால நீங்களும் வேண்டும்னு நினைக்கிறீங்களா?
இந்த வித்தியாசம் ரொம்ப முக்கியம். ஒரு குழந்தை மற்றொரு குழந்தையிடம் ஒரு டாயை பார்த்து எனக்கும் அது வேண்டும்னு கேக்குது. அதுக்கு அந்த டாய் உண்மையில தேவையில்லை. அந்த டாய் மற்ற குழந்தையிடம் இருக்கு என்பதுதான் காரணம். பெரியவங்களான பிறகும் இதே விஷயம் தொடருது. அவனுக்கு கார், எனக்கும் கார். அவனுக்கு பிக்கர் ஹவுஸ், எனக்கும் பிக்கர் ஹவுஸ். அவனுக்கு ப்ரமோஷன், எனக்கும் ப்ரமோஷன். அவரு ஃபாரின் ட்ரிப், எனக்கும் ஃபாரின் ட்ரிப். அவரு ஃபாலோவர்ஸ், எனக்கும் ஃபாலோவர்ஸ். இப்படி வாழ்க்கை முழுக்க அவனிடம் இருக்குன்னு ஆரம்பிச்ச ஆசனா நம்ம முடிவுகளை ஓட்ட ஆரம்பிச்சிடும். அப்போ நம்முடைய வாழ்க்கை நம்முடைய விருப்பத்தால உருவாகாது, மற்றவர்களுடைய வாழ்க்கைய பார்த்து உருவாகும். அது ஆபத்தானது. ஏன்னா மற்றவர் எங்கே போறாருன்னு பார்த்துக்கிட்டே இருந்தா நீங்க உங்க பாதைய பார்க்க மறந்துவிடுங்க. இதுதான் நாள் 15க்கு நம்ம கூட்டிக்கிட்டு போகுது. நாள் 15இன் கேள்வி, என்னுடைய பாதை என்ன? இந்த கேள்வி சுலபமா தோணலாம், ஆனா நிறைய பேருக்கு இதுக்கு பதில் தெரியாது. நான் என்ன செய்யணும்? என்ன வாழ்க்கை வாழணும்? என்னுடைய உண்மையான திறமை என்ன? எனக்கு என்ன பொருத்தமானது? நான் எதுக்காக பிறந்தேன்? இந்த கேள்விகள் மனசுக்குள்ள இருக்கும். ஆனா அதற்கான பதில தேடாம மற்றவர்கள் போற பாதைய காப்பி பண்ணிடுவோம். ஒருத்தர் ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சாரு, நாமும் அதையே ஆரம்பிக்கணும்னு நினைப்போம். ஒருத்தர் ஒரு ஜாப்ல பெரிய பொசிஷனுக்கு போனாரு, நாமும் அதே பாதை. ஒருத்தர் ஒரு கண்டென்ட் ஃபார்மேட்ல சக்சஸ் அடைஞ்சாரு, நாமும் அதையே காப்பி பண்ணுவோம். அது தவறுன்னு சொல்லல. மற்றவர்களிடம் இருந்து கற்றுக்கொள்ளலாம், இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்கொள்ளலாம், அவர்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை பயன்படுத்திக் கொள்ளலாம். ஆனா அவருடைய வாழ்க்கைய உங்க வாழ்க்கையா மாற்றக்கூடாது. கிருஷ்ணர் கீதையில சுய தர்மத்தை பற்றி பேசுறாரு. அதன் ஆழமான அர்த்தம், உங்களுக்கு உரிய கடமையை உங்களுக்கு உரிய இயல்புக்கு ஏற்ற பாதையில் செய்வது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரே பாதை கிடையாது. ஒருத்தருக்கு பிசினஸ் சரியாக இழுக்கலாம், இன்னொருத்தருக்கு டீச்சிங். ஒருத்தருக்கு டெக்னாலஜி, இன்னொருத்தருக்கு ஃபார்மிங். ஒருத்தருக்கு ஆர்ட், இன்னொருத்தருக்கு சர்வீஸ். ஒருத்தர் ஃபேமிலி லைஃப்ல நல்ல மனிதராக இருப்பதே மிகப்பெரிய கடமை. ஒவ்வொருத்தருடைய இயல்பு வேற. அதனால மற்றவருடைய பாதைய காப்பி பண்ணி நம்ம வாழ்க்கைய நடத்த முயற்சி பண்ணா நமக்கு வெற்றி கிடைத்தாலும் மனசுக்குள்ள நிறைவு இருக்காது. ஏன்னா அது நம்ம பாதை இல்ல. ஒரு மீனை மரத்துல ஏற சொல்லி நீ ஏன் மங்கி மாதிரி ஏற முடியலன்னு கேட்டா மீன் தன்னையே தோல்வியாளன்னு நினைச்சுக்கலாம். ஆனா அது மரத்துக்காக உருவாக்கப்படல. அதுக்கு தண்ணீர் தான் உலகம். அதே மாதிரி ஒருத்தருடைய ஸ்ட்ரெங்த் இன்னொருத்தருடைய ஸ்ட்ரெங்த் ஆக வேண்டிய அவசியம் இல்ல. நீங்க வேற ஒருத்தர் மாதிரி இல்லன்னு கவலைப்படாதீங்க. நீங்க நீங்களா இருக்கிறீங்களா? அதுதான் முக்கியம். யோசிச்சு பாருங்க. நீங்க குழந்தையா இருந்தப்போ உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்தது? எதை செய்யும்போது நேரம் போகிறதே தெரியாது? எந்த விஷயத்துல மற்றவர்கள் சொல்லாமலேயே நீங்க நேச்சுரலா நல்லா இருந்தீங்க? எந்த வேலை செய்யும்போது மனசு முழுசா அதுல இருந்தது? இந்த கேள்விகளுக்கு உடனே பதில் வராம இருக்கலாம். பரவாயில்ல, தேட ஆரம்பிங்க. ஏன்னா செல்ஃப் டிஸ்கவரி ஒரு நாள் ப்ராஜெக்ட் இல்ல, அது ஒரு பயணம். நாள் 15இன் பயிற்சி. ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. அதுல 3 தலைப்புகள் எழுதுங்க. எனக்கு பிடித்தது, எனக்கு நல்லா வருவது, மற்றவர்களுக்கு நான் பயனுள்ளதாக இருக்க முடிவது. இந்த 3க்கும் நடுவுல ஒரு காமன் ஏரியா இருக்கலாம். அங்கேதான் உங்க இயல்பான பாதையின் ஒரு சின்ன க்ளூ இருக்கலாம். உதாரணத்துக்கு, உங்களுக்கு மனிதர்களோட பேச பிடிக்கும். அவங்க பிரச்சனையை கேட்டு புரிஞ்சிக்க முடியும். அவங்களுக்கு ஏதாவது எக்ஸ்பிளைன் பண்ண நல்லா வருது அப்படின்னா டீச்சிங், கவுன்சிலிங், கம்யூனிகேஷன், லீடர்ஷிப் மாதிரி துறைகளில் உங்க ஸ்ட்ரென்த் இருக்கலாம். இன்னொருத்தருக்கு தனியா உட்கார்ந்து டெக்னிக்கல் ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்ண பிடிக்கும். அவருக்கு நம்பர்ஸ், கம்ப்யூட்டர்ஸ், சிஸ்டம்ஸ் பிடிக்கும். அவருடைய பாதை வேற. இன்னொருத்தருக்கு கலை பிடிக்கும். இன்னொருத்தருக்கு சேவை பிடிக்கும். இன்னொருத்தருக்கு ஆராய்ச்சி பிடிக்கும். இன்னொருத்தருக்கு தொழில் பிடிக்கும். எல்லாரையும் ஒரே அளவுகோலால அளக்க முடியாது. இதுதான் கிருஷ்ணருடைய பார்வையின் அழகு. தர்மம் என்பது மற்றவருடைய வாழ்க்கையை காப்பி பண்ணுவதில்லை, உங்களுக்கு உரிய பொறுப்பை உணர்ந்து அதை நேர்மையா செய்வது. அதனால நாள் 16இல் இன்னொரு முக்கியமான மாற்றம் செய்யணும். கம்பேரிசனை காம்படிஷனா மாட்டாதீங்க. மற்றவர் வெற்றி அடைஞ்சிருக்காரு, அதை பார்த்து பொறாமைப்படாதீங்க. அவரிடமிருந்து கற்றுக்கோங்க. அவர் என்ன செய்தார், என்ன டிசிப்ளின் இருந்தது, என்ன ஸ்கில் வளர்த்தார், என்ன தவறுகளை தவிர்த்தார், இதை பாருங்க. அப்போ மற்றவருடைய வெற்றி உங்க மன அமைதியை திருடாது. அது உங்களுக்கு ஒரு ஆசிரியராக மாறும். இது ரொம்ப பெரிய மனமாற்றம். ஒரு மனிதர் உங்களை விட முன்னாடி போயிருக்காரு. முன்னாடி எனக்கு ஏன் இல்லை, இப்போ அவரிடமிருந்து நான் என்ன கற்றுக்கொள்ளலாம்? இந்த ஒரு கேள்வி உங்க மனச பொறாமையிலிருந்து வளர்ச்சிக்கு கொண்டு போகும்.
ஒருத்தர் நல்லா பேசுறாரு, அவனுக்கெல்லாம் சான்ஸ்னு சொல்லாதீங்க. அவன் எப்படி பிராக்டிஸ் பண்ணினான்னு பாருங்க. ஒருத்தர் நல்ல பிசினஸ் பண்றாரு, அவனுக்கு லக்னு மட்டும் சொல்லாதீங்க. அவன் என்ன சிஸ்டம் உருவாக்கியிருக்கான்னு பாருங்க. ஒருத்தர் உடம்ப ஃபிட்டா வச்சிருக்காரு, அவருக்கு நேரம் அதிகம்னு சொல்லாதீங்க. அவருடைய ரொட்டீன் என்னன்னு பாருங்க. இதுதான் ஹெல்தி கம்பேரிசன். அதாவது மற்றவரை பார்த்து உங்களை குறை சொல்லாதீங்க, மற்றவரை பார்த்து உங்களை வளர்த்துக்கோங்க. இந்த 2 விஷயத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. இப்போ உங்க வாழ்க்கையில ஒரு முக்கியமான உண்மையை நினைத்து பாருங்க. நீங்க உங்களை மற்றவர்களோட கம்பேர் பண்ணும்போது அவருடைய ஸ்ட்ரென்த்தை உங்க வீக்னஸோட கம்பேர் பண்றீங்க. அது ஃபேர் இல்ல. ஒரு மனிதருக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரென்த் இருக்கும், உங்களுக்கு வேற ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கும். அவருடைய முழு வாழ்க்கையையும் எடுத்துக்கிட்டு உங்க ஒரு குறைய மட்டும் கம்பேர் பண்ணாதீங்க. உங்க வாழ்க்கையில ஏற்கனவே நீங்க கடந்து வந்த பாதையை மறந்துடாதீங்க. நீங்க எத்தனை கஷ்டங்களை கடந்து வந்திருக்கீங்க, எத்தனை தடவை விழுந்து எழுந்திருக்கீங்க, எத்தனை விஷயங்களை கத்துக்கிட்டீங்க, எத்தனை பேருக்கு உதவி பண்ணிருக்கீங்க, எத்தனை தடவை உங்களுக்கே தெரியாமல் ஒருத்தருடைய வாழ்க்கைக்கு நல்ல தாக்கத்தை கொடுத்திருக்கீங்க. இவையெல்லாம் உங்க மதிப்பு. அதை லைக்ஸ், சேலரி, கார், ஹவுஸ், ஃபாலோவர்ஸ் மட்டும் வைத்து அளக்காதீங்க. ஒரு மனிதருடைய மதிப்பு அவர் வைத்திருக்கும் பொருட்களோட டோட்டல் அல்ல, அவர் யார் என்பதில்தான் இருக்கு. அதனால நாள் 16 ஒரு சின்ன எக்ஸசைஸ். இரவு தூங்குறதுக்கு முன்னாடி மற்றவர்களோட கம்பேர் பண்ணாம உங்களோட கம்பேர் பண்ணுங்க. ஒரு கேள்வி, நான் நேற்றை விட இன்று ஒரு சின்ன விஷயத்துல முன்னேறினேனா? கோபத்தை கொஞ்சம் குறைத்தீங்களா? ஒரு நல்ல ஹேபிட் பண்ணீங்களா? ஒரு அன்னெசரி எக்ஸ்பென்ஸ் தவிர்த்தீங்களா? 1 மணி நேரம் ஃபோக்கஸா வேலை செய்தீங்களா? ஒருத்தரை காயப்படுத்தாம பேசுனீங்களா? ஒரு தவறை ஒத்துக்கிட்டீங்களா? ஒரு நல்ல செயலை யாருக்கும் தெரியாமல் செய்தீங்களா? இதெல்லாம் ப்ராக்ரஸ். நம்ம வாழ்க்கையை மற்றவர்களோட கம்பேர் பண்ணாம நேற்றைய நம்மோட கம்பேர் பண்ண ஆரம்பிச்சா மனசுக்கு ஒரு அமைதி வரும். ஏன்னா அப்ப போட்டி வெளியில இல்ல, உள்ளே இருக்கும். நேத்து சீக்கிரம் கோபப்பட்டேன், இன்று கொஞ்சம் நின்று யோசிச்சேன், வெற்றி. நேத்து 1 மணி நேரம் ஃபோன்ல போச்சு, இன்று அதை குறைச்சேன், வெற்றி. நேத்து ஒரு வேலையை தள்ளி போட்டேன், இன்று ஆரம்பிச்சேன், வெற்றி. நேத்து மற்றவரை பார்த்து பொறாமைப்பட்டேன், இன்று அவரிடமிருந்து கற்றுக்கொண்டேன், வெற்றி. இந்த சின்ன வெற்றிகளை மதிக்க கற்றுக்கோங்க. ஏன்னா பெரிய மனிதர்கள் ஒரே நாள்ல உருவாக மாட்டாங்க, தினசரி சின்ன வெற்றிகளால உருவாகுவாங்க. இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம், சுய தர்மம் என்றால் எனக்கு பிடிச்சதை மட்டும் செய்வேன்னு அர்த்தம் கிடையாது. அது கூட தவறு. சில நேரம் நமக்கு பிடிக்காத விஷயத்தையும் செய்ய வேண்டியிருக்கும். ஒரு பேரண்டா இருந்தா பொறுப்பு இருக்கு, ஒரு எம்ப்ளாயியா இருந்தா கடமை இருக்கு, ஒரு பிசினஸ் ஓனரா இருந்தா கஸ்டமருக்கு பொறுப்பு இருக்கு, ஒரு சிட்டிசனா இருந்தா சமுதாயத்துக்கு பொறுப்பு இருக்கு. சுயதர்மம் என்பது சுயநலம் இல்லை, உங்களுக்கு உரிய பொறுப்பை உணர்ந்து அதை நேர்மையா நிறைவேற்றுவது. அதனால உங்களுக்கு பிடிச்சது என்னன்னு மட்டும் கேட்காதீங்க. என்னுடைய பொறுப்பு என்ன? என்னுடைய திறமை எங்கே பயன் தருது? என்னை நம்பி யார் இருக்காங்க? நான் என்ன நல்ல விஷயத்தை உலகத்துக்கு கொடுக்க முடியும்? இந்த கேள்விகளையும் கேளுங்க. அப்போதுதான் வாழ்க்கைக்கு ஒரு ஆழமான அர்த்தம் வரும். இப்போ ஒரு விஷயம் கவனிங்க. நாம் முதல் 16 நாட்கள்ல என்ன செய்திருக்கோம்? மனசை கவனிச்சோம், ஆசையை கவனிச்சோம், கோபத்தை கவனிச்சோம், சோம்பலை வெல்ல முயற்சி செய்தோம், பலனை பற்றிய பயத்தை குறைக்க கற்றுக்கொண்டோம். இப்போ கம்பேரிசனை கடக்க ஆரம்பிச்சோம். அதாவது வெளியுலகத்தோட போராடுற மனிதனிலிருந்து தன்னையே உருவாக்குற மனிதனா மாறிக்கிட்டு இருக்கோம். ஆனா இன்னும் ஒரு பெரிய வேலை இருக்கு. நம்ம மற்றவர்களோட கம்பேர் பண்றதை நிறுத்திட்டோம், சரி. ஆனா நம்ம பழைய நாமே, நம்ம பழைய பழக்கங்கள், நம்ம பழைய கோபம், நம்ம பழைய பயம், நம்ம பழைய சோம்பல், நம்ம பழைய எண்ணங்கள், இவை இன்னும் உள்ளே இருக்குதே. பல வருடமா உருவான பழக்கத்தை 16 நாள்ல முழுசா அழிக்க முடியாது. அதனால அடுத்த கட்டத்துல நம்முடைய பழைய நான் உடன் நேருக்கு நேர் சந்திக்கணும். நான் இப்படிதான், என்னால மாற முடியாது, எனக்கு இந்த பழக்கம் போகாது, என் குணமே இப்படித்தான். இந்த வார்த்தைகள் உண்மையா? இல்ல நம்ம பழைய வாழ்க்கையை உருவாக்கிய ஒரு அடையாளமா? ஒரு மனிதன் 10 வருடம் கோபக்காரனா இருந்தாலும் அவன் வாழ்நாள் முழுக்க அப்படியே இருக்கணும்னு விதி கிடையாது. ஒரு மனிதன் பல வருடம் தள்ளி போட்டாலும் அவன் இனிமேல் டிசிப்ளின்டாக முடியாதுன்னு அர்த்தம் கிடையாது. ஒரு மனிதன் பல தடவை தோற்றாலும் அவன் மீண்டும் எழ முடியாதுன்னு அர்த்தம் கிடையாது. நான் இப்படித்தான்னு சொல்ற இடத்துல தான் மாற்றத்துக்கு கதவு மூடிடும். அதனால நாள் 17 முதல் 18 வரை நம்முடைய பழைய பேட்டர்ன்களை உடைக்க போறோம்.
பழைய மனிதனை எப்படி விட்டுட்டு புதிய மனிதனை உருவாக்குவது, ஒரு பழக்கத்தை எப்படி மாற்றுவது, மனசு மீண்டும் மீண்டும் பழைய பாதைக்கு ஓடும்போது என்ன செய்யணும், நம்முடைய அடையாளத்தையே எப்படி மாற்ற ஆரம்பிக்கலாம், அதுதான் அடுத்த பகுதியில். ஏன்னா மற்றவர்களை விட நீங்க சிறந்தவங்கள ஆகணும்னு இந்த பயணம் இல்லை. நேற்றைய உங்களை விட இன்றைய நீங்க கொஞ்சம் உயர்ந்த மனிதனா ஆகணும். அதுதான் கிருஷ்ணர் காட்டுற உண்மையான வெற்றி. நாள் 17-18. உங்க பழைய நான் உடைக்காமல் புதிய நான் உருவாகாது. முதல் 16 நாட்கள்ல நாம வெளியுலகத்தோடு இருந்த பல போராட்டங்களை கொஞ்சம் கொஞ்சமா உள்ளுக்குள்ள திருப்பி பார்த்துட்டு வந்திருக்கோம். மனசை கவனிக்க கத்துக்கிட்டோம். ஆசை நம்மை எப்படி ஓட்டுதுன்னு பார்த்தோம். ஆசை நிறைவேறாத போது கோபம் எப்படி உருவாகுதுன்னு புரிஞ்சுக்கிட்டோம். கோபம் வந்ததும் உடனே பேசாம ஒரு இடைவெளி வைக்க கத்துக்கிட்டோம். சோம்பலை வென்று செயலில் இறங்க ஆரம்பிச்சோம். பலன் உடனே வரலனாலும் நம்ம கடமையை செய்யணும்னு புரிஞ்சுக்கிட்டோம். மற்றவர்களோட கம்பேர் பண்ணாம நம்முடைய பாதையை நாமே தேடணும்னு கத்துக்கிட்டோம். இப்போ நாள் 17. இங்கே நம்ம முன்னாடி நிற்கிற எதிரி வேற யாரும் இல்ல, நம்முடைய பழைய நான். இந்த வார்த்தைய கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பாருங்க. நான் இப்படித்தான். இந்த ஒரு வார்த்தைய எத்தனை தடவை நாம சொல்லியிருப்போம்? எனக்கு சீக்கிரம் கோபம் வரும், நான் இப்படித்தான். எனக்கு சீக்கிரம் கோபம் வரும். நான் ரொம்ப லேசி, என்னால டிசிப்ளினாக இருக்க முடியாது. எனக்கு கான்ஃபிடன்ஸ் இல்லை, நான் யாரிடமும் பேச முடியாது. எனக்கு மணி மேனேஜ் பண்ண தெரியாது. நான் எப்பவும் இப்படித்தான் முடிவெடுப்பேன். என்னால இந்த பழக்கத்தை விட முடியாது. என்னால வாழ்க்கையில பெரிய விஷயம் எதுவும் பண்ண முடியாது. இப்படி நம்மை பற்றி நாமே சில முடிவுகளை எடுத்துக்கிட்டு அதையே நம்முடைய ஐடென்டிட்டியா மாத்திக்கிறோம். அதுக்கப்புறம் என்ன நடக்கும்? அந்த ஐடென்டிட்டிக்கு ஏற்ற மாதிரியே நம்ம செயல் மாற ஆரம்பிக்கும். ஒரு மனிதர் நான் எப்பவும் லேட்டா தான் வருவேன்னு நம்பிட்டாருன்னா அவர் லேட் ஆகிறதையே நார்மலா எடுத்துக்குவாரு. நான் இப்படித்தான். ஒருத்தர் என்னால பணத்தை சேவ் பண்ணவே முடியாதுன்னு நம்பிட்டாருன்னா சேலரி வந்ததும் செலவு பண்ணுவார். நான் இப்படித்தான். ஒருத்தர் எனக்கு கோபத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு நம்பிட்டாருன்னா கோபம் வந்ததும் என்ன பண்றது, நான் அப்படித்தான் என்று சொல்லி தப்பிச்சிடுவார். ஆனா உண்மையில இது குணமா? இல்ல. பல நேரம் இது ஒரு பழக்கம். பழக்கம் நீண்ட நாட்கள் தொடர்ந்தா அது ஐடென்டிட்டி மாதிரி தோண ஆரம்பிக்கும். அதனால நாள் 17இன் முதல் உண்மை, நீங்க உங்க பழக்கம் இல்லை. நீங்க உங்க கடந்த கால தவறுகள் இல்லை. நீங்க உங்க தோல்வி இல்லை. நீங்க உங்க கோபம் இல்லை. நீங்க உங்க பயம் இல்லை. நீங்க உங்க சோம்பல் இல்லை. இவையெல்லாம் உங்க வாழ்க்கையில இருந்த அனுபவங்கள். ஆனா அதுக்கு மேல நீங்க இருக்கீங்க. ஒரு கண்ணாடியை எடுத்துக்கோங்க. அதுல தூசி படிஞ்சிருக்கு. நீங்க கண்ணாடியை பார்த்து இந்த கண்ணாடியே அழுக்குன்னு சொல்லலாம். ஆனா உண்மையில கண்ணாடியின் இயல்பு அழுக்கு இல்ல. அதன் மேல தூசி படிஞ்சிருக்கு. தூசியை தொடச்சா கண்ணாடி மீண்டும் பிரதிபலிக்கும். அதே மாதிரி உங்க மனசுல பல வருடமா கோபம், பயம், பொறாமை, சோம்பல், இன்செக்யூரிட்டி, நெகட்டிவ் தாட்ஸ் படிந்திருக்கலாம். அதனால நீங்க கெட்ட மனிதர் ஆகிட மாட்டீங்க. அதை சுத்தம் பண்ண முடியும். அதுதான் இந்த 21 நாள் பயிற்சியின் நோக்கம். உங்களை வெறுக்கிறதில்ல, உங்களை செதுக்கிறது. ஒரு சிற்பி ஒரு கல்லை பார்த்து இந்த கல் ரொம்ப மோசம்னு சொல்ல மாட்டாரு. அவர் என்ன சொல்லுவாரு? இதுக்குள்ள ஒரு வடிவம் இருக்கு, அதை வெளியே கொண்டு வரணும். அதே மாதிரி உங்களுக்குள்ளேயும் ஒரு உயர்ந்த மனிதர் இருக்கார். அவர் பயப்படாதவர். அவர் ஆசைக்கு அடிமை இல்லை. அவர் கோபத்துக்கு அடிமை இல்லை. அவர் பிறரை பார்த்து பொறாமைப்பட மாட்டார். அவர் செய்ய வேண்டியதை செய்வார். அவர் பலன் வந்தாலும் மாறமாட்டார், பலன் வரலனாலும் உடைந்து போக மாட்டார். அவர் தவறு செய்தால் ஒத்துக்கொள்வார், மீண்டும் முயற்சி செய்வார். அந்த மனிதரை வெளியே கொண்டு வரணும். அதுக்காக பழைய நான் கொஞ்சம் கொஞ்சமா மாறணும். இப்போ ஒரு பிராக்டிக்கல் எக்ஸசைஸ். நாள் 17ல ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. மேலே எழுதுங்க, நான் இப்படித்தான். அதுக்கு கீழே உங்களை பற்றி நீங்க நம்புற 5 விஷயங்களை எழுதுங்க. உதாரணம், நான் சீக்கிரம் கோபப்படுவேன். நான் வேலை தள்ளி போடுவேன். எனக்கு டிசிப்ளின் இல்லை. நான் அதிகமா ஓவர் திங்க் பண்ணுவேன். எனக்கு கான்ஃபிடன்ஸ் குறைவு. இப்போ ஒவ்வொரு வாக்கியத்துக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சேர்க்கணும். இதுவரை நான் சீக்கிரம் கோபப்பட்டேன். இதுவரை நான் வேலை தள்ளி போட்டேன். இதுவரை எனக்கு டிசிப்ளின் குறைவாயிருந்தது. இதுவரை நான் அதிகமா ஓவர் திங்க் பண்ணேன். இந்த இதுவரைன்னு சொல்ற வார்த்தை ஒரு கதவை திறக்கும்.
ஏன்னா நான் இப்படித்தான்னா அது பெர்மனன்ட். இதுவரை நான் இப்படித்தான் இருந்தேன்னா அது பாஸ்ட். பாஸ்ட் மாற்ற முடியாது, ஆனா ஃபியூச்சர் உருவாக்க முடியும். இதுதான் நாள் 17இன் பெரிய மாற்றம். உங்க கடந்த காலத்தை உங்க எதிர்காலத்தோட சட்டமா ஆக்காதீங்க. நீங்க கடந்த காலத்துல எப்படி இருந்தீங்கன்னு முக்கியம், ஆனா இனிமேல் எப்படி இருக்க போறீங்கன்னு அதை விட முக்கியம். இப்போ ஒரு மனிதரை நினைத்து பாருங்க. அவர் பல வருடமா ஸ்மோக் பண்றாரு. என்னால விட முடியாதுன்னு நினைக்கிறாரு. அவர் தினமும் அதையே செய்றாரு. அவருடைய மனசு என்ன சொல்லும்? நான் ஸ்மோக்கர். அதுதான் ஐடென்டிட்டி. ஒரு நாள் அவர் நான் இதை விட முயற்சி பண்றேன்னு ஆரம்பிக்கிறார். முதல்ல கஷ்டம். மனசு மீண்டும் பழைய பழக்கத்தை தேடும். ஆனா அவர் ஒவ்வொரு தடவையும் அந்த ஏர்ஜை கவனிக்கிறார். அதை உடனே ஃபாலோ பண்ணாம இருக்கிறார். ஒரு நாள், 2 நாள், 1 வாரம், மீண்டும் ஸ்லிப் ஆகலாம். அவர் தன்னை திட்டிக்கிட்டு, பாரு என்னால முடியாது என்று சொல்லிட்டா பழைய ஐடென்டிட்டி திரும்ப வரும். அதற்கு பதிலா, சரி நான் தவறிட்டேன், ஆனா நான் மீண்டும் ஆரம்பிக்கிறேன்னு சொன்னா அவர் ஐடென்டிட்டியை மாற்ற ஆரம்பிக்கிறார். இதுதான் முக்கியம். ஒரு தவறு நடந்ததால பயிற்சி முடிஞ்சிடாது. திரும்ப ஆரம்பிக்கிற திறமைதான் டிசிப்ளின். அதனால உங்களுக்கு ஒரு ஹேபிட்டை மாத்தணும்னா, நான் இதை இனிமேல் ஒருபோதும் செய்ய மாட்டேன்னு பெரிய சத்தியம் பண்ணாதீங்க. அதற்கு பதிலா, இன்னைக்கு நான் இதை ஒரு தடவை தவிர்க்கிறேன்னு சொல்லுங்க. நாளை மறுபடியும், மறுநாள் மறுபடியும். சின்ன வெற்றிகள் சேர்ந்து பெரிய ஐடென்டிட்டி உருவாக்கும். நாள் 18க்கு போகலாம். நாள் 18ல நாம பழக்கத்தின் வேரை பார்க்க போறோம். ஒரு பழக்கம் எப்படி உருவாகுது? முதல்ல ஒரு ட்ரிகர், அதுக்கப்புறம் ஒரு ஏர்ஜ், அதுக்கப்புறம் ஆக்ஷன், அதுக்கப்புறம் ஒரு ரிவார்ட். இந்த சைக்கிள் தான் பழக்கத்தை வலுப்படுத்தும். உதாரணத்துக்கு ஸ்ட்ரெஸ், அது ட்ரிகர். ஃபோன் எடுக்கணும் என்ற ஏர்ஜ். ஃபோன் ஸ்க்ரோல் பண்றது ஆக்ஷன். சில நிமிஷம் மனசுக்கு டிஸ்ட்ராக்ஷன், அது ரிவார்ட். அடுத்த முறை ஸ்ட்ரெஸ் வந்ததும் மனம் மீண்டும் ஃபோனை தேடும். அதே சைக்கிள். அதே மாதிரி போர்டம். போர்டம் வந்ததும் ஃபுட் சாப்பிட்டதும் டெம்பரவரி பிளஷர், மீண்டும் போர்டம். அதே பழக்கம். கோபம் வந்ததும் ஹார்ஷ் வேர்ட்ஸ், அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ள ஒரு ரிலீஸ், மீண்டும் அடுத்த கோபத்துல அதே பேட்டர்ன். அதனால பழக்கத்தை மாற்றணும்னா ஆக்ஷனை மட்டும் மாற்றினா போதாது, ட்ரிகரை கவனிக்கணும். எப்போ இந்த பழக்கம் அதிகமா வருது? யாருடன் இருக்கும்போது? எந்த நேரத்துல? எந்த உணர்ச்சிக்கு பிறகு? ஸ்ட்ரெஸ்ஸா, லோன்லினஸா, போர்டமா, ஃபியரா, ஆங்கரா? இதை கண்டுபிடிச்சா பழக்கத்தை மாற்ற வேலை பாதி முடிஞ்சிடும். ஒரு உதாரணம், ஒருத்தர் தினமும் இரவு தேவையில்லாம ஃபோன் ஸ்க்ரோல் பண்றாரு. அவர் ஃபோனை குறை சொல்றாரு, இந்த ஃபோன் தான் என்னை கெடுக்குதுன்னு. ஆனா உண்மையில ட்ரிகர் என்ன? அவர் தனியா இருக்கும்போது மனசு அமைதியா இருக்க முடியல. அந்த சைலன்ஸை அவாய்ட் பண்ண ஃபோனை பயன்படுத்துறாரு. அப்போ ஃபோனை மட்டும் எடுத்தா போதுமா? இல்ல, அந்த லோன்லினஸை எப்படி ஹேண்டில் பண்ணணும்? அதுக்கு வேற ஹெல்த்தி ருட்டீன் உருவாக்கணும். ஒரு புத்தகம், ஒரு வாக், தியானம், பிரார்த்தனை, குடும்பத்தோட பேசுவது, எதுவாக இருந்தாலும் பழைய ஹேபிட்டுக்கு பதிலா புதிய பாதை வேண்டும். அதனால நாள் 18இன் பயிற்சி, ஒரு பழக்கத்தை மட்டும் தேர்ந்தெடுங்க. எல்லா பழக்கங்களையும் ஒரே நேரத்துல மாற்ற முயற்சி பண்ணாதீங்க. ஒன்றே ஒன்று. அதுக்கு ட்ரிகர் என்னன்னு கண்டுபிடிங்க. உதாரணம், ஸ்ட்ரெஸ் வந்ததும் நான் ஃபோன் எடுக்கிறேன். அடுத்த கேள்வி, ஃபோன் எடுக்காம ஸ்ட்ரெஸ்ஸை நான் எப்படி ஹேண்டில் பண்ணலாம்? அங்கே ஒரு மாற்று செயலை வைக்கணும். ஸ்ட்ரெஸ் வந்ததும் 5 நிமிடம் நடப்பேன். அல்லது ஸ்ட்ரெஸ் வந்ததும் 10 டீப் பிரெத்ஸ். அல்லது ஒரு கிளாஸ் தண்ணீர் குடிப்பேன். அல்லது அந்த இடத்திலிருந்து கொஞ்சம் விலகி இருப்பேன். இந்த மாதிரி ரீப்ளேஸ்மெண்ட் உருவாக்கணும். ஏன்னா மனசுக்கு வெறும் வேண்டாம்னு சொன்னா அது கேட்காது. இதுக்கு பதிலா இதை செய்ன்னு கொடுத்தா கேட்கும். இது குழந்தையையும் வளர்ப்பதுல பொருந்தும். ஓடாதேன்னு மட்டும் சொன்னா குழந்தை ஓடணும்னு மணிக்கும். இங்கே நடந்து போன்னு ஆல்டர்னேட்டிவ் கொடுத்தா அதுக்கு டைரக்ஷன் கிடைக்கும். அதே மாதிரி மனசுக்கும் டைரக்ஷன் வேண்டும். நம்ம மனசை வெறும் கட்டுப்படுத்த முயற்சி பண்ணாம அதுக்கு ஒரு நல்ல பாதை கொடுக்கணும். இப்போ உங்களிடம் ஒரு கேள்வி. உங்களுடைய வாழ்க்கையில எந்த பழக்கம் உங்களை அதிகமா பின்னாடி இழுக்குது? அது ஃபோனாக இருக்கலாம், தள்ளி போடுற பழக்கமாக இருக்கலாம், அதிகமா சாப்பிடுறதாக இருக்கலாம், அதிகமா பேசுறதாக இருக்கலாம், அதிகமா ஓவர் திங்க் பண்றதாக இருக்கலாம், கோபமாக இருக்கலாம், மற்றவர்களோட அப்ரூவல் தேடுறதாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் அதை வெறுக்காதீங்க. அதை புரிஞ்சுக்கோங்க.
இந்த பழக்கம் என்னை ஏன் பிடிச்சுக்கிட்டு இருக்குன்னு கேளுங்க. பல நேரம் ஒரு பழக்கத்துக்கு பின்னாடி ஒரு அன்மெட் நீட் இருக்கும். கவனம் வேண்டும், அமைதி வேண்டும், அன்பு வேண்டும், பாதுகாப்பு வேண்டும், எஸ்கேப் வேண்டும். அதை கண்டுபிடிச்சா நம்மை நாமே கொஞ்சம் அன்போட மாற்ற முடியும். இதுதான் ஆன்மீக பாதையின் அழகு. நம்ம தவற பார்த்து நம்மையே வெறுக்க சொல்லாது, அதை பார்த்து விழிப்புணர்வு பெற சொல்லும். ஒரு விளக்கை இருட்டுக்குள்ள ஏத்தினா இருட்டோட சண்டை போட வேண்டியதில்ல. வெளிச்சம் வந்ததும் இருள் தானாக குறையும். அதே மாதிரி விழிப்புணர்வு அதிகரிக்கும்போது சில பழக்கங்கள் தானாக பலவீனமாகும். இப்போ ஒரு ஆழமான உண்மையை கவனிங்க. நீங்க ஒரு பழக்கத்தை நிறுத்துறதால மட்டும் புதிய மனிதர் உருவாக மாட்டீங்க. நீங்க யாராக மாற விரும்புறீங்கன்னு தெளிவா இருக்கணும். நான் கோபப்படக்கூடாது, இதுக்கு பதிலா நான் அமைதியா பதில் சொல்ற மனிதனா ஆகணும். நான் ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது, இதுக்கு பதிலா நான் என்னுடைய நேரத்தை மதிக்கிற மனிதனா ஆகணும். நான் சோம்பேறியா இருக்கக்கூடாது, இதுக்கு பதிலா நான் கொடுத்த வாக்குறுதியை காப்பாத்துற மனிதனா ஆகணும். நான் பொறாமைப்படக்கூடாது, இதுக்கு பதிலா மற்றவருடைய வெற்றியிலிருந்து கத்துக்கிற மனிதனா ஆகணும். இந்த ஐடென்டிட்டி பேஸ்ட் மாற்றம் ரொம்ப சக்தி வாய்ந்தது. ஏன்னா நீங்க ஒரு செயலை மட்டும் மாற்றல, நீங்க உங்களை பற்றிய பார்வையை மாற்றுறீங்க. ஒரு மனிதர் நான் ஒரு ரைட்டர்னு தன்னை பார்க்க ஆரம்பிச்சா அவர் எழுதுற நேரம் மாறும். நான் ஒரு டிசிப்ளின்டு பர்சன்னு பார்க்க ஆரம்பிச்சா அவர் ருட்டீன்ஸ் மாறும். நான் என் குடும்பத்தை மதிக்கிற மனிதன்னு உணர்ந்தா அவர் கோபத்துல பேசுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிப்பார். நான் இறைவனிடம் என்னை ஒப்படைத்த மனிதன்னு உணர்ந்தா சில முடிவுகளுக்கு முன்னாடி மனசு தானாக நின்று பார்க்கும். இதுதான் ஐடென்டிட்டி டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஆனா இங்க ஒரு விஷயம், புதிய ஐடென்டிட்டியை உருவாக்குறதுக்கு பழைய ஐடென்டிட்டி தினமும் சேலஞ்ச் பண்ணும். நீங்க ஒரு நாள் டிசிப்ளினா இருந்தீங்க, அடுத்த நாள் மனசு சொல்றது விடு, முன்னாடி மாதிரி இரு. நீங்க கோபத்தை கண்ட்ரோல் பண்ணீங்க, அடுத்த நாள் பெரிய ட்ரிகர் வரும். நீங்க கம்பேரிசனை விட்டீங்க, அடுத்த நாள் இன்னும் பெரிய சக்சஸ் ஸ்டோரி கண்ணுக்கு படும். நீங்க ஆசையை கவனிக்க கற்றுக்கிட்டீங்க, அடுத்த நாள் இன்னும் பெரிய டெம்டேஷன் வரும். இதெல்லாம் ஃபெயிலியர் இல்ல, இது ட்ரெய்னிங். ஜிம்ல மசில் பில்ட் பண்ணும்போது ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். அந்த ரெசிஸ்டன்ஸ் இல்லாம மசில் எப்படி ஸ்ட்ராங் ஆகும்? அதே மாதிரி மனசு ஸ்ட்ராங் ஆகணும்னா சோதனை வரணும். சோதனை வந்ததால நீங்க பின்னாடி போயிட்டீங்கன்னு அர்த்தம் இல்ல. அந்த சோதனையில நீங்க எப்படி பதில் கொடுத்தீங்கன்னு தான் முக்கியம். ஒரு நாள் நீங்க பழைய ஹேபிட்டுக்கு திரும்பி போயிட்டீங்கன்னா உங்களை திட்டாதீங்க, நான் தோற்றுட்டேன்னு சொல்லாதீங்க. அடுத்த நிமிஷத்திலேயே திரும்பி வாங்க. அதுதான் வெற்றி. ஒரு குழந்தை நடக்க கத்துக்கும்போது விழும். அது விழுந்ததும் நான் நடக்கவே முடியாதுன்னு முடிவு பண்ணாது. மீண்டும் எழும், மீண்டும் முயற்சி, மீண்டும் விழும், மீண்டும் எழும். அதனால நீங்க உங்களை பற்றி ஒரு புதிய விதி வைத்துக்கோங்க. நான் விழுந்தாலும் திரும்ப எழுவேன். இந்த ஒரு வாக்கியம் போதும். இப்போ நாள் 18 இரவு ஒரு பயிற்சி. இன்றைக்கு உங்க பழைய நான் உங்களுக்கு என்ன சொல்லுச்சு? விடு, நாளைக்கு பண்ணலாம். அவனை போல நீ ஆக முடியாது, உன்னால முடியாது, நீ இப்படித்தான். அந்த குரலை எழுதுங்க. அதுக்கு எதிரே உங்க புதிய நான் என்ன சொல்லணும்னு எழுதுங்க. பழைய குரல், என்னால டிசிப்ளினா இருக்க முடியாது. புதிய குரல், நான் தினமும் ஒரு சின்ன வாக்குறுதியை காப்பாற்றுவேன். பழைய குரல், நான் எப்பவும் கோபப்படுவேன். புதிய குரல், கோபம் வந்தாலும் நான் பதிலை தேர்வு செய்ய கற்றுக்கிட்டு இருக்கேன். பழைய குரல், அவனுக்கு கிடைத்தது எனக்கு கிடைக்கல. புதிய குரல், அவனுடைய பாதை அவனுடையது, நான் என்னுடைய பாதையை உருவாக்குறேன். பழைய குரல், என்னால முடியாது. புதிய குரல், இன்னைக்கு ஒரு படி எடுப்பேன். இது வெறும் பாசிட்டிவ் திங்கிங் இல்ல, இது பயிற்சி. ஒவ்வொரு தடவையும் புதிய பதிலை தேர்ந்தெடுக்கும்போது புதிய பாதை மனசுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா வலுவாகும். ஒரு நாள் அது இயல்பாகிடும். அதுதான் டிரான்ஸ்ஃபர்மேஷன். இப்போ இந்த 18 நாட்களை திரும்பி பாருங்க. முதல் நாள்ல நீங்க உங்க மனசை பார்க்க ஆரம்பிச்சீங்க. இப்போ நாள் 18ல நீங்க அந்த மனசோட பழைய பேட்டர்ன்களை அடையாளம் காண ஆரம்பிச்சிட்டீங்க. இதுதான் பெரிய முன்னேற்றம். ஆனா இன்னும் 2 நாட்கள் இருக்கு. அந்த 2 நாட்கள்ல ஒரு மிக முக்கியமான வெற்றிடம் நிரப்பப்படணும். ஏன்னா டிசிப்ளின் மட்டும் இருந்தா வாழ்க்கை கடினமா மாறலாம். செல்ஃப் கண்ட்ரோல் மட்டும் இருந்தா வாழ்க்கை ட்ரையா மாறலாம். ஆசையை கட்டுப்படுத்தினோம், கோபத்தை கட்டுப்படுத்தினோம்,
சோம்பலை வென்றோம், பலனை பற்றிய பயத்தை குறைத்தோம், கம்பேரிசனை கடக்க ஆரம்பித்தோம், பழைய ஹேபிட்ஸை மாற்ற ஆரம்பித்தோம். ஆனா மனசுக்கு ஒரு உயர்ந்த நோக்கம் இல்லைன்னா அப்போ இந்த எல்லா டிசிப்ளினுக்கும் ஒரு கட்டத்துல சோர்வு வரலாம். மனசு கேட்கும், நான் ஏன் இவ்வளவு முயற்சி பண்றேன், எதற்காக என்னை இவ்வளவு கட்டுப்படுத்தணும், வாழ்க்கையின் உண்மையான அர்த்தம் என்ன? அங்கேதான் அடுத்த கதவு திறக்குது. அந்த கதவின் பெயர் பக்தி. கிருஷ்ணரை நினைப்பது வெறும் பூஜை நேரத்துல மட்டும் நடக்க வேண்டிய விஷயமில்ல. நம்ம செயலை எப்படி அர்ப்பணிப்பா மாற்றுவது, நம்ம மனசுக்கு எப்படி ஒரு உயர்ந்த நோக்கம் கொடுப்பது, தனிமையில் கூட உள்ளுக்குள்ள ஒரு ஆதரவு இருக்கிறது என்ற உணர்வை எப்படி உருவாக்குவது, வெற்றி தோல்வி இரண்டையும் தாண்டி மனசுக்கு ஒரு நம்பிக்கையை எப்படி கொடுப்பது, அதுதான் நாள் 19 மற்றும் நாள் 20இன் அடுத்த பயிற்சி. ஏன்னா உங்களை நீங்களே செதுக்கிறது மட்டும் போதாது. செதுக்கப்பட்ட அந்த மனசை எதற்காக வாழ வைக்க போறீங்க? அந்த கேள்விக்கான பதில் கிடைக்கும் போதுதான் இந்த 21 நாள் பயிற்சி ஒரு ஹேபிட் சேலஞ்சில் இருந்து ஒரு ஆன்மீக வாழ்க்கை பயணமா மாறும். நாள் 19 மற்றும் 20 மனசை கிருஷ்ணரிடம் இணைக்க கத்துக்கோங்க. முதல் 18 நாட்கள்ல நம்மை நாமே கொஞ்சம் கொஞ்சமா செதுக்கிக்கிட்டு வந்திருக்கோம். முதல் நாள்ல நம்ம மனசை கவனிக்க ஆரம்பிச்சோம். அதுக்கப்புறம் ஆசையை புரிஞ்சுக்கிட்டோம். ஆசை நிறைவேறாத போது கோபம் எப்படி உருவாகுது என்று பார்த்தோம். கோபம் வந்த உடனடி ரியாக்ஷன் கொடுக்காம கொஞ்சம் நின்னு மூச்சை கவனிச்சு நம்ம பதிலை நாமே தேர்வு செய்ய கத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் சோம்பரை வென்று செயலில் இறங்க ஆரம்பிச்சோம். பலன் உடனே வரலன்னாலும் நம்ம கடமையை செய்யணும்னு புரிஞ்சுக்கிட்டோம். மற்றவர்களோட கம்பேர் பண்ணாம நம்முடைய பாதையை நாமே தேடணும்னு கத்துக்கிட்டோம். நம்ம பழைய நான் எப்படி நம்மளை கட்டி போட்டு வைத்திருக்கு என்பதையும் பார்த்தோம். பழைய பழக்கத்தை வெறும் அடக்கிறது போதாது, அதற்கு பதிலா ஒரு புதிய நல்ல பாதையை உருவாக்கணும்னு கத்துக்கிட்டோம். இப்போ நாள் 19. இந்த இடத்துல ஒரு ரொம்ப ஆழமான கேள்வி நம்ம முன்னாடி வருது. நான் என்னை ஏன் மாற்றணும்? இந்த கேள்விக்கு பதில் இல்லைன்னா சில நாளைக்கு நம்ம டிசிப்ளினா இருப்போம், சில நாளைக்கு ஆசையை கட்டுப்படுத்துவோம், சில நாளைக்கு கோபத்தை குறைப்போம், சில நாளைக்கு ஃபோன் யூசேஜை குறைப்போம். அதுக்கப்புறம் பழைய வாழ்க்கைக்கு திரும்பிடுவோம். ஏன்னா மனசு கேட்கும், எதற்காக இவ்வளவு எஃபர்ட், எதற்காக என்னை நான் கட்டுப்படுத்தணும், எதற்காக இவ்வளவு நேரம் டிசிப்ளின்? அதனால இப்போ நம்ம மனசுக்கு ஒரு உயர்ந்த காரணம் வேண்டும், ஒரு பெரிய நோக்கம் வேண்டும், ஒரு அர்த்தம் வேண்டும். அதுதான் பக்தி. இங்க பக்தி என்ற வார்த்தையை கொஞ்சம் ஆழமா புரிஞ்சிக்கணும். பக்தி என்றால் கோயிலுக்கு போறது மட்டும் இல்ல, பூஜை பண்றது மட்டும் இல்ல, விளக்கு ஏத்துறது மட்டும் இல்ல, மந்திரம் சொல்றது மட்டும் இல்ல. இவை எல்லாமே பக்தியின் அழகான வெளிப்பாடுகள். ஆனா பக்தியின் உள்ளார்ந்த அர்த்தம் என்ன? நான் மட்டும் எல்லாத்தையும் கட்டுப்படுத்துறவன் இல்ல, என்னை விட உயர்ந்த ஒரு சக்தி இருக்கு, என் வாழ்க்கையை அந்த உயர்ந்த உண்மையோட இணைச்சு வாழணும். இந்த உணர்வு அதுதான் மனசுக்கு ஒரு அடிப்படை அமைதியை கொடுக்க ஆரம்பிக்கும். நம்ம வாழ்க்கையில பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? எல்லாத்தையும் நம்ம கட்டுப்படுத்தணும்னு நினைக்கிறோம். மற்றவர்கள் எப்படி நடக்கணும், என்ன நடக்கணும், எப்போ நடக்கணும், எவ்வளவு பணம் வரணும், எவ்வளவு வியூஸ் வரணும், யார் நம்மை மதிக்கணும், யார் நம்மை நேசிக்கணும், யார் நம்மை புரிஞ்சிக்கணும், எல்லாமே நம்ம பிளான் படி நடக்கணும்னு நினைக்கிறோம். ஆனா வாழ்க்கை நம்ம பிளான் படி எப்பவும் நடக்குமா? இல்ல. அதனால கண்ட்ரோல் பண்ண முடியாத விஷயங்களை கண்ட்ரோல் பண்ண முயற்சி பண்ணும்போது மனசுக்கு டென்ஷன். அங்கதான் பக்தி ஒரு பெரிய ஆதரவா மாறுது. என்னால முடிஞ்சதை நான் செய்யறேன், மீதியை உன்னிடம் ஒப்படைக்கிறேன். இந்த மனநிலை இது சோம்பல் இல்ல, இது ரெஸ்பான்சிபிலிட்டியை விட்டுடுறதில்ல, மாறாக முழு முயற்சி பிளஸ் இறை நம்பிக்கை. இந்த இரண்டும் சேர்ந்ததுதான் அழகான வாழ்க்கை. ஒரு விவசாயி நிலத்துல விதை போடுறாரு, அவர் செய்ய வேண்டியதை செய்யறாரு. ஆனா மழையை அவர் கட்டுப்படுத்த முடியாது. அவர் வானத்தை பார்த்து நான் எதுவும் செய்ய மாட்டேன், கடவுள் பார்த்துக்குவார்னு வீட்ல உட்கார மாட்டாரு. அதே நேரத்துல மழை ஏன் கண்ட்ரோல்ல தான் இருக்கணும்னு கோபப்படவும் முடியாது. அவர் தன்னால முடிஞ்சதை செய்யறாரு, மீதியை ஏற்றுக்கிறார். இதுதான் பக்தியோட மெச்சூரிட்டி. இப்போ உங்களிடம் ஒரு கேள்வி, நீங்க எதையெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் இருந்தும் கண்ட்ரோல் பண்ண முயற்சி பண்றீங்க? ஒரு மனிதருடைய எண்ணங்களா, அவருடைய அன்பா, அவருடைய முடிவுகளா, கடந்த காலத்தா, நாளைக்கு நடக்க போறதா, மற்றவர்களுடைய ஒப்பீனியனா? இந்த எல்லாமே உங்க கையில் இல்ல. ஆனா உங்க செயல் உங்க கையில் இருக்கு, உங்க வார்த்தை உங்க கையில் இருக்கு, உங்க ரியாக்ஷன் உங்க கையில் இருக்கு, உங்க முயற்சி உங்க கையில் இருக்கு.
உங்க மனசை எந்த திசைக்கு திருப்பணும்னு கற்றுக்கொள்வது உங்க கையில் இருக்கு. இதை கற்றுக்கிட்டா மனசுல ஒரு பெரிய சுமை குறையும். இப்போ நாள் 19இன் முதல் பயிற்சி. காலை எழுந்ததும் ஃபோன் எடுப்பதற்கு முன்னாடி 1 நிமிஷம் அமைதியா உட்காருங்க. கண்களை மூடுங்க. மெதுவா மூச்சை இழுத்து விடுங்க. அப்புறம் உங்க மனசுக்குள்ள சொல்லுங்க, கிருஷ்ணா, இன்னைக்கு என்னால முடிஞ்சதை நல்லா செய்ய சக்தி கொடு. என்னால் கட்டுப்படுத்த முடியாததை ஏற்றுக்கொள்ளும் மன அமைதியையும் கொடு. இது பெரிய சடங்கு இல்ல, 1 நிமிஷம் போதும். ஆனா அந்த 1 நிமிடம் உங்க நாளோட டைரக்ஷனை மாற்றலாம். காலை எழுந்ததும் உலகம் உங்க மனசுக்குள்ள வருவதற்கு முன்னாடி கிருஷ்ணருடைய நினைவு உங்க மனசுக்குள்ள வரட்டும். ஃபோன் நோட்டிஃபிகேஷன் உங்க நாளை நிர்ணயிக்கிறதுக்கு முன்னாடி உங்க உள்ளார்ந்த நோக்கம் உங்க நாளை நிர்ணயிக்கட்டும். இது ரொம்ப முக்கியம். ஏன்னா காலை எழுந்ததும் முதல் 30 நிமிஷத்துல மனசு எதை பெறுகிறதோ அது நாள் முழுக்க ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். நோட்டிஃபிகேஷன், நியூஸ், மெசேஜஸ், சோஷியல் மீடியா, கம்பேரிசன், இவை எல்லாம் உங்க மனசை வெளியுலகத்திற்கு இழுத்துக்கிட்டு போகும். ஆனா 1 நிமிட இறை நினைவு மனசை உள்ளே கொண்டு வரும். இதுதான் நாள் 19இன் பயிற்சி. இப்போ நாள் முழுக்க இன்னொரு பயிற்சி. நீங்க செய்யற ஒவ்வொரு வேலையையும் ஒரு அர்ப்பணிப்பா பார்க்க முயற்சி பண்ணுங்க. சமைக்கிறீங்கன்னா இது என் குடும்பத்துக்காக நான் செய்யற சேவை. வேலை செய்யறீங்கன்னா இந்த வேலையை நேர்மையா செய்வது என்னுடைய கடமை. குழந்தையை கவனிக்கிறீங்கன்னா இந்த உயிரை கவனிக்கிற பொறுப்பு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஒருத்தருக்கு உதவி செய்யறீங்கன்னா இதை நான் பெருமைக்காக செய்யல, செய்ய முடிஞ்சதால செய்றேன். இந்த மனநிலை மெதுவா வந்துடுச்சுன்னா சாதாரண வேலைகளுக்கு கூட ஒரு ஆன்மீக அர்த்தம் வர ஆரம்பிக்கும். இதுதான் கர்மயோகம் பக்தியோட சேர்ற இடம். நீங்க கோயிலுக்குள்ள மட்டும் இறைவனை தேடாமல் உங்க செயலில் இறைவனை நினைக்க ஆரம்பிப்பீங்க. ஒரு கிளாஸ் தண்ணீர் கொடுக்கறதுல கூட, ஒரு நல்ல வார்த்தை பேசுறதுல கூட, ஒருத்தரை மன்னிக்கிறதுல கூட, உங்க வேலையை நேர்மையா செய்வதுல கூட, உங்க குடும்பத்தை பொறுப்போட கவனிக்கிறதுல கூட பக்தி இருக்க முடியும். அதனால பக்தி என்பது வாழ்க்கையிலிருந்து ஓடுறதில்ல, வாழ்க்கையை வேற பார்வையில் வாழ்றது. ஒரு மனிதர் கோயிலுக்கு போய் 1 மணி நேரம் பிரார்த்தனை பண்றாரு. வெளியே வந்ததும் வீட்டுல எல்லாரிடமும் கோபப்படுறாரு. அவருடைய பக்தி எங்க போச்சு? அது சடங்குல இருந்தது. இன்னொரு மனிதர் பெரிய சடங்குகள் எதுவும் செய்ய முடியாமல் இருக்கலாம், ஆனா அவர் யாரையும் ஏமாத்தாமல் இருக்கிறார். அவர் தன்னுடைய வேலையை நேர்மையா செய்கிறார். தவறு செய்தால் மன்னிப்பு கேட்கிறார். கஷ்டப்பட்ட ஒருத்தருக்கு உதவி செய்கிறார். அவருக்கு முடிஞ்ச அளவுக்கு இறைவனை நினைக்கிறார். அவருடைய வாழ்க்கையில பக்தி செயலில் தெரிகிறது. இதுதான் முக்கியம். கிருஷ்ணரிடம் அன்பு இருக்கிறது என்று சொல்றது மட்டும் போதாது. கிருஷ்ணருடைய போதனை நம்ம நடத்தையில தெரிஞ்சாதான் அந்த பக்தி உயிரோட இருக்கு. இப்போ நாள் 20. நாள் 20இல் நாம நன்றி உணர்வு என்ற ஒரு பெரிய சக்தியை பயிற்சி பண்ண போகிறோம். நம்ம மனசு பொதுவா என்ன செய்யும்? இல்லாததை தேடும். என்னிடம் இது இல்லை, அவனிடம் அது இருக்கு, எனக்கு இன்னும் வேண்டும், என்னுடைய வாழ்க்கையில இது சரியில்லை. இப்படி இல்லாததை மட்டும் பார்த்துக்கிட்டே இருந்தா நம்மிடம் இருக்கிற ஆசீர்வாதங்கள் கண்ணுக்கே தெரியாது. காலை எழுந்துக்கிறோம், உடம்பு வேலை செய்கிறது, மூச்சு போகுது, நடக்க முடிகிறது, பேச முடிகிறது, கேட்க முடிகிறது, பார்க்க முடிகிறது. நம்மை நினைக்கிற சில பேர் இருக்காங்க. நமக்கு சாப்பாடு கிடைக்குது, தங்க இடம் இருக்கு, வேலை இருக்கலாம், ஒரு திறமை இருக்கலாம், கத்துக்க வாய்ப்பு இருக்கு. இவை எல்லாம் சாதாரணமா தோணலாம். ஆனா ஒரு விஷயம் போயிட்ட பிறகுதான் அதன் மதிப்பு நமக்கு தெரியக்கூடாது. அதுக்கு முன்னாடியே தெரிஞ்சுக்கணும். அதுதான் நன்றி உணர்வு. இன்னைக்கு இரவு ஒரு நோட்புக் எடுத்துக்கோங்க. 3 விஷயம் மட்டும் எழுதுங்க. இன்னைக்கு நான் எதற்கெல்லாம் நன்றி சொல்லணும். பெரிய விஷயமா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு நல்ல சாப்பாடு, ஒரு நண்பனுடைய ஃபோன் கால், குழந்தை சிரிச்சது, குடும்பத்தோட அமைதியான ஒரு நேரம், ஒரு நல்ல வேலை முடிஞ்சது, ஒரு பிரச்சனை வராம போனது, ஒரு நல்ல எண்ணம் வந்தது. எதுவாக இருந்தாலும் சரி, 3 விஷயம், 3 நாட்கள். அப்புறம் பாருங்க, மனசோட பார்வை மாற ஆரம்பிக்கும். நம்ம வாழ்க்கை பர்ஃபெக்ட் ஆயிடாது, பிரச்சனைகள் போயிடாது. ஆனா பிரச்சனைகளுக்கு நடுவில கூட நல்ல விஷயங்களை பார்க்கும் திறன் வரும். அதுதான் நன்றி உணர்வின் சக்தி. இப்போ இன்னொரு பெரிய விஷயம். நன்றி உணர்வு என்றால் ஆம்பிஷன் இல்லாமல் இருக்கணும்னு அர்த்தம் கிடையாது. என்னிடம் இருக்கிறது போதும், இனிமேல் எதுவும் வேண்டாம் என்று சொல்ல வேண்டிய அவசியமில்லை. நீங்கள் முன்னேறலாம், பணம் சம்பாதிக்கலாம், பெரிய கனவு காணலாம், பெரிய இலக்கு வைக்கலாம். ஆனால் இன்று இல்லாததை தேடிக்கிட்டு இன்று இருக்கிறதை வெறுக்காதீங்க.
இதுதான் பேலன்ஸ். எனக்கு இன்னும் வேண்டும் என்று முயற்சி செய்யலாம். அதே நேரம் என்னிடம் ஏற்கனவே இருப்பதற்கும் நன்றி என்றும் சொல்லலாம். இந்த இரண்டும் சேர்ந்து இருந்தா ஆசை நம்மை அடிமையாக்காது, முயற்சி நம்மை சோர்வடைய செய்யாது. இப்போ ஒரு மனிதருடைய வாழ்க்கையை நினைச்சு பாருங்க. அவருக்கு ஒரு சின்ன வீடு, சாதாரண வேலை, பெரிய பேங்க் பேலன்ஸ் இல்ல. ஆனா தினமும் குடும்பத்தோட சாப்பிடுறார், குழந்தைகளோட பேசுறார், உடம்பு ஓரளவுக்கு நன்றாக இருக்கு, அவருக்கு நண்பர்கள் இருக்கு, இரவு நிம்மதியா தூங்குறார். இன்னொரு மனிதர் பெரிய வீடு, பெரிய சேலரி, பெரிய கார், ஆனா மனசுல எப்பவும் டென்ஷன். இதை எப்படி மெயின்டைன் பண்ணுவது? அடுத்த லெவல் என்ன? யாராவது என்ன மிஞ்சிட்டாங்களா? என்னுடைய பொசிஷன் போயிடுமா? யார் பணக்காரர்? யாருக்கு அதிகமானது? இந்த கேள்விக்கு பணத்தால மட்டும் பதில் சொல்ல முடியாது. மனசு எவ்வளவு நிறைவாயிருக்கிறது என்பதும் செல்வம். இதுதான் பக்தி நமக்கு கற்றுக் கொடுக்கும். நம்மிடம் இருக்கிறத இறைவனுடைய அருளா பார்க்க ஆரம்பிச்சா உலகத்தோட போட்டி கொஞ்சம் குறையும். என்னுடைய வாழ்க்கை எனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பொறுப்பு என்ற உணர்வு வரும். அப்போ மற்றவரை பார்த்து பொறாமைப்படுறது குறையும். அவருடைய வெற்றி வந்தாலும் அவருக்கு கிடைத்தது அவருடைய பாதை என்று சொல்ல முடியும். நமக்கு கிடைக்க வேண்டியது நம்ம பாதையில வரும் என்ற நம்பிக்கை வரும். இதுதான் மன அமைதி. இப்போ ஒரு இன்னும் ஆழமான பயிற்சி. நீங்க கஷ்டப்படுற ஒரு விஷயத்தை நினைச்சு பாருங்க. அது ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், ஒரு ஃபைனான்ஷியல் ப்ராப்ளமாக இருக்கலாம், ஒரு ஹெல்த் ரிலேட்டட் வரியாக இருக்கலாம், ஒரு கரியர் அன்சர்டனிட்டியாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் அதை மறுக்காதீங்க. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல என்று பொய்யா சொல்ல வேண்டாம். அதை இறைவனிடம் திறந்து வைக்க கத்துக்கோங்க. கிருஷ்ணா, இது எனக்கு கஷ்டமா இருக்கு, என்னால முடிஞ்சதை நான் செய்றேன், ஆனா இதை முழுசா கண்ட்ரோல் பண்ண முடியல, எனக்கு சரியான புத்தி கொடு. இந்த மாதிரி பேசுங்க. அது ஒரு பெரிய மனவியல் மாற்றத்தை உருவாக்கும். ஏன்னா நம்ம மனசுக்குள்ள தனியா சுமந்து கொண்டிருந்ததை ஒரு உயர்ந்த சக்தியிடம் ஒப்படைக்கிறோம். அது நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டியை எடுத்துக்கிறதில்ல, அது நம்ம மனசோட அன்னெசரி பர்டனை குறைக்குது. இதுதான் சரணாகதி. சரணாகதி என்றால் தோல்வியை ஏற்றுக்கொண்டு படுத்து கிடப்பது கிடையாது. முழு முயற்சியை கொடுத்த பிறகு நம்மால் கட்டுப்படுத்த முடியாததை இறைவனிடம் வைப்பது. ஒரு குழந்தை தன்னுடைய அப்பாவோட கையை பிடிச்சுக்கிட்டு நடக்குது. குழந்தை நடக்குது, ஆனா அது முழுசா தனியா பாதுகாப்பு பண்ணிக்கிட்டு நடக்கல. அதுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, அந்த கையை நம்பி நடக்குது. அதே மாதிரி நாமும் நம்ம கடமையை செய்யணும், ஆனா உள்ளுக்குள்ள ஒரு நம்பிக்கை இருக்கணும், நான் தனியா இல்ல. இந்த உணர்வு ரொம்ப பெரிய சக்தி. நம்ம எல்லாரும் விட்டுட்டாங்கன்னு தோன்ற நேரத்துல கூட கிருஷ்ணருடைய நினைவு ஒரு உள்ளார்ந்த துணையா மாறலாம். அதனால நாள் 19 மற்றும் நாள் 20 உண்மையான பயிற்சி: காலை இறை நினைவு, நாள் முழுக்க அர்ப்பணிப்பு, இரவில் நன்றி, கஷ்டத்துல சரணாகதி. இந்த 4 விஷயங்கள், காலை நினைவு, செயலில் அர்ப்பணிப்பு, இரவில் நன்றி, கஷ்டத்துல சரணாகதி, இந்த 4 பழக்கங்கள் மனசுக்கு ஒரு ஆழமான ஆங்கரா மாறும். அப்போ வெளியில் எவ்வளவு மாற்றம் வந்தாலும் உள்ளுக்குள்ள ஒரு இடம் அசையாம இருக்கும். அதுதான் கிருஷ்ணரிடம் மனதை இணைப்பது. இப்போ ஒரு விஷயம் கவனிங்க. நம்ம பயணம் நாள் 1ல எங்க ஆரம்பிச்சது? என் மனசு என்ன செய்கிறது என்று கேட்டு ஆரம்பிச்சோம். இப்போ நாள் 20ல என் மனசு யாரை நோக்கி வாழ்கிறது என்று கேட்கிற நிலைக்கு வந்துட்டோம். இதுதான் மிகப்பெரிய மாற்றம். முதல் நிலையில் மனசு என்னை சுற்றி இருந்தது. எனக்கு என்ன, எனக்கு என்ன கிடைக்கும், என்னை யார் மதிப்பாங்க, எனக்கு என்ன வேண்டும். இப்ப மனசு மெதுவா மாறுது. நான் என்ன செய்ய முடியும், நான் யாருக்கு உதவ முடியும், என்னுடைய செயலை எப்படி நல்லா செய்யலாம், இதை இறைவனுக்கு அர்ப்பணிப்பா எப்படி செய்யலாம். இந்த மாற்றம்தான் உண்மையான ஆன்மீக வளர்ச்சி. இப்போ 21வது நாள் மட்டும் பாக்கி. ஆனா ஒரு விஷயம், 21 நாள் முடிஞ்சதும் இந்த பயிற்சி முடிஞ்சிடாது. அது முடிவு இல்ல, அது ஒரு ஆரம்பம். ஏன்னா 21 நாட்கள் நம்மை நாமே செதுக்கிக்கிட்டோம். ஆனா இனிமேல் ஒவ்வொரு நாளும் நம்மை நாமே செதுக்கிக்கிட்டே இருக்கணும். ஒரு சிற்பி ஒரு சிலையை உருவாக்கிட்டதும் சரி, இனிமேல் நான் எந்த கவனமும் கொடுக்க மாட்டேன் என்று போயிட மாட்டாரு. அதை பாதுகாப்பாரு, அதை கவனிப்பாரு, தேவையான இடத்துல திருத்துவாரு. அதே மாதிரி நம்ம மனசுக்கும் தினசரி கவனம் தேவை. இன்னைக்கு கோபம் குறிஞ்சிருக்கு, நாளைக்கு மீண்டும் ஒரு சோதனை வரும். இன்னைக்கு ஆசையை கட்டுப்படுத்திட்டோம், நாளைக்கு இன்னொரு டெம்டேஷன் வரும்.
இன்னைக்கு டிசிப்ளின் இருந்தது, நாளைக்கு சோம்பல் வரும். இன்னைக்கு பக்தி இருந்தது, நாளைக்கு சந்தேகம் வரும். இது எல்லாம் இயல்பு. அதனால ஆன்மீக வாழ்க்கை என்றால் இனிமேல் எனக்கு எந்த பிரச்சனையும் வராது என்று அர்த்தமில்லை. பிரச்சனை வந்தாலும் நான் எப்படி வாழணும்னு கத்துக்கிட்டேன். அதுதான் ஆன்மீக வலிமை. இன்னும் ஒரு நாள், ஒரே ஒரு நாள், நாள் 21. அந்த நாள்ல நாம இந்த 20 நாட்களோட முழு பயணத்தையும் ஒரே இடத்துல சேர்க்க போறோம். மனசை கவனித்தது, ஆசையை வழிவடத்தியது, கோபத்தை புரிந்தது, சோம்பலை வென்றது, பலனை விட்டது, ஒப்பீட்டை கடந்தது, பழைய நானை மாற்றியது, இறைவனிடம் மனதை இணைத்தது, இவை எல்லாம் சேர்ந்து ஒரு புதிய மனிதனை உருவாக்குது. ஆனா அந்த புதிய மனிதன் யார்? அவர் பெர்ஃபெக்ட் மனிதன் இல்லை. அவருக்கு இனிமேல் கோபமே வராது என்று சொல்ல முடியாது. அவருக்கு ஆசையே வராது என்றும் சொல்ல முடியாது. அவர் எப்போதும் தவறமாட்டார் என்றும் சொல்ல முடியாது. அவர் அழமாட்டார் என்றும் சொல்ல முடியாது. அவர் பயப்பட மாட்டார் என்றும் சொல்ல முடியாது. அவர் மனிதர்தான். ஆனா ஒரு வித்தியாசம். அவர் தன்னுடைய மனசை அடையாளம் காண்கிறார். அவர் தவறியதும் திரும்ப வருகிறார். அவர் ஆசையை பார்த்து முடிவு செய்கிறார். அவர் கோபத்தை பார்த்து இடைவெளி வைக்கிறார். அவர் தோல்வியை பார்த்து கற்றுக்கொள்கிறார். அவர் வெற்றியை பார்த்து தலைக்கணம் கொள்ள மாட்டார். அவர் மற்றவரை பார்த்து தன்னை அழிக்க மாட்டார். அவர் தன்னுடைய கடமையை செய்கிறார். அவர் முடிவை இறைவனிடம் வைக்க கற்றுக்கிருக்கிறார். இதுதான் இந்த 21 நாள் பயிற்சியின் உண்மையான பலன். ஆனா இன்னும் ஒரு கேள்வி. இத்தனை விஷயங்களையும் தெரிஞ்சுக்கிட்டோம். அதை வாழ்க்கை முழுக்க எப்படி தொடர்வது? ஒரு நாள் கோபம் வந்ததும் மீண்டும் பழைய மனிதனா மாறாம இருக்க என்ன செய்யணும்? 21 நாள் முடிஞ்சதும் மீண்டும் பழைய பழக்கங்கள் நம்மை இழுக்கும்போது எப்படி திரும்பி வரணும்? இந்த 21 நாள் பயிற்சியை ஒரு வாழ்நாள் முறையா எப்படி மாற்றுவது? அதுதான் அடுத்த பகுதியின் மிகப்பெரிய கேள்வி. ஏன்னா 21வது நாள் ஒரு சேலஞ்சின் கடைசி நாள் இல்ல, உங்க புதிய வாழ்க்கையின் முதல் நாள். அந்த நாள்ல கிருஷ்ணர் உங்களுக்கு ஒரு கண்ணாடியை கொடுக்க போறார். அந்த கண்ணாடியில நீங்க உங்க முகத்தை மட்டும் பார்க்க மாட்டீங்க. உங்களுக்குள்ள இதுவரை மறைந்திருந்த மனிதனை பார்க்க போறீங்க. அவன் எவ்வளவு தூரம் வந்திருக்கான், இன்னும் எதை செதுக்கணும், எந்த கல்லை இன்னும் அகற்றணும், எந்த நல்ல குணத்தை இன்னும் வளர்க்கணும். இந்த கேள்விகளோட நம்ம பயணம் கடைசி நாளை நோக்கி நகருது. நாள் 21. உங்களை நீங்களே செதுக்கிக்கிட்டு வாழுங்க. 20 நாட்கள். இந்த 20 நாட்கள்ல நாம என்னென்ன பார்த்தோம் தெரியுமா? நம்ம மனசு எப்படிப்பட்டது என்று பார்த்தோம். ஆசை நம்மை எப்படி இழுக்குது என்று பார்த்தோம். ஆசை நிறைவேறாத போது கோபம் எப்படி வருதுன்னு புரிஞ்சுக்கிட்டோம். கோபம் வந்தவுடனே பேசாம கொஞ்சம் நின்னு நம்ம ரியாக்ஷனை நாமே தேர்வு செய்ய கத்துக்கிட்டோம். சோம்பல் நம்ம வாழ்க்கையை எப்படி மெதுவா பின்னாடி இழுக்குது என்று பார்த்தோம். நாளைக்கு பண்ணலான்னு சொல்லுற மனசை விட்டுட்டு இன்னைக்கு நான் என்ன செய்ய முடியும்னு கேட்க ஆரம்பிச்சோம். பலன் உடனே வரலன்னாலும் நம்ம கடமையை செய்யணும்னு கத்துக்கிட்டோம். மற்றவர்களோட கம்பேர் பண்ணாம நம்முடைய பாதையை நாமே கண்டுபிடிக்கணும்னு புரிஞ்சுக்கிட்டோம். நான் இப்படித்தான் என்று நம்மையே ஒரு பெட்டிக்குள்ள அடைத்து வைக்கிற பழக்கத்தை உடைக்க ஆரம்பிச்சோம். பழைய பழக்கங்களுக்கு பின்னாடி இருக்கிற ட்ரிகரை கவனிக்க கத்துக்கிட்டோம். காலை இறை நினைவு, செயலில் அர்ப்பணிப்பு, இரவில் நன்றி உணர்வு, கஷ்டத்துல சரணாகதி, இந்த 4 விஷயங்களையும் நம்ம வாழ்க்கைக்குள்ள கொண்டு வர ஆரம்பிச்சோம். இப்போ நாள் 21. ஆனா இந்த நாளை ஒரு முடிவு நாளா பார்க்காதீங்க. இது ஒரு தொடக்கம், ரொம்ப முக்கியமான தொடக்கம். ஏன்னா 21 நாள் நீங்க ஒரு பழக்கத்தை பிராக்டிஸ் பண்ணியிருக்கலாம். ஆனா வாழ்க்கைய மாற்றுறது 21 நாட்களோட முடிஞ்சிடாது. வாழ்க்கை முழுக்க தொடரும் விழிப்புணர்வு தான் உங்களை மாற்றும். அதனால இன்றைக்கு நான் உங்களிடம் ஒரு கேள்வி கேட்கணும். இந்த 21 நாட்களுக்கு முன்னாடி இருந்த நீங்க இன்னைக்கு அதே மனிதரா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. முன்னாடி கோபம் வந்ததும் உடனே பேசுவீங்க. இப்போ கொஞ்சம் நின்னு யோசிக்கிறீங்களா? முன்னாடி ஆசை வந்ததும் உடனே வாங்குவீங்க. இப்போ எனக்கு உண்மையிலே இது தேவையான்னு கேக்குறீங்களா? முன்னாடி சோம்பல் வந்ததும் வேலையை தள்ளி போட்டீங்க. இப்போ குறைந்தது ஒரு சின்ன வேலையாவது உடனே செய்ய ஆரம்பிச்சீங்களா? முன்னாடி மற்றவர்களோட வாழ்க்கைய பார்த்து உங்களை குறை சொன்னீங்க. இப்போ என்னால இன்று என்ன முன்னேற்றம் செய்ய முடியும்னு கேக்குறீங்களா? முன்னாடி தோல்வி வந்ததும் என்னால முடியாதுன்னு நினைச்சீங்க.
இப்போ இதிலிருந்து என்ன கத்துக்கலான்னு பாக்குறீங்களா? அப்படின்னா இந்த 21 நாட்கள் வீணா போகல. நீங்க உங்களை செதுக்க ஆரம்பிச்சிட்டீங்க. ஆனா ஒரு முக்கியமான உண்மை இருக்கு. ஒரு கல்லை செதுக்கி சிலை உருவாக்குறது ஒரு நாள் வேலை இல்ல. சிற்பி ஒவ்வொரு அடியையும் கவனமா போடணும். ஒரு அடி அதிகமா போனா வடிவமே மாறிடும். ஒரு அடி குறைவா போனா கல் அப்படியே இருக்கும். அதே மாதிரி நம்ம வாழ்க்கையும். ஒவ்வொரு நாளும் நம்ம எண்ணம் ஒரு உளி, ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு உளி, ஒவ்வொரு செயலும் ஒரு உளி, ஒவ்வொரு முடிவும் ஒரு உளி. நீங்க தினமும் உங்களை செதுக்கிக்கிட்டே இருக்கீங்க. நீங்க யாரோட பேசுறீங்க, எப்படி பேசுறீங்க, கோபம் வந்தப்போ என்ன செய்யறீங்க, பணம் கிடைத்தப்போ எப்படி பயன்படுத்துறீங்க, தனியா இருக்கும்போது என்ன செய்யறீங்க, யாரும் பார்க்காத நேரத்துல எப்படி நடக்கிறீங்க. இதெல்லாம் தான் உங்க உண்மையான குணத்தை உருவாக்குது. மக்கள் முன்னாடி நல்லவனா நடிக்கிறது சுலபம். ஆனா யாரும் பார்க்காத நேரத்துல சரியானதை செய்வதுதான் குணம். அதனால நாள் 21 முதல் பயிற்சி, உங்களுக்கே நீங்க ஒரு புதிய ஒப்பந்தம் எழுதுங்க. அதுல பெரிய பெரிய வார்த்தைகள் வேண்டாம், சின்ன சின்ன உறுதிமொழிகள் போதும். கோபம் வந்தாலும் உடனே பதில் சொல்ல மாட்டேன். ஆசை வந்தாலும் உடனே முடிவெடுக்க மாட்டேன். செய்ய வேண்டியதை நாளைக்கு தள்ளி போட மாட்டேன். மற்றவர்களோட வாழ்க்கையை பார்த்து என்னை குறை சொல்ல மாட்டேன். தோல்வி வந்தாலும் என்னை வெறுக்க மாட்டேன். வெற்றி வந்தாலும் என்னை மற்றவர்களை விட பெரியவன்னு நினைக்க மாட்டேன். என்னுடைய கடமையை என்னால முடிஞ்ச அளவுக்கு நேர்மையா செய்வேன். என்னால் கட்டுப்படுத்த முடியாததை கிருஷ்ணரிடம் ஒப்படைக்க கத்துக்குவேன். இந்த வாக்கியங்கள் சும்மா வாசிக்கிறதுக்காக இல்ல, இவை உங்க தினசரி வாழ்க்கையோட ரூல்ஸ். காலை எழுந்ததும் ஒரு வரி நினைச்சுக்கோங்க. இரவு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி கேளுங்க. இன்னைக்கு நான் என்ன வென்றேனா? இந்த கேள்வி ரொம்ப பெரிய கேள்வி. ஏன்னா வாழ்க்கையில பெரிய வெற்றி எல்லாமே வெளியில தெரியாது. ஒருத்தர கோபத்துல திட்டணும்னு தோணிச்சு, ஆனா நீங்க அமைதியா இருந்தீங்க, அது வெற்றி. தேவையில்லாத ஒரு பொருள் வாங்கணும்னு ஆசை வந்தது, ஆனா நீங்க நிறுத்திட்டீங்க, அது வெற்றி. ஒரு வேலை தள்ளி போடணும்னு தோணுச்சு, ஆனா நீங்க ஆரம்பிச்சிட்டீங்க, அது வெற்றி. மற்றவர்களோட சக்சஸ பார்த்து பொறாமை வந்தது, ஆனா அவர்கிட்ட இருந்து என்ன கத்துக்கலான்னு கேட்டீங்க, அது வெற்றி. தோல்வி வந்ததும் உங்களை திட்டிக்கணும்னு தோணுச்சு, ஆனா சரி அடுத்த தடவை எப்படி நல்லா பண்ணலான்னு கேட்டீங்க, அது வெற்றி. இந்த வெற்றிகளுக்கு யாரும் கிளாப் பண்ண மாட்டாங்க, யாரும் சர்டிஃபிகேட் கொடுக்க மாட்டாங்க, யாரும் சோஷியல் மீடியால போஸ்ட் போட மாட்டாங்க. ஆனா உங்க உள்ளே ஒரு மனிதன் உருவாகிக்கிட்டே இருப்பான். அந்த மனிதன் தான் உண்மையான வெற்றியாளர். கிருஷ்ணர் கீதையில் சொல்லுற மிகப்பெரிய வாழ்க்கை பாடங்களில் ஒன்று இதுதான். வெளி உலகத்தை முழுசா கட்டுப்படுத்த முடியாது, ஆனா உங்க மனதை பயிற்சி செய்ய முடியும். சூழ்நிலை எப்பவும் உங்க விருப்பப்படி இருக்காது, ஆனா அந்த சூழ்நிலைக்கு நீங்க எப்படி பதில் கொடுக்கணும்னு கத்துக்க முடியும். மற்றவர்கள் உங்களை பற்றி என்ன நினைக்கிறாங்கன்னுகிறத முழுசா கட்டுப்படுத்த முடியாது, ஆனா நீங்க என்ன மாதிரி மனிதனா இருக்கணும்னு முடிவு செய்ய முடியும். பலன் எப்போ வரும்னு முழுசா சொல்ல முடியாது, ஆனா முயற்சி எவ்வளவு நேர்மையா இருக்கணும்னு நீங்க முடிவு செய்யலாம். இதுதான் உங்க சுதந்திரம். பல பேரு சுதந்திரம் என்றால் எனக்கு பிடிச்சத நான் செய்வேன்னு நினைக்கிறாங்க, ஆனா அது முழுமையான சுதந்திரம் இல்ல. உண்மையான சுதந்திரம் என்ன தெரியுமா? எனக்கு பிடிச்சத செய்யணும்னு மனசு சொன்னாலும் எனக்கு சரியானதை செய்ய முடிவதுதான். கோபம் சொல்றது கத்தணும், நீங்க அமைதியை தேர்வு பண்றீங்க. ஆசை சொல்றது வாங்கு, நீங்க தேவையான்னு யோசிக்கிறீங்க. சோம்பல் சொல்றது படுத்துரு, நீங்க எழுந்து செய்யறீங்க. பயம் சொல்றது ஓடு, நீங்க ஒரு படி முன்னாடி போறீங்க. பொறாமை சொல்றது இழு, நீங்க உங்களை மேல தூக்குறீங்க. இதுதான் சுதந்திரம். உங்க மனசு சொல்ற ஒவ்வொரு வார்த்தைக்கும் உடனே கீழ்ப்படியாம உங்க புத்தியோட முடிவெடுக்கிற திறமை, அதுதான் கிருஷ்ணர் நமக்கு கற்றுக் கொடுக்கும் மிகப்பெரிய சக்தி. இப்போ ஒரு விஷயம், இந்த 21 நாள் பயிற்சியை ஒரு சேலஞ்சா மட்டும் பார்க்காதீங்க. இதை ஒரு தினசரி வாழ்க்கை முறையா மாற்றுங்க. ஒவ்வொரு நாளும் காலை 3 நிமிஷம், முதல் 1 நிமிஷம் மூச்சை கவனிங்க. 2வது நிமிஷம் கிருஷ்ணரை நினைச்சுக்கோங்க. 3வது நிமிஷம் இன்னைக்கு நான் என்ன ஒரு நல்ல விஷயத்தை செய்ய போறேன்னு முடிவு பண்ணுங்க. அவ்வளவுதான். இரவு 3 நிமிஷம், இன்னைக்கு நான் எங்கே கோபப்பட்டேன், எங்கே என்ன நான் கட்டுப்படுத்தினேன்,
நாளைக்கு ஒரு சின்ன மாற்றம் என்ன? இந்த 3 கேள்விகள். இந்த 6 நிமிஷம் ஒரு நாளை மாற்றலாம். ஒரு நாள் ஒரு வாரத்தை மாற்றலாம். ஒரு வாரம் ஒரு மாதத்தை மாற்றலாம். ஒரு மாதம் ஒரு வருடத்தை மாற்றலாம். ஒரு வருடம் உங்க வாழ்க்கையையே மாற்றலாம். மாற்றம் ஒரே நாள்ல நடக்காது. ஆனா ஒரு நாள் கூட மாற்றம் இல்லாம போகக்கூடாது. இப்போ உங்க வாழ்க்கையில ஒரு முக்கியமான முடிவு எடுக்கணும். நான் இனிமேல் என்னுடைய மனசுக்கு அடிமையா வாழ மாட்டேன். மனசு ஆசைப்பட்டதெல்லாம் செய்ய மாட்டேன். கோபம் சொன்னதெல்லாம் பேச மாட்டேன். சோம்பல் சொன்னதெல்லாம் கேட்க மாட்டேன். மற்றவர்கள் வாழ்க்கை காட்டுறதெல்லாம் பார்த்து என்னை குறை சொல்ல மாட்டேன். பயம் சொன்னதால என் கனவை விட்டுட மாட்டேன். தோல்வி வந்ததால என் முயற்சியை நிறுத்த மாட்டேன். வெற்றி வந்ததால என்னை நான் இழக்க மாட்டேன். இறைவனை மறந்துட்டு எல்லாத்தையும் நானே செய்தேன்னு நினைக்க மாட்டேன். இந்த மனநிலை வந்துருச்சுன்னா நீங்க மெதுவா வேறொரு மனிதரா மாற ஆரம்பிப்பீங்க. ஆனா இந்த மாற்றத்துல ஒரு ரகசியம் இருக்கு. உங்களை மாற்றணும்னு உங்களை நீங்களே வெறுக்கக்கூடாது. இது ரொம்ப முக்கியம். சில பேரு செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்னு சொல்லிட்டு தினமும் தங்களை திட்டிக்கிட்டே இருப்பாங்க. நான் சரியில்லை, நான் லேசி, நான் யூஸ்லெஸ், எனக்கு எதுவும் தெரியாது, நான் ஏன் இப்படிப்பட்டவன், இப்படி தன்னைத்தானே அடிச்சுக்கிட்டு யாராலும் நீண்ட காலம் வளர முடியாது. ஒரு குழந்தை நடக்க கத்துக்கும்போது விழுந்தா அம்மா என்ன செய்வாங்க? நீ ஏன் விழுந்த, உனக்கு நடக்கவே தெரியாதுன்னு தினமும் திட்டினா குழந்தை நடக்க கத்துக்குமா? அதுக்கு அன்பும் டைரக்ஷனும் தேவை. அதே மாதிரி நம்ம மனசுக்கும் தவறு நடந்தா, சரி இது நடந்துருச்சு, அடுத்த தடவை என்ன செய்யலாம்னு பேசுங்க. உங்களை நீங்களே எதிரியா மாத்திக்காதீங்க. உங்களை நீங்களே உங்க பக்கம் நிற்க வைக்கணும். இதுதான் சுய மாற்றத்தின் அழகு. கிருஷ்ணரை நினைச்சு பாருங்க. குருக்ஷேத்திரத்துல அர்ஜுனன் மனசு உடைஞ்சு நின்னான். அவன் கையில வில் இருந்தது, ஆனா உள்ளுக்குள்ள சக்தி இல்ல. என்னால முடியாதுன்னு அவன் தளர்ந்தான். அந்த நேரத்துல கிருஷ்ணர் அவனை இழிவுபடுத்தல. அவருடைய குழப்பத்தை புரிஞ்சுகிட்டு அவனுடைய பார்வையை மாற்றினார். அவனுக்கு கடமை என்ன, ஆன்மா என்ன, செயல் என்ன, பற்று என்ன, ஞானம் என்ன, பக்தி என்ன என்று மெதுவா புரிய வைத்தார். அதுக்கப்புறம் அர்ஜுனன் தன்னுடைய நிலையை மாற்றிக்கிட்டான். இதுதான் நமக்கும் தேவை. நம்மை திட்டுற குரல் இல்ல, நம்மை விழிப்புறுத்துற குரல். நம்மை உடைக்கிற வார்த்தை இல்ல, நம்மை செதுக்கிற வார்த்தை. அதனால இன்றைக்கு உங்களுக்குள்ள நீங்க பேசுற வார்த்தையை கவனிங்க. என்னால முடியாதுன்னு சொல்றீங்களா? அதை மாற்றுங்க. நான் இன்னும் கத்துக்கிட்டு இருக்கேன், நான் இப்படித்தான்னு சொல்றீங்களா? அதை மாற்றுங்க. நான் மாறிக்கிட்டு இருக்கேன், எல்லாம் போச்சுன்னு சொல்றீங்களா? அதை மாற்றுங்க. இன்னும் ஒரு வழி இருக்கலாம், நான் தோற்றுட்டேன்னு சொல்றீங்களா? அதை மாற்றுங்க. இந்த முயற்சியிலிருந்து நான் கத்துக்கிட்டேன். இந்த வார்த்தைகள் உங்க மனசை ஏமாற்றுவதற்காக இல்ல, உங்க மனசுக்கு உண்மையான டைரக்ஷன் கொடுக்க. இப்போ இந்த 21 நாட்களோட கடைசி பயிற்சியை செய்யுங்க. இரவு அமைதியா உட்காருங்க, கண்களை மூடுங்க, மூச்சை மெதுவா கவனிங்க. அப்புறம் உங்க வாழ்க்கையில கடந்த சில வருடங்களை நினைச்சு பாருங்க. எவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்குது. சில வெற்றிகள், சில தோல்விகள், சில பிரிவுகள், சில சந்தோஷங்கள், சில கண்ணீர், சில அவமானங்கள், சில பாராட்டுகள், சில தவறுகள், சில நல்ல முடிவுகள். அனைத்தையும் நினைச்சு பாருங்க. அப்புறம் மனசுக்குள்ள ஒரு வார்த்தை சொல்லுங்க, நன்றி. கடந்த காலத்துக்கு நன்றி. என்னை காயப்படுத்தினவர்களுக்கும் நன்றி. என்னை கற்றுக் கொடுத்தவர்களுக்கும் நன்றி. என்னை விட்டு போனவர்களுக்கும் நன்றி. என்னை உயர்த்தியவர்களுக்கும் நன்றி. என்னுடைய தவறுகளுக்கும் நன்றி. என்னுடைய தோல்விகளுக்கும் நன்றி. ஏன்னா இவை எல்லாம் சேர்ந்து இன்றைய என்னை உருவாக்கி இருக்குது. ஆனா கடந்த காலத்திலேயே உட்கார்ந்திருக்க வேண்டாம். அதை கௌரவிச்சுட்டு முன்னாடி போங்க. அதுக்கப்புறம் கிருஷ்ணரை நினைச்சு சொல்லுங்க, கிருஷ்ணா, நான் பர்ஃபெக்ட் மனிதன் இல்ல, இன்னும் நிறைய குறைகள் என்கிட்ட இருக்கு. ஆனா நான் மாறணும்னு உண்மையா நினைக்கிறேன். என் மனசுக்கு புத்தி கொடு, என் செயல்ல நேர்மை கொடு, என் வார்த்தையில கருணை கொடு, என் கோபத்துல கட்டுப்பாடு கொடு, என் ஆசையில அளவு கொடு, என் முயற்சியில நிலைத்தன்மை கொடு, வெற்றில பணிவு கொடு, தோல்வில தைரியம் கொடு, எல்லாவற்றைக்கும் மேலாக உன்னை மறக்காத மனசை கொடு. இந்த பிரார்த்தனையை மனசார சொல்லி பாருங்க. உங்க கண்ல கண்ணீர் வந்தாலும் பரவாயில்ல, அது பலவீனம் இல்ல. சில நேரம் வருடமா உள்ளே அடைத்து வைத்திருந்த உணர்ச்சிகள் வெளியே வரும்போது மனசு லேசாகும். அந்த லேசான மனசோட நாளை ஆரம்பிங்க. இப்ப நான் உங்ககிட்ட கடைசி ஒரு கேள்வி கேட்கிறேன்.
உங்க வாழ்க்கைய மாற்ற வேற யாராவது வரணுமா? யாராவது வந்து உங்க கைய பிடிச்சு எழுப்பணுமா? யாராவது வந்து உங்க கோபத்தை கட்டுப்படுத்தணுமா? யாராவது வந்து உங்க நேரத்தை மேனேஜ் பண்ணணுமா? யாராவது வந்து உங்க கனவை நிறைவேற்றணுமா? இல்ல, உங்க வாழ்க்கையின் கதவை முதல்ல திறக்க வேண்டியது நீங்கதான். மற்றவர்கள் உதவலாம், கிருஷ்ணர் வழிகாட்டலாம், குரு அறிவுரை சொல்லலாம், குடும்பம் ஆதரவு கொடுக்கலாம், நண்பர்கள் ஊக்கம் கொடுக்கலாம். ஆனா முதலடியை நீங்க தான் எடுக்கணும். அதுதான் இந்த 21 நாள் பயிற்சியின் உண்மை. உங்களை நீங்களே செதுக்கிக் கொள்ள யாரோ ஒருத்தர் வருவார் என்று காத்திருக்காதீங்க. உங்க கையில் ஏற்கனவே ஒரு உளி இருக்கு, அது உங்க எண்ணங்கள். உங்க கையில் ஏற்கனவே ஒரு கல் இருக்கு, அது உங்க வாழ்க்கை. ஒவ்வொரு நாளும் ஒரு அடி, ஒரு நல்ல எண்ணம், ஒரு நல்ல வார்த்தை, ஒரு நல்ல செயல், ஒரு தவறான பழக்கத்திலிருந்து ஒரு சின்ன விலகல், ஒரு நல்ல பழக்கத்துக்கு ஒரு சின்ன முன்னேற்றம், ஒரு மனிதரை மன்னிக்கிற ஒரு முடிவு, ஒரு கோபத்தை விழுங்குற ஒரு நிமிஷம், ஒரு தேவையில்லாத ஆசையை விட்டுடுற ஒரு தருணம், ஒரு பயத்துக்கு எதிராய் எடுக்கிற ஒரு சின்ன அடி. இவையெல்லாம் சேர்ந்து ஒரு நாள் நீங்க திரும்பி பார்த்து நான் எவ்வளவு மாறிட்டேன் என்று சொல்ல வைக்கும். அதுதான் உண்மையான வெற்றி. மற்றவர்கள் உங்களை பாராட்டுறது வெற்றி இல்ல, நீங்க உங்களை மதிக்க ஆரம்பிப்பது வெற்றி. பெரிய வீடு வெற்றி இல்ல, அந்த வீட்டுக்குள்ள அமைதி இருக்கிறது வெற்றி. பெரிய சம்பளம் மட்டும் வெற்றி இல்ல, அந்த பணத்தை நேர்மையா சம்பாதிக்கிற மனசு வெற்றி. 1000 பேர் உங்களை அறிஞ்சிருக்கிறாங்க என்பதல்ல வெற்றி. யாரும் பார்க்காத நேரத்துல கூட நீங்கள் சரியானதை செய்றீங்க என்பதுதான் வெற்றி. உலகத்தை வெல்வது பெரிய விஷயம் இல்ல, உங்களுடைய மனசை வெல்வதுதான் பெரிய விஷயம். அதனால இன்றைக்கு இந்த 21 நாள் பயிற்சி முடிஞ்சது என்று சொல்லாதீங்க. என்னுடைய புதிய வாழ்க்கை இன்று ஆரம்பிக்குதுன்னு சொல்லுங்க. நாளை காலை எழுந்ததும் மீண்டும் முதல் நாள் மாதிரி ஆரம்பிக்கலாம். மனசை கவனியுங்க, ஆசையை கவனியுங்க, கோபத்தை கவனியுங்க, செய்ய வேண்டியதை செய்யுங்க, பலனை விடுங்க. மற்றவர்களோட கம்பேர் பண்ணாதீங்க. பழைய உங்களை மன்னியுங்க, புதிய உங்களை உருவாக்குங்க. கிருஷ்ணரை நினைச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு நாளை ஒரு நாளாக வாழுங்க. நீங்க பெர்ஃபெக்ட் ஆக வேண்டிய அவசியம் இல்ல. நேற்றை விட இன்று கொஞ்சம் நல்லவங்களாகணும், அவ்வளவுதான். ஒரு நாள் நீங்க கோபத்தை வெல்வீங்க, இன்னொரு நாள் ஆசையை வெல்வீங்க, இன்னொரு நாள் சோம்பலை வெல்வீங்க, இன்னொரு நாள் பயத்தை வெல்வீங்க. அப்படி ஒவ்வொரு நாளும் உங்களை நீங்களே வென்றுகிட்டே இருந்தீங்கன்னா ஒரு நாள் உங்களுக்குள்ள இருந்த மிகப்பெரிய எதிரி உங்களுடைய மிகப்பெரிய நண்பனா மாறிடுவான். அந்த எதிரி வேற யாரும் இல்ல, உங்க மனசுதான். அதை எதிரியா பார்க்காதீங்க, அதை பயிற்சி பண்ணுங்க, அதை வழி நடத்துங்க, அதை கிருஷ்ணருடைய பாதத்துல வைக்க கத்துக்கோங்க. அப்போ வாழ்க்கை மாற ஆரம்பிக்கும். சூழ்நிலை மாறாம இருக்கலாம், மனிதர்கள் மாறாம இருக்கலாம், உலகம் மாறாம இருக்கலாம். ஆனா உலகத்தை பார்க்கிற உங்க கண்கள் மாறிடும். அதுதான் பெரிய மாற்றம். முன்னாடி பிரச்சனை பார்த்த இடத்துல இப்போ ஒரு பாடம் தெரியும். முன்னாடி தோல்வி பார்த்த இடத்துல இப்போ ஒரு வாய்ப்பு தெரியும். முன்னாடி கோபம் வந்த இடத்துல இப்போ ஒரு தேர்வு தெரியும். முன்னாடி மற்றவருடைய வெற்றி பார்த்த இடத்துல இப்போ ஒரு இன்ஸ்பிரேஷன் தெரியும். முன்னாடி தனிமை பார்த்த இடத்துல இப்போ இறைவனுடைய நினைவு தெரியும். இதுதான் மனசின் பரிணாமம். இதுதான் உங்களை நீங்களே செதுக்கிக் கொள்ளும் பாதை. ஒரு நாள் நீங்க பின்னாடி திரும்பி பார்த்து உங்க பழைய வாழ்க்கையை நினைச்சு பார்ப்பீங்க. அப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் புரியும். என்னை மாற்றியது ஒரு பெரிய சம்பவம் இல்ல, ஒவ்வொரு நாளும் நான் எடுத்த சின்ன சின்ன முடிவுகள்தான். அந்த சின்ன முடிவுகளை மதிக்கணும். ஏன்னா வாழ்க்கையை மாற்ற பெரிய சக்தி பல நேரம் பெரிய முடிவுல இல்ல, தினசரி சின்ன முடிவுல இருக்கு. அதனால இன்று உங்க வாழ்க்கையில ஒரு சின்ன நல்ல முடிவு எடுங்க. ஒரு கோபத்தை விடுங்க, ஒரு பழக்கத்தை மாற்றுங்க, ஒரு நல்ல செயலை ஆரம்பியுங்க, ஒருத்தரை மன்னியுங்க, ஒரு பயத்துக்கு எதிரா ஒரு அடி எடுங்க. கிருஷ்ணரை நினைச்சு ஒரு நிமிஷம் அமைதியா உட்காருங்க. அப்புறம் உங்க மனசுக்குள்ள சொல்லுங்க, நான் என்னை விட்டுட மாட்டேன்னு. இந்த ஒரு வார்த்தையை மட்டும் பிடிச்சுக்கோங்க. விழுந்தாலும் நான் என்னை விட்டுட மாட்டேன், தோற்றாலும் நான் என்னை விட்டுட மாட்டேன், மற்றவர்கள் புரிஞ்சுக்கலன்னாலும் நான் என்னை விட்டுட மாட்டேன், வாழ்க்கை தாமதமா நடந்தாலும் நான் என்னை விட்டுட மாட்டேன், கண்ணீர் வந்தாலும் நான் என்னை விட்டுட மாட்டேன். ஏன்னா உங்களை நீங்களே விட்டுட்டீங்கன்னா யாராலும் முழுமையா உங்களை தூக்கி நிறுத்த முடியாது. ஆனா நீங்க உங்க கையை நீங்களே பிடிச்சுக்கிட்டீங்கன்னா கிருஷ்ணருடைய கையை நம்பி முன்னாடி போக முடியும். அதுதான் வாழ்க்கை, அதுதான் ஆன்மீகம், அதுதான் சுய மாற்றம், அதுதான் இந்த 21 நாள் பயிற்சியின் உண்மையான அர்த்தம். எல்லோருடைய வாழ்க்கையிலும் கஷ்டம் வரும், எல்லோருடைய வாழ்க்கையிலும் ஆசை வரும், கோபம் வரும்,
பயம் வரும், தோல்வி வரும், ஒப்பீடு வரும், சந்தேகம் வரும். ஆனா அந்த எல்லாவற்றையும் கடந்து உங்க உள்ளே ஒரு ஒளியை காப்பாத்திக்கோங்க. அந்த ஒளி ஞானம், அந்த ஒளி பக்தி, அந்த ஒளி தன்னம்பிக்கை, அந்த ஒளி கிருஷ்ணருடைய நினைவு. அந்த ஒளியை அணைய விடாதீங்க. ஒரு நாள் நீங்க உங்களை பற்றி பெருமையா சொல்லணும், நான் உலகத்தை மாற்றல, முதல்ல என்னையே மாற்ற ஆரம்பிச்சேன்னு. அதுதான் உண்மையான ஆன்மீக புரட்சி. இந்த 21 நாள் பயிற்சி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. உங்க வாழ்க்கையில மாற்றம் தேவைப்படுற ஒருத்தருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இப்படிப்பட்ட ஆழமான பகவத்கீதை வாழ்க்கை பாடல்கள் தொடர்ந்து கேட்க கிருஷ்ணா கீதா விஸ்டம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐகானை அழுத்த மறக்காதீங்க. ஆனா எல்லாத்துக்கும் மேல இந்த வீடியோவை பார்த்துட்டு முடிச்சதும் உங்க வாழ்க்கையில ஒரு சின்ன மாற்றத்தை இன்றே ஆரம்பியுங்க. நாளைக்கு இல்ல, அடுத்த வாரம் இல்ல, இன்றே. ஏன்னா உங்க வாழ்க்கையை மாற்ற சரியான நாள் ஒரு கேலண்டர்ல வராது. நீங்க முடிவெடுக்கிற நாள் தான் அந்த நாள். கிருஷ்ணர் உங்களுக்கு நல்ல புத்தி கொடுக்கட்டும், உங்க மனசுக்கு அமைதி கொடுக்கட்டும், உங்க செயலுக்கு வலிமை கொடுக்கட்டும், உங்க பாதைக்கு தெளிவு கொடுக்கட்டும், உங்க வாழ்க்கைக்கு அர்த்தம் கொடுக்கட்டும். நீங்க எங்கே இருந்தாலும், எவ்வளவு கஷ்டத்துல இருந்தாலும், எவ்வளவு தாமதமாக இருந்தாலும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், கல் இன்னும் உங்க கையில்தான் இருக்கு, உளியும் உங்க கையில்தான் இருக்கு. அடுத்த அடியை போடுறதும் நீங்கதான். உங்களை நீங்களே செதுக்குங்க. அமைதியா செதுக்குங்க, நிதானமா செதுக்குங்க, கிருஷ்ணரை நினைச்சு செதுக்குங்க. ஒரு நாள் உங்க வாழ்க்கையே ஒரு அழகான சிலையா மாறும். ஹரே கிருஷ்ணா.